ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பாலிட்டியில் டெஸ்ட் நம்பர் 1 பார்க்கலாம். இதோட போர்ஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மிகாந்த் புக்கில் இருக்கிற சாப்டர் நம்பர் 1லேருந்து ஆரம்பித்து சாப்டர் நம்பர் 11 வரைக்கும். சாப்டர் நம்பர் 11 வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அது வரைக்கும் உள்ள போர்ஷன்ஸ் எல்லாத்தோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை தான் சால்வ் பண்ண போகிறோம். அப்கமிங் வீக்ஸில் வந்து எக்கனாமி, என்விரான்மெண்ட், ஜியாகிரஃபி இதெல்லாம் போகும்போது நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் ப்ளஸ் அகாடமியோட கொஷின் பேங்க்ஸ் எல்லாத்தையும் சேர்ந்து பார்ப்போம். ஏன்னா பாலிட்டியில் வந்து இன் மை வியூ வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் படி போகிறது வந்து பெட்டராக இருக்கும்னு தோணுச்சு. ஸோ வி ஆர் கோயிங் பை இட். அப்புறம் வந்து ஒவ்வொரு வீடியோக்கு முன்னாடி நம்ம ஒரு திருக்குறள்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ். முயற்சி திருவினை ஆக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்திவிடும். இடைவிடாத முயற்சியானது ஒருவனுடைய செல்வத்தை பெருகச் செய்யும். முயற்சி இல்லாமையோ அவனிடத்து இல்லாமையை உண்டாக்கும். ஸோ எல்லோரும் திருவள்ளுவர் சொன்னதை மனசில் வச்சுக்கோங்க. முயற்சி செஞ்சால் சாதிக்க முடியாதது எதுவுமே இல்லை. ஓகே, இந்த வீடியோ வந்து நம்ம யாருக்கு டார்கெட் பண்ணுறோம் அப்படின்னா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை ரொம்ப பிகினர்ஸ். நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் எல்லாமே ரொம்ப பிகினர்ஸுக்கும் புரிகிற மாதிரி தான் எடுத்திருக்கோம். அப்புறம் ஒரு கொஷினுக்கு மேக்ஸிமம் 1.5 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க ட்ரை பண்ணுறோம். ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த வீடியோவை முடிக்கிற மாதிரி பார்க்கலாம். அதுக்கு மேலே நீங்கள் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது வந்து அவ்வளோ ஒர்த் இல்லை. ஸோ வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் சீரீஸை போயிட்டு இதை வந்து அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் டெஸ்ட்டை அட்டன் பண்ணும்போது கொஷின் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுத்துருக்கோம். அதை அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் இந்த வீடியோ பார்த்தா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து இந்த கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஒர்க் பண்ணுங்கள். இது என்னோடய சஜஷன். பிரிண்ட் எடுத்து ஓஎம்ஆர் ஷீட் வச்சு ரியல் டெஸ்ட் என்வைரன்மெண்ட்டில் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்தா பெட்டராக இருக்கும். அப்புறம் ஸ்டடி சோர்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் அட்டெம்ப்ட்டுக்கு மோர் தேன் 1 இயர் இருக்குது அப்படிங்கும்போது நீங்கள் என்சிஆர்டிஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். பாலிட்டி என்சிஆர்டிஸ் 11th and 12th அதை முடிச்சுட்டு அப்புறம் லக்ஷ்மிகாந்த் புக்கு வரலாம். இல்லை லெஸ் தேன் 1 இயர் தான் இருக்குது உங்களுக்கு அப்படிங்கும்போது லக்ஷ்மிகாந்த் வந்து நீங்கள் வந்து படிக்கணும். லக்ஷ்மிகாந்த் வந்து புக்கை வந்து ஒரு 4 to 5 டைம்ஸ் மினிமம் படித்தா தான் வந்து உங்களால் ஒரு ஹானஸ்டான ஒரு ப்ரிலிம்ஸ் அட்டெம்ப்ட் கொடுக்க முடியும். ஏன்னா ஒவ்வொரு வேர்டுமே வந்து ஒரு கேள்வியாக மாறலாம், ஒவ்வொரு சென்டென்ஸுமே. ஆனால் புக்கு படிக்கும்போது தயவு செஞ்சு அண்டர்லைன் பண்ணலாம் ட்ரை பண்ணாதீங்க. அப்படி பண்ண ஆரம்பித்தா புக்கு ஃபுல்லாக அண்டர்லைனாக தான் இருக்கும். எப்படி படிக்கணும் அப்படின்னா வந்து லக்ஷ்மிகாந்தை வந்து ஃபஸ்ட் டைம் படிக்கிறது வந்து ஒரு கான்செப்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் நோக்கத்தில் நீங்கள் படிக்கணும். அதில் சொல்ல வர விஷயமெல்லாம் நமக்கு புரியுதா அப்படிங்கிறதுல ஃபோக்கஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும், மனப்பாடம் பண்ணுங்கிற ஆங்கிளில் படிக்க வேணாம். ஃபஸ்ட்டு கான்செப்ட் புரியுதா அப்படிங்கிற ஆங்கிளில் ஃபஸ்ட் டைம் படிங்க. செகண்ட் டைம், தேர்ட் டைம் படிக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகம் வச்சுக்கிறத இதை நோக்கி நகரலாம். அப்புறம் வந்து டெஸ்ட் சீரீஸ் அப்புறம் பிவைக்யூ சால்வ் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். பாலிட்டி சப்ஜெக்ட் அப்படின்னா அது வந்து ஒரு ஈஸியான சப்ஜெக்ட் தான். நீங்கள் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் படிச்சிட்டிங்கன்னா நீங்கள் வர எல்லா கேள்வியுமே எழுத முடியும் மோஸ்ட்லி. இது வந்து ஒரு ஸ்கோரிங் சப்ஜெக்ட். எழுதுனதில் 99% ரைட் வாங்குற மாதிரியான சப்ஜெக்ட் இது. ஸோ யாருமே மிஸ் பண்ணக்கூடாது. ஓகே, இந்த வீடியோவோட கடைசியில் பார்த்தீங்கன்னா இதே போர்ஷன்ஸுக்கு மெயின்ஸுக்கு என்ன படிக்கணும், அதாவது பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் புக்கு வந்து மெயின்ஸ் ஆங்கிளில் இருக்காது, அது ப்ரிலிம்ஸுக்கு தான் ஹெல்ப் ஆகும். மெயின்ஸ் ஆங்கிளில் வந்து நீங்கள் இதே போர்ஷன்ஸுக்கு என்னென்ன டாப்பிக்லாம் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த வீடியோட கடைசியில் சொல்லலாம். அப்கமிங் வீக்ஸில் இதே மாதிரி ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் சப்ஜெக்ட் வைஸ் நம்ம சால்வ் பண்ணலாம். ஏதாவது டவுட்னால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் டவுட் போடலாம். நம்ம வந்து பார்த்த உடனே ரிப்ளை பண்ணுவோம். ஓகே, இப்போது சால்விங்குள்ளே போயிடலாம். Question number 1. In essence, what does due process of law mean? ஓகே, நீங்கள் பாலிட்டி லக்ஷ்மிகாந்த் படிக்கும்போது டியூ ப்ராசஸ் ஆஃப் லா, ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னு வந்து ஆர்டிகல் 21 பற்றின டிபேட்ஸ் போது நீங்கள் படிச்சிருப்பீங்க. இப்போது இதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிற 2 கேஸ் நான் இங்கே டைப் பண்ணுறேன். இது ரெண்டுமே என்னென்னு நீங்கள் உடனடியாக போய் பார்க்கணும். ஏகே கோபாலன் கேஸ் இது ஃபஸ்ட்டு வந்தது. அதுக்கு அடுத்தது வந்தது மேனகா காந்தி கேஸ். இது ரெண்டுமே நீங்கள் என்னங்கிறது இப்போவே நீங்கள் போய் பார்த்துருங்க. ஃபஸ்ட்டு வந்து ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இதை வந்து ஏகே கோபாலன் கேஸில் ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாவை வந்து அப்ஹோல்டு பண்ணியிருப்பாங்க. அதாவது என்னென்னா வந்து இப்போ வந்து ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க, அதாவது வந்து பார்லிமெண்ட்டில் வந்து ஒரு லா பாஸ் பண்ணுறாங்க. அந்த லா வந்து ஒருத்தரோட லிபர்ட்டி, ரைட் டு லிபர்ட்டி ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணுச்சு அப்படின்னா வந்து
அது பெர்மிட்டடு, இட் இஸ் அலவுட். பிகாஸ் வந்து அது வந்து ஒரு லெஜிஸ்லேஷன் படி தான் நடக்குது. ஏன்னா வந்து ஆர்டிகல் 21 வந்து எக்ஸிக்யூட்டிவ் எக்ஸஸஸுக்கு அகெயின்ஸ்டாக தான் வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குது. லெஜிஸ்லேட்டிவ் எக்ஸஸுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொடெக்ஷன் கொடுக்கல. அதாவது சட்டம் என்ன சொல்லுதோ அதை ஃபாலோ பண்ணிங்கன்னா ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணாலும் அது பரவாயில்ல தான், ஏன்னா அது சட்டப்படி தான் நடக்குது அப்படிங்கிறது வந்து ஏகே கோபாலன் கேஸில் சொல்லியிருப்பாங்க. அதாவது ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லா, சட்டப்படி ஒரு ப்ரொசீஜர் படி தான் நடக்குது அப்படின்னா வந்து அது கரெக்ட் தான், இட் கேன் வயலேட் ஆர்டிகல் 21 அப்படிங்கிறது வந்து ஏகே கோபாலன் கேஸில் சொல்லியிருப்பாங்க. அது வந்து ஒரு நேரோ இன்டர்பிரிட்டேஷன். அதுக்கு அடுத்து வந்து ஜட்ஜ்மெண்ட் கொஞ்சம் வருஷம் கழிச்சு இதே கொஸ்டின் வந்து ஜட்ஜஸ் முன்னாடி வந்தபோது மேனகா காந்தி கேஸில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லாவையும் நம்ம பார்க்கணும். ஜஸ்ட் பிகாஸ் ஒரு லா இருக்குது, அது ஒரு ப்ரொசீஜர் இருக்குங்கிறதுனால அதை ஃபாலோ பண்ண முடியாது, அதனால் வந்து ஆர்டிகல் 21 வயலேட் பண்ண முடியாது. அது வந்து அந்த லாவில் இருக்கிற ப்ரொசீஜர் வந்து ரேஷ்னலாக இருக்கா, ஃபேராக இருக்கா, கரெக்டாக இருக்காங்கிறதையும் நாங்கள் செக் பண்ணுவோம். ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஒரு லா பாஸ் பண்ணிட்டீங்க பார்லிமெண்ட்னாலங்கிறதுனால அது ஆர்டிகல் 21 வயலேட் பண்ணலாம் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. அந்த லாவில் இருக்கிற ப்ரொசீஜர் ஃபேராக இருக்காங்கிறதையும் நாங்கள் சேர்த்து செக் பண்ணுவோம். அதுதான் வந்து ஒரு வைடர் இன்டர்பிரிட்டேஷன் கொடுத்தாங்க. அதான் வந்து டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படின்னு சொல்கிறாங்க. ப்ரொசீஜர் எஸ்டாப்ளிஷ்டு பை லாங்கிறது வந்து நம்ம ஜாப்பனீஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்துருக்கோம். டியூ ப்ராசஸ் ஆஃப் லா வந்து யூஎஸ் கான்ஸ்டியூஷன்லேருந்து நம்ம இன்ஸ்பயராக எடுத்தது. அதை சொன்னது வந்து அதை இந்தியன் கான்ஸ்டியூஷனுக்கு அதை அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொன்னது வந்து மேனகா காந்தி கேஸ். ஸோ ஆக்சுவலாக இந்த கொஷின் வந்து கொஞ்சம் லைட்டாக டிஸ்பியூட்டான கொஷின் தான். நாங்கள் வந்து ஃபேர் அப்ளிகேஷன் ஆஃப் லா தான் இது கரெக்டுன்னு போட்டு வந்தோம். பட் யூபிஎஸ்சி ஆன்சருக்கு வந்து பிரின்சிபல் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் தான் ஆன்சர்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் இதை ஏன் அப்படி சொல்லியிருந்தாங்கங்கிறத வந்து நீங்கள் இந்த கொஷினை இன்னொரு தடவை சர்ச் பண்ணி பாருங்கள். பட் வந்து இது ஒரு டிஸ்பியூட்டட் கொஷின் தான் இது. ஓகே, கொஷின் 2க்கு போயிடலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் பெஸ்ட் ரெஃப்ளெக்ட்ஸ் த சீஃப் பர்பஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன்? ஓகே, கான்ஸ்டியூஷனோட முக்கியமான பர்பஸ் என்ன? கான்ஸ்டியூஷனுங்கிறது என்ன? அரசியல் அமைப்பு சட்டம். அது என்ன சொல்லுது? கண்ட்ரி இப்படி தான் ரோல் பண்ணணும், இந்த ப்ரொசீஜர்ஸ்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணி தான் லா பாஸ் பண்ண முடியும், கவர்னன்ஸுங்கிறது இப்படி தான் நடக்கணுங்கிறத ஒரு வரைமுறை, ஒரு ஃப்ரேம் ஒர்க் வந்து செட் பண்ணி கொடுக்குது கான்ஸ்டியூஷனுங்கிறது. கான்ஸ்டியூஷன் இல்லாத போது என்ன இருந்தது? ஒரு அரசர் இருப்பார், அவருக்கு அன்லிமிட்டெட் பவர்ஸ் இருக்கும், அவர் என்ன வேணால் செய்யலாம், அவர் ரைட்டுன்னு நினச்சதை செய்யலாம், அது ரேஷ்னலாக இருக்கணும்னு அவசியம் இருக்காது, அவர் சொல்கிறது தான் சட்டங்கிற மாதிரி இருக்கும். பட் கான்ஸ்டியூஷனுங்கிறது இப்படி தான் நீங்கள் ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறத ஒரு ஃப்ரேம் ஒர்க் போட்டு சொல்லியிருக்கு கான்ஸ்டியூஷன். ஸோ இப்போ ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். It determines the objective for making necessary laws. Okay. It enables the creation of political offices under government. Okay. It defines and limits the powers of government. Okay. It secures social justice, social equality and social security. இது நாலுமே வந்து ஈக்குவலி கரெக்டான ஆப்ஷன். ஆனால் முக்கியமான பர்பஸ்ன்னு கேட்டிருக்காங்க. கான்ஸ்டியூஷன் ஒன்று நம்ம எதுக்காக வகுத்திருக்கோம்? முக்கியமான பர்பஸ்ன்னு கேட்டிங்கன்னா இட் லிமிட்ஸ் த பவர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். இதுதான் கரெக்டான ஆன்சரு. ஏன்னா கான்ஸ்டியூஷன் ஒன்று இல்லைனா வந்து கவர்மெண்ட் எப்படி வேணால் ரன் ஆகும், அன்கான்ஸ்டிடியூஷனலாக இருக்கலாம், தப்பாக இருக்கலாம், எப்படி வேணால் போகலாம், ஆட்டோக்ரஸியாக மாறலாம். பட் டெமோக்ரஸியில் வந்து கான்ஸ்டியூஷன் ஏன் இம்பார்ட்டண்ட் வந்து அப்படின்னா வந்து இட் டிஃபைன்ஸ் அண்ட் லிமிட்ஸ் த பவர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட். ஓகேங்களா, இதுதான் ஆன்சர். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் பெஸ்ட் டிஃபைன்ஸ் த டேர்ம் ஸ்டேட்? ஓகே, ஸ்டேட்டுன்னு பார்த்த உடனே நமக்கு வந்து கான்ஸ்டியூஷனில் 2 இது டிஃபைன் பண்ணியிருப்பாங்க. 2 ஆர்டிக்கல் வந்து ஸ்டேட்டை டிஃபைன் பண்ணுது. ஒன்று பார்ட் 3, இன்னொன்று பார்ட் 4. பார்ட் 3 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து ஆர்டிக்கல் 12 வந்து இதை டிஃபைன் பண்ணுது. அப்புறம் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் வந்து ஆர்டிக்கல் 36 இது வந்து ஸ்டேட்னா என்னன்னு டிஃபைன் பண்ணுது. இதை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல ஸ்டேட் அப்படின்னா என்னென்னா, ஒரு ஸ்டேட்டுக்கு ஓகே நம்ம ஸ்டேட்னு சில இடத்துல நியூஸ் பேப்பர் படிக்கும்போது ஸ்டேட்டு வந்து இது இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி படிப்போம். இன்னொரு இடத்துல வந்து கவர்மெண்ட் இப்படி பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி படிப்போம். ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னா வந்து ஸ்டேட் வந்து ஒரு காமனான டேர்ம். ஸ்டேட்டுக்கு தேவையான ஸ்டேட்டோட டெஃபனிஷனில் பார்த்திங்கன்னா என்னென்னா வரும்னா பாப்புலேஷன். ஓகேவா, பாப்புலேஷன், டெரிட்டரி, பாப்புலேஷன் இருக்கணும், டெரிட்டரி இருக்கணும், சோவரைனிட்டி இருக்கணும், அப்புறம் வந்து கவர்மெண்ட் இருக்கணும். இது 4 தான் வந்து ஸ்டேட்டோட டெஃபனிஷன். இது 4யும் சேர்ந்தது தான் வந்து ஸ்டேட்டோட டெஃபனிஷனில் இது 4 டேர்ம்ஸ் இருக்கும். அதாவது ஸ்டேட்னா அதில் வந்து ஒரு டெஃபினைட் பாப்புலேஷன் இருக்கணும், டிமார்க்கேட்டட் டெரிட்டரி இருக்கணும், சோவரைனிட்டி இருக்கணும். சோவரைனிட்டினா என்னென்னா ஒரு தேசம் வந்து தன்னுடைய அஃபேர்ஸை வந்து அதுவே தான் மேனேஜ் பண்ணும். வெளிநாட்டு சக்திகளோ வெளிய சக்திகளோ வந்து அந்த தேசத்தை ரன் பண்ணாது. ஃபுல் அண்ட் ஃபுல் இண்டிபெண்ட்டாக இருக்கிறத சோவரைனிட்டி அப்படிம்பா. கவர்மெண்ட் வந்து என்னென்னா வந்து ஸ்டேட்டுக்கும் கவர்மெண்ட்டுக்கும் அதாவது வித்தியாசம் சொன்னேன்ல, அது என்னென்னா வந்து கவர்மெண்ட் தான் வந்து ஒரு ஸ்டேட் வந்து
ஸோ இப்படி வச்சுக்கலாம். ஸ்டேட் வந்து எப்படி தன்னோட பவரை செலுத்தும்னா ஒரு கவர்மெண்ட் மூலமாக தான் செலுத்தும். ஸோ ஸ்டேட் வந்து ஒரு பிக்கர் டேர்ம், கவர்மெண்ட் வந்து அதை விட கொஞ்சம் ஸ்மாலர் டேர்ம். இது 4 சேர்ந்தது தான் வந்து ஒரு ஸ்டேட். இது 4 இருக்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இதில் எது இருக்குன்னா, ஆப்ஷன் ஏ, a community of persons permanently occupying a definite territory independent of external control and possessing an organized government. இதுதான் வந்து நம்ம சொன்ன 4மே இருக்குது பாருங்கள். பர்சன்ஸ் பெர்மனெண்ட்லி ஆக்குப்பைங், பாப்புலேஷன் வந்துருச்சா, டெஃபினட் டெரிட்டரி செகண்ட் இது வந்துருச்சா, இண்டிபெண்ட் ஆஃப் எக்ஸ்டர்னல் கண்ட்ரோல் அதுதான் சோவரனிட்டின்னு சொல்லுவோம், பொசஸிங் அண்ட் ஆர்கனைஸ்டு கவர்மெண்ட் 4. இது 4மே சேர்ந்தது தான் ஸ்டேட்டுன்னு நம்ம பார்த்துருந்தோம். ஃபஸ்ட் ஆப்ஷனே சூட்டாக இருக்குது. நீங்கள் மற்றதெல்லாம் படித்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவான டேர்ம்ஸ் இருக்கும், கல்ச்சர்லாம் கொண்டு வந்திருப்பாங்க, நேச்சுரல் ரைட்ஸு, மீன்ஸ் ஆஃப் சஸ்டனன்ஸ், இதெல்லாம் வந்து ஸ்டேட்டோட டைரெக்டான டெஃபினிஷனில் வரல. ஸோ இதுதான் வந்து நமக்கான ஆப்ஷன். 4th போயிடலாமா. Which one of the following factors constitutes the best safeguard of liberty in a liberal democracy? ஓகே, இதில் வந்து எல்லாமே அது கமிட்டட் ஜுடிஷரி இதுவுமே வந்து லிபர்ட்டியை என்ஷூர் பண்ணோம். ஏன்னா நம்ம லிபர்ட்டியை வந்து ஏதாவது ஒரு லா வந்து பறிக்குது அப்படிங்கும்போது நம்ம உடனே ஜுடிஷரிக்கு போவோம், ஜுடிஷியல் ரிவ்யூ இருக்குது, அதுவுமே ஒரு லிபர்ட்டிக்கான அப்ஹோல்ட் பண்ணுற ஒரு டூல் தான். சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸ் இது வந்து கொஞ்சம் லிபர்ட்டிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது, லிபரல் டெமோக்ரஸிக்கு அகெயின்ஸ்டாக இருக்குது. ஸோ இது ஆப்ஷனாக இருக்க வாய்ப்பில்லை. எலெக்டட் கவர்மெண்ட், ஓகே, பீப்புள் வந்து அவங்களுக்கு தேவையான லீடர்ஸை வந்து எலெக்ட் பண்ணுறாங்க, அதுவும் ஒரு டைப் ஆஃப் லிபர்ட்டி தான். அதுக்கடுத்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ். ஓகே, இது 3ல் ஏசிடி இதில் வந்து எது ரொம்ப ஆப்டாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் தான் இருக்கும். ஏன்னா வந்து லிபரல் டெமோக்ரஸியில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஆர்கன்ஸ் இருக்கும், ஜுடிஷியரி, எக்ஸிக்யூட்டிவ், அப்புறம் லெஜிஸ்லேச்சர். இது 3மே வந்து பார்த்திங்கன்னா அதுக்குன்னு ஒரு ஜூரிஸ்டிக்ஷன் இருக்கும். ஒருத்தரோட டெரிட்டரி, ஒருத்தரோட ஜூரிஸ்டிக்ஷனுக்குள்ளே இன்னொரு ஆர்கன் வந்து தலையிடாது. அப்படி தலையிட்டுச்சுன்னா வந்து செக்ஸ் அண்ட் பிரின்சிபல் ஆஃப் செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் மூலமாக அதுக்கு நம்ம சரி செஞ்சுக்குவாங்க. இதுதான் வந்து நம்ம சிட்டிசன்ஸுக்கு வந்து லிபர்ட்டி என்ஷூர் பண்ணுறக்கூடிய முக்கியமான டூலாக இதுதான் இருக்கும். ஸோ டி த ஆப்ஷன். 5th போயிடலாம். கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் மீன்ஸ், ஓகே, கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்னால் என்னென்னா, ஒரு முன்னெல்லாம் வந்து கிங்டம் இருக்கும், அரசர் இருப்பார், அவர் சொல்கிறது தான் சட்டமாக இருக்கும். அது அவர் சொல்கிறது வந்து ரேஷ்னலாக இருக்கலாம், இர்ரேஷ்னலாக இருக்கலாம், இல்லை என்ன வேணால் சொல்லலாம், அவர் சொல்கிறதா சட்டம்னு இருக்கும். பட் வந்து டெமோக்ரஸி வந்ததுக்கப்புறம் எல்லா கண்ட்ரிஸும் தங்கள் ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு முறைப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக கான்ஸ்டியூஷன் ஒரு இதை உருவாக்குனாங்க, அரசியலமைப்பு சட்டம். ஸோ அதில் என்ன சொல்லுவாங்கன்னா கவர்மெண்ட் எப்படி ரன் பண்ணணும் அப்படிங்கிற ரூல்ஸ் எல்லாம் அதில் இருக்கும், ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா பார்ட் 3 நமக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குல்ல, ஸ்டேட் வந்து எந்த காரணத்து கொண்டோ ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸை வயலேட் பண்ண முடியாது அப்படிங்கிறத பார்ட் 3ல் பார்த்துருப்போம். பார்ட் 4ல் டிபிஎஸ்பி டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் பார்த்திங்கன்னா ஸ்டேட் வந்து லா ஃபார்ம் பண்ணும்போது என்னென்ன இதெல்லாம் கடைபிடிக்கணும், ஸ்டேட்டோட கோல்ஸ் என்ன, நேஷன் எதெல்லாம் நோக்கி நகரணும் அப்படிங்கிறத வந்து டிபிஎஸ்பியில் சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி வந்து ஒரு கவர்மெண்ட் ரன் பண்ணுறதுக்கு தேவையான ரூல்ஸு, லிமிட்டேஷன்ஸ், ரெகுலேஷன்ஸ் எல்லாமே இருக்கிறது தான் கான்ஸ்டியூஷன். ஸோ அதுபடி பார்க்கும்போது அ கவர்மெண்ட் லிமிட்டட் பை த டேர்ம்ஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன், இதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்கணும். ஓகே, 6th போயிடலாம். A parliamentary system of government is the one in which, okay, parliamentary system of government அப்படின்னா என்னன்னு கேட்குறாங்க. பிரசிடென்ஷியல் சிஸ்டம், பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் 2 இருக்கும். பிரசிடென்ஷியல் சிஸ்டம்னா யூஎஸில் நம்ம பார்த்துருக்கோம், பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட் தான் இந்தியாவில் இருக்குது. நம்ம அதை யூகே கான்ஸ்டியூஷன்லேருந்து பாரோ பண்ணியிருக்கோம். ஓகே, ஆப்ஷன்ஸ் படித்து பார்ப்போம். ஆல் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் இந்த பார்லிமெண்ட் ஆர் ரெப்ரசன்டட் இன் த கவர்மெண்ட். ஓகே, இது ரெப்ரசன்டேஷனை பற்றி பேசுது. ஆப்ஷன் ஏ, the government is responsible to the parliament and can be removed by it. ஓகே, இதுதான் அதோட டெஃபினிஷன் மாதிரி இருக்குது, நம்ம அடுத்தது படிப்போம். the government is elected by the people and can be removed by them. ஓகே, இது வந்து டெமோக்ரஸியோட டெஃபினேஷன் மாதிரி 3, இது சி ஆப்ஷன். டி ஆப்ஷன் வந்து த கவர்மெண்ட் இஸ் சூசன் பை த பார்லிமெண்ட் பட் கெனாட் பி ரிமூவ்டு இருக்குது. கெனாட் பி ரிமூவ்டுங்கிறது வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குல்ல, ஏன்னா நமக்கு நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மாதிரி சில டூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதை வந்து எதிர்கட்சிகள் கொண்டு வந்து வின் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து கவர்மெண்ட் வந்து ரிசைன் பண்ணணும். ஸோ இது வந்து இந்த ஆப்ஷன் தப்பாக இருக்குது. ஸோ நம்ம பார்த்த இந்த ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்குது. த கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட் அண்ட் கேன் பி ரிமூவ்டு பை இட். த கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட்னு என்னென்னா, இப்போ வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கிற எம்பிஸ்லாம் கொஸ்டின் பண்ணாங்கன்னா மினிஸ்டர்ஸ் ஆர் பவுண்ட் டு ஆன்சர். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எதிர்கட்சி எம்பிகள்லாம் கேள்வி கேட்கும்போது மினிஸ்டர்ஸ் வந்து ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ வந்து கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிள் டு த பார்லிமெண்ட் அண்ட் கேன் பி ரிமூவ்டு பை இட். இதுதான் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டில் முக்கியமான ஃபீச்சர். ஓகே, 7th போயிடலாம். ஒன் காமன் அரேஞ்ச்மெண்ட் பிட்வீன் காந்திசம் அண்ட் மார்க்சிசம். ஓகே, காந்திசம் அண்ட் மார்க்சிசம் இது ரெண்டுமே வந்து நம்ம டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் வந்து இது பார்த்துருப்போம், சோஷியலிசம் பிரின்சிபல்ஸ் அண்ட் காந்திசம் பிரின்சிபல்ஸ்னு பார்த்துருப்போம். அது பேஸ் பண்ணி அந்த கொஷின் மாதிரி இருக்குது. இது ஆக்சுவலாக சோஷியாலஜி படித்தவங்க கொஞ்சம் ஈஸியாக போட்டுருவாங்க. இது இருந்தாலும் நம்ம இந்த ஆப்ஷன்ஸ்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவோம்.
எக்கனாமிக் டிட்டர்மினிசம் அப்படின்னா என்னென்னா வந்து ஒரு சொசைட்டி மார்க்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மார்க்ஸோட தியரி தான் அவர் எக்கனாமிக் டிட்டர்மினிசம் சொல்லியிருப்பார். அதாவது யார் ஒருத்தர் பொருளாதார அடிப்படையில் வந்து தலை நிமிர்ந்து இருக்காரோ, யார் வந்து பிஸ்னஸ் மேனில் டாப் வெல்த் வச்சுருக்காரோ, அவர் தான் வந்து மற்ற ஸ்பியர்ஸ் ஆஃப் லைஃப்லேயும் வந்து அவரோட டாமினன்ஸை செலுத்துவார். அதாவது ஒருத்தர் எக்கனாமிக்ஸில் வந்து இப்போ ரொம்ப வெல்த்தி மேனாக இருக்கார், பெரிய பிஸ்னஸ் ஓன் பண்ணுறாரு அப்படின்னா அவர் வந்து பாலிட்டிக்ஸ்லேயும் பெரிய ஆளாக இருப்பார், சொசைட்டிலையும் பெரிய ஆளாக இருப்பார், மற்ற எல்லாத்துலேயுமே வந்து அவரோட டாமினேஷனை செலுத்துவார். ஸோ பணம் தான் வந்து மற்ற இடத்துல இருந்து மற்ற எல்லா ஸ்பியர்ஸ்லேயும் டாமினேஷனை உருவாக்குறதுக்கு காரணமே பணம் அப்படிங்கிறது தான் வந்து எக்கனாமிக் டிட்டர்மினிசம்னு சொல்லியிருப்பார். பட் காந்தி வந்து அதை சொல்லியிருக்க மாட்டார். கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, காந்திசம் மார்க்சிசம் கன்வர்ஜ் ஆகிற ஃபீச்சர் எதுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது வராது. காந்தி வந்து இந்த மாதிரி எதுவும் பேசியிருக்க மாட்டார். அபாலிஷன் ஆஃப் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டி, அதாவது மார்க்ஸ் என்ன சொல்லியிருப்பாருன்னா வந்து ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு ஒன்றே இருக்கக்கூடாது, எல்லா ப்ராப்பர்ட்டியும் ஸ்டேட் ஓன் பண்ணணும், அவங்களுக்கு தேவைக்கு தேவையானபடி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணும், அக்கார்டிங் டு தேர் நீட்ஸ் அக்கார்டிங் டு தேர் கெப்பாசிட்டிங்கிற மாதிரி ஒன்று இருக்கும். அதுதான் வந்து கம்யூனிஸ்ட் சொசைட்டின்னு சொல்லுவோம்ல, அதில் ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டியே இருக்காது, எல்லாமே ஸ்டேட் ஓன்டு ப்ராப்பர்ட்டி தான் இருக்கும். அதை அவர் சொல்லியிருப்பார். பட் காந்திஜி அப்படி சொல்லியிருக்க மாட்டார். அப்படி ஒன்று கிளாஸ் ஸ்ட்ரகிளை பற்றியும் வந்து காந்திஜி எதுவும் சொல்லியிருக்க மாட்டார். பட் வந்து கோல் ஆஃப் ஸ்டேட்லெஸ் சொசைட்டி இதுதான் வந்து ரெண்டு பேருமே பேசியிருப்பாங்க. காந்திஜி ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருப்பார்னா, இந்தியா வந்து ஃப்யூச்சரில் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட், அதாவது பஞ்சாயத்து ராஜ் மூலமாக தான் கவர்ன் பண்ணோம், ஸ்டேட் லெவல் நேஷ்னல் லெவல் கவர்மெண்ட்ஸ்லாம் வந்து நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற மாதிரி காந்திஜி சொல்லியிருப்பார். அந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டுமே பார்த்திங்கன்னா அது தட் வில் லீட் டு ஸ்டேட்லெஸ் சொசைட்டி. ஸ்டேட்டுன்னு ஒன்று இருந்தால் தான் வந்து கவர்மெண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்னு ஒன்று கொண்டு வரணும், போலீஸ் ராஜ் இன்ஸ்பெக்டர் ராஜ்னு கேள்விப்பட்டிருப்போம்ல பிரிட்டிஷ் பீரியட், அந்த மாதிரி வந்து ஸ்டேட்டுன்னு ஒன்று இருந்தாலே வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். அதனால் ஸ்டேட்டே இல்லாத சொசைட்டி தான் வந்து ரொம்ப லிபரலான சொசைட்டி, அதை நோக்கி தான் இந்தியா போகணுங்கிற மாதிரி காந்திஜி சொல்லியிருப்பார். மார்க்ஸும் அதை சொல்லியிருப்பார். ஃபஸ்ட்டு கேபிட்டலிஸ்ட் சொசைட்டி அழிக்கணும், அப்புறம் கம்யூனிஸ்ட் சொசைட்டி மாற்றணும், அதுக்கப்புறம் வந்து கிளாஸ்லெஸ் அதாவது ஸ்டேட்லெஸ் சொசைட்டி தான் அதோட எய்மாகவும் இருந்தது அவரோட தியரியில். ஸோ இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். ரெண்டு பேரும் கன்வர்ஜ் ஆகிற இடம் வந்து ஸ்டேட்லெஸ் சொசைட்டியை நோக்கி நகரணுங்கிறது தான். ஓகே, 8.1 கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் இஸ் பை டெஃபினிஷன் இஸ் அ டேஷ். ஓகே, நம்ம முன்னாடி பார்த்த அதே கேள்வி தான் வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. ஸோ என்ன ஆன்சர்? லிமிட்டட் கவர்மெண்ட் வந்து இஷ்டத்துக்கு செயல் பண்ண முடியாது. கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்னா என்ன? கவர்மெண்ட் பவுண்ட் பை த டைரக்ஷன்ஸ் கிவன் பை த கான்ஸ்டியூஷன். அதாவது கவர்மெண்ட் வந்து அன்லிமிட்டட் பவர்ஸில் அது கிடையாது, கான்ஸ்டியூஷனில் என்னென்ன லிமிட்ஸ் இருக்கோ அதுக்குள்ளே தான் கவர்மெண்ட் ரன் பண்ண முடியும். லிமிட்டட் கவர்மெண்ட். ஓகே, 9th போயிடலாம். In the context of the polity, which one of the following would you accept as the most appropriate definition of liberty? ஓகே, லிபர்ட்டினா மோஸ்ட் அப்ராப்ரியேட் டெஃபினிஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் த டிரனி ஆஃப் பொலிட்டிக்கல் ரூலர்ஸ், ஆப்சன்ஸ் ஆஃப் ரெஸ்ட்ரெயின்ங்கிறது வந்து நெகட்டிவ் லிபர்ட்டியோட டெஃபினிஷன். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி டு டூ வாட் எவர் ஒன் லைக்ஸ். ஓகே, அப்படி எல்லாருமே வந்து என்ன வேணால் பண்ணலாங்கிறதா லிபர்ட்டியா? அப்படி இருக்க முடியாதுல்ல. ஒருத்தர் என்ன வேணால் பண்ணலாம் அப்படிங்கும்போது பவர்ஃபுல் பீப்புள் வந்து பவர்லெஸ் பீப்புளை டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாண்டட் லேபர் எடுத்துக்கலாம், ஸ்லேவரி இருந்திருக்கலாம். அவங்க என்ன வேணால் பண்ணலாங்கும்போது அப்போ பவர்லெஸ் பீப்புளுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாருமே இருக்க மாட்டாங்க, அவங்க லிபர்ட்டி பாதிக்கப்படும். ஸோ ஆப்ஷன் சி இருக்காது. பி வந்து நெகட்டிவ் லிபர்ட்டியோட டெஃபினிஷன் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப நேரோ டெஃபினிஷனாக இருக்குது. ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் டைரனி ஆஃப் பொலிட்டிக்கல் ரூலர்ஸ், ஏன் எக்ஸிக்யூட்டிவ் அகேன்ஸ்டாக ப்ரொடெக்ட் பண்ணாதா லிபர்ட்டி? இது மோஸ்ட் அப்ராப்ரியேட் டெஃபினிஷனாக இருக்காது. ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் ஒன் செல்ஃப் ஃபுல்லி, இதுதான் பாசிட்டிவ் லிபர்ட்டியோட டெஃபினிஷன். ஸோ இதுதான் ஆன்சர், ஆப்பர்ச்சுனிட்டி டு டெவலப் ஒன் செல்ஃப் ஃபுல்லி. ஓகே, which of the following reflects the most appropriate relationship between law and liberty? ஓகே, லாவும் லிபர்ட்டியும் கன்வர்ஜ் ஆகிற ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. ஓகே, இஃப் தெர் ஆர் மோர் லாஸ் தேர் இஸ் லெஸ் லிபர்ட்டி. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குல்ல. ஏன்னா புதுசாக கொண்டு வர லாஸ் வந்து நம்மளோட ஃப்ரீடமும் லிபர்ட்டியும் அதிகப்படுத்துகிற மாதிரி கொண்டு வந்தாங்கன்னா ஓகே, அப்போ இந்த டெஃபினேஷன் தப்பு. இஃப் தெர் ஆர் நோ லாஸ் தேர் இஸ் நோ லிபர்ட்டி. சட்டம்னு ஒன்று இல்லைன்னா லிபர்ட்டியே இருக்காது. நம்ம மேலே பார்த்தோம்ல, சட்டம்னு ஒன்று இல்லைன்னா வந்து மனுஷனுக்கு ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லைங்கும்போது என்ன பண்ணுவாங்க, பவர்ஃபுல்லான பீப்புள் வந்து டாமினேஷன் பண்ணுவாங்க, பவர்லெஸ் பீப்புளை அடிமைப்படுத்துவாங்க, அவங்கள ஒடுக்குவாங்க. ஸோ இஃப் தெர் ஆர் நோ லாஸ் தேர் இஸ் நோ லிபர்ட்டி. சட்டம்னு ஒன்று இருந்தால் தான் அது வந்து மக்களோட நடத்தை வந்து ஒரு லிமிட்டேஷன் போடும், அப்போ தான் வந்து எல்லாருக்குமே லிபர்ட்டி என்ஷூர் பண்ண முடியும். ஸோ இது கொஞ்சம் கரெக்டான டெஃபினேஷன் மாதிரி இருக்குது. நெக்ஸ்ட் ஆப்ஷன்ஸும் படித்து பார்ப்போம். இஃப் தேர் இஸ் லிபர்ட்டி லாஸ் ஹேவ் டு பி மேட் பை த பீப்புள். ஓகே, பீப்புளாக சட்டத்தை உருவாக்குனா தான் வந்து லிபர்ட்டி இருக்குமா? ஏன் அரசர்கள் மன்னர்கள்லாம் உருவாக்குன லாஸ் வந்து லிபர்ட்டியை கொடுக்காதா அப்படின்னா? அப்போ சி டெஃபினேஷனும் தப்பாக தான் இருக்குது. இஃப் லாஸ் ஆர் சேஞ்ச் டூ ஆஃபன் லிபர்ட்டி இஸ் இன் டேஞ்சர், இதுவும் பார்த்திங்கன்னா தப்பாக தாங்க இருக்குது. ஏன்னா வந்து
இப்போ நம்ம ஆர்டிகல் 21 பார்த்திங்கன்னா நம்ம ஜுடிஷியரி மூலமாக பல ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து நம்ம வி ஆர் மூவிங் டுவர்ட்ஸ் அ லிபரல் டெமோக்ரஸி. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட் டு லிபர்ட்டிங்கிறது வந்து இப்போ எப்படிலாம் வைடன் ஆகிடுச்சுன்னா ரைட் டு ஃபுட்டுன்னு நம்ம கொண்டு வந்துட்டோம், ரைட் டு க்ளீன் ஏர் அண்ட் என்விரான்மெண்ட், இதெல்லாம் வந்து புதுசாக ஜுடிஷியரி வந்து அதோட ஜட்ஜ்மெண்ட் மூலமாக வந்து நம்மளோட லிபர்ட்டியை வந்து அதிகப்படுத்திகிட்டே போகிறாங்க. ஸோ சேஞ்ச் ஆக லிபர்ட்டி இஸ் இன் டேஞ்சர்னு கொடுத்துருக்காங்க. அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஸோ இதுதான் ஆன்சர். இஃப் தெர் ஆர் நோ லாஸ் தெர் இஸ் நோ லிபர்ட்டி. ரெஸ்ட்ரிக்ஷனே இல்லாத உலகத்தில் வந்து லிபர்ட்டின்னு ஒன்று இருக்காது. ஏன்னா பவர்ஃபுல் ஃபியூ வந்து எல்லா லிபர்ட்டியும் எடுத்துக்குவாங்க, மற்றவங்களுக்கு வந்து லிபர்ட்டி போயிடும். ஓகே, இதுதான் ஆன்சராக இருக்கும். 11th போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் ரிகார்டட் ஆஸ் த மெயின் ஃபீச்சர் ஆஃப் ரூல் ஆஃப் லா? ஓகே, ரூல் ஆஃப் லானா என்னென்னா நம்ம லிமிட்டட் கவர்மெண்ட், கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் பார்த்தோம்ல, சட்டப்படி தான் வந்து ஆட்சி இருக்கணும், அதான் ரூல் ஆஃப் லா. லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் பவர்ஸ். ஓகே, கரெக்டு தானே இது? கவர்மெண்ட் நினச்சாலோ இல்லை ஏதாவது ஒரு ஆர்கன், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேஷன், ஏதாவது ஒரு ஆர்கன் நினச்சாலுமே வந்து எக்ஸசிவ் பவர்ஸ், அன்லிமிட்டட் பவர்ஸ் யாருக்குமே கிடையாது. ஸோ லிமிட்டேஷன்ஸ் ஆஃப் பவர்ஸ் இது வந்து கரெக்டான ஃபீச்சர் தான். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா கரெக்டு தானே? ரூல் ஆஃப் லான்னு ஒன்று இருந்துச்சுன்னா வந்து அது லாக்கு, சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா ஆர்டிகல் 14 படிச்சிருப்போம். பீப்புள்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டி டு த கவர்மெண்ட், இப்படி ஒன்றும் நம்ம எங்கேயுமே படித்ததில்லை. மக்கள் வந்து கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிளாக இருக்கணும், அப்படி ஒன்று இல்லவே இல்லை. இது வந்து 3 ஆப்ஷன் வராது. லிபர்ட்டி அண்ட் சிவில் ரைட்ஸ். ரூல் ஆஃப் லானா என்ன? அதில் முக்கியமாக வந்து மக்களுக்கு உரிமைகள் இருக்கணும், சுதந்திரம் இருக்கணும். லிபர்ட்டி அண்ட் சிவில் ரைட்ஸ் இது இன்னெவிட்டபிள் பார்ட் ரூல் ஆஃப் லாவில். 1, 2, 4 ஏதாவது ஆப்ஷன் இருக்கா? ஓகே, 1, 2, 4 இருக்குது. இதுதான் ஆன்சர். இதில் எதுவும் டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். 12th ஒன் போயிடலாம். One of the implications of equality in society is absence of, okay, absence of dash leads to equality in society. Okay, இதுக்கு ப்ரிவிலேஜஸ் தான் ஆன்சராக இருக்குங்க. ஏன்னா வந்து absence of privileges will lead to equality in society. கரெக்டு தானுங்க? ப்ரிவிலேஜஸ் வந்து சப்போஸ் இப்போ ஒருத்தரோட ஒரே ஃபேமிலியிலேருந்து பிறந்ததுனால வந்து அவங்களுக்கு கவர்மெண்ட் எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்குறோமா? அப்படி கொடுக்கறது இல்லைல்ல. ஸோ ப்ரிவிலேஜ்டு கிளாஸ்னு ஒன்று இல்லை, எல்லா கிளாஸுமே ஈக்குவல் தான். எல்லாருமே ஈக்குவல்னு சொல்கிறது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரிவிலேஜஸ் தான் வந்து ஒரு ஈக்குவாலிட்டேரியன் சொசைட்டியை உருவாக்கும். ஓகே, இதில் எதுவும் டவுட் இருக்காது. 13 போயிடலாம். Which one of the following statements is correct? Okay. Rights are claims of state against citizens. ஓகே, இது டோட்டலாக ஆப்போசிட் டெஃபினிஷனாக கொடுத்துருக்காங்க. ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட்டுன்னு தான் இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எதுக்கு இருக்குது? ஸ்டேட் வந்து எக்ஸசிவ் பவரை யூஸ் பண்ணி சிட்டிசன்ஸுக்கு வந்து அவங்க ரைட்ஸை என்க்ரோச் பண்ணக்கூடாது, லிமிட்டட் பவர்ஸ் தான் வந்து ஸ்டேட்டுக்கு இருக்குது, சிட்டிசன்ஸுக்கு இந்த ரைட்ஸில் நீங்கள் என்ஷூர் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்லியிருக்கு. ஆப்ஷன் ஏ வந்து அப்படியே உல்ட்டாவாக கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷன் பாருங்கள். ரைட்ஸ் ஆர் ப்ரிவிலேஜஸ் விச் ஆர் இன்கார்பரேட்டட் இன் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் அ ஸ்டேட். ஓகே, கான்ஸ்டியூஷன் ஆஃப் த ஸ்டேட்டில் இன்கார்பரேட் பண்ணதுக்கு பேர் தான் ரைட்ஸு அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட் நம்ம படித்தோம்ல, அந்த ஏ ஆப்ஷனோட உல்ட்டா அப்படியே சி ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. இதுதான் அதோட. ரைட்ஸ் ஆர் கிளைம்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட், அதாவது சிட்டிசன்ஸ் வந்து ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாக இந்த ரைட்டெல்லாம் வந்து என்ஜாய் பண்ணலாம். அதாவது இப்போ நம்ம ஸ்டேட்டை எதிர்க்கிறோம், ஸ்டேட்டுக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணுறோம், அப்புறம் நம்ம வந்து ரிலீஜியஸ் ஃப்ரீடம் இருக்குது, லிபர்ட்டி இருக்குது, ரைட் டு ஃப்ரீ ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன், ரைட் டு மூவ்மெண்ட், இதெல்லாமே வந்து கிளைம்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஸ் அகெயின்ஸ்ட் த ஸ்டேட். ஸ்டேட் வந்து இதை எந்த காரணத்துக்கு கொண்டும் தடுக்க முடியாது, என்கரேஜ் பண்ண முடியாது. பட் சம் குவாலிட்டேட்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. பட் ஜென்ரல் டெஃபினேஷன் வந்து இதுதான். ஸோ சி த ஆன்சர். 14. Local self-government can be best explained as an exercise in dash. ஓகே, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னா என்னென்னா நம்ம 3rd tier பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம்ஸ் கொண்டு வந்திருக்காங்கல்ல 1992 வந்து 73rd and 74th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்டில். அதுதான் வந்து லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். வில்லேஜஸ் சைடாக இருந்தால் பஞ்சாயத்து சிஸ்டம்ஸ், அர்பன் சைடாக இருந்தால் முனிசிபாலிட்டி, முனிசிபல் கவுன்சில், அதெல்லாம். ஃபெட்ரலிசம். ஓகே, ஆப்ஷன் ஏ. ஃபெட்ரலிசம்னா என்ன? டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் சென்டர் அண்ட் ஸ்டேட்ஸ். இது அது கிடையாது. இது வந்து லோக்கல் கிராமத்து லெவலில் நம்ம பேசுகிறோம், இது கிடையாது. டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன். ஓகே, இதுதாங்க ஆன்சரு. இது வந்து நம்ம கீவேர்ட் நம்ம புக்கில் படிக்கவே படிச்சிருப்போம். டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், அதாவது டெமோக்ராட்டிக் இன்ஸ்டியூஷன்ஸை வந்து கீழே கிராஸ் ரூட்ஸ் லெவலுக்கு கொண்டு போகிறதுக்கு பேர் தான் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட். பஞ்சாயத்து ராஜ் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் அதுக்கு தான் இருக்குது. ஸோ டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் தான் கரெக்ட். ஓகே,
டைரக்ட் டெமோக்ரஸியில் வந்து ஒரு 5 டூல் நம்ம படிச்சிருப்போம். பிளிபிசைட், ரெஃபரண்டம், இனிஷியேட்டிவ், இதெல்லாம் வந்து இந்தியாவில் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. ஏன் இந்தியாவில் டைரக்ட் டெமோக்ரஸி பண்ண முடியாதுன்னா வந்து இந்தியாவோட பாப்புலேஷன் ரொம்ப வாஸ்ட்டாக இருக்குங்க. ஸோ வந்து மக்கள் நினச்சா வந்து ஒரு லெஜிஸ்லேட்டரை வந்து ரீகால் பண்ணவோ இல்லை தொட்ட சின்ன சின்ன பாலிசிஸுக்கு எல்லாமே வந்து மக்கள்கிட்ட கருத்து கேட்டு ஓட்டெடுத்து இதெல்லாம் நம்ம பண்ண முடியாது. பட் சுவிட்சர்லாந்தில் பண்ணுறாங்க டைரக்ட் டெமோக்ரஸி. இந்தியாவில் பாப்புலேஷன் காரணமாக இது நாட் பாசிபிள். ஸோ அதனால் வந்து நம்ம தேர்ட் டயர் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் மூலமாக நம்ம வந்து டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷனை கொண்டு வந்திருக்கோம். ஓகே, இதுதான் ஆன்சர். 15 போயிடலாம். டெமோக்ரஸிஸ் superior virtue lies in the fact that it calls into activity. ஓகே, டெமோக்ரஸியில் வந்து எது வந்து சுப்பீரியர் வேர்ச்சியூ, எதனால் வந்து டெமோக்ரஸி வந்து சுப்பீரியர் வேர்ச்சியூ அப்படின்னு சொல்கிறாங்க. the intelligence and character of ordinary men and women. ஓகே, அதாவது இன்டெலிஜென்ஸ் அண்ட் கேரக்டர் ஆஃப் ஆர்டினரி மென் அண்ட் விமன் இவங்க சொல்கிறது வந்து நம்ம ஓட்டிங் ரைட்ஸை பற்றி தான் சொல்கிறாங்க. மக்கள் வந்து அவங்களுக்கு தேவையான லீடரை அவங்களே வந்து தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல. ஸோ அதுதான் வந்து இவங்க ஓட்டை பற்றி தான் பேசுகிறாங்க. ஓட்டிங் பேட்டர்ன்ஸ் அண்ட் பிஹேவியர் மூலமாக மக்களோட இன்டெலிஜென்ஸ் அண்ட் கேரக்டர் விஸ்டம் வந்து வெளிப்படுது. இது ஓட்டை பற்றி தான் இது பேசுது. இது வந்து ரிலவெண்ட்டாக தான் இருக்குது. அடுத்த ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். மெத்தட்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப். டெமோக்ரஸியோட சுப்பீரியர் வேர்ச்சி வந்து எக்ஸிக்யூட்டிவ் லீடர்ஷிப்பை ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தப்பாக இருக்குது. சுப்பீரியர் இண்டிவிஜுவல் வித் டைனமிசம் அண்ட் விஷன். இது வந்து ஆட்டோக்ரஸியோட டெஃபனிஷன். இது டோட்டலாக டெமோக்ரஸிக்கு அகேன்ஸ்டாக இருக்குது. இது தப்பாக தான் இருக்கும். பேண்ட் ஆஃப் டெடிக்கேட்டட் பார்ட்டி ஒர்க்கர்ஸ். டெடிக்கேட்டடான பார்ட்டி ஒர்க்கர்ஸ் இருக்கிறதா டெமோக்ரஸியோட சுப்பீரியர் வேர்ச்சிவா? அப்படி இருக்காதுல்ல. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டு. டெமோக்ரஸியில் எது முக்கியம்னா எல்லாருமே வந்து மக்கள் வந்து யாரை தேர்ந்தெடுக்கணுங்கிறத அவங்க தான் முடிவு பண்ணணும். ஸோ ஓட்டிங் ரைட்ஸ் தான் வந்து இதில் டெமோக்ரஸியோட சுப்பீரியர் வேர்ச்சியோ. நான் யார் ஆளணுங்கிறத நான் தான் டிசைட் பண்ணணும் அப்படிங்கிறதா டெமோக்ரஸியோட டெஃபினிஷன் சொல்லுது. ஸோ இதுதான் ஆன்சராக இருக்க முடியும். இன்டெலிஜென்ஸ் அண்ட் கேரக்டர் ஆஃப் ஆர்டினரி மென் அண்ட் விமன் இதுதான் வந்து டெமோக்ரஸியோட சுப்பீரியர் வேர்ச்சியோ. அதாவது நம்ம பிளாட்டோ, அரிஸ்டாட்டில் இவங்க தான் இதை பற்றி டெமோக்ரஸியை பற்றி என்ன சொல்லியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, பிளாட்டோ வந்து டெமோக்ரஸிக்கு அகேன்ஸ்டாக சொல்லியிருப்பார். அவர் என்ன சொல்லியிருப்பார்னா வந்து பீப்புளுக்கு வந்து யாரை தேர்ந்தெடுக்கணும் அப்படிங்கிற வந்து நாலேஜ் இருக்காது. டெமோக்ரஸி வந்து இட் வில் லீட் டு கன்ஃபியூஷன். யாரை தேர்ந்தெடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாது, அவங்களுக்கு அவ்வளோ மெச்சூரிட்டி இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பார். பட் அரிஸ்டாட்டில் என்ன சொல்லியிருப்பார்னா டெமோக்ரஸி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு, ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு மெக்கானிசமாக இருக்கும். ஆஸ் லாங் ஆஸ் பீப்புள் ஆர் ஹாப்பி வந்து எனி ரூலரை வந்து ரூல் பண்ணட்டுமே, ஏன்னா பீப்புள் தான் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்காங்க. ஸோ டெமோக்ரஸி வந்து நல்லது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். சும்மா ஒரு பேக்ரவுண்ட் இன்ஃபர்மேஷனுக்காக தெரிஞ்சுக்கோங்க. The main advantage of parliamentary form of government is that parliamentary form ஆல்ரெடி பார்த்துருந்தோம், ரிப்பீட் ஆகிருக்கு. The executive and legislature work independentlyன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்தியன் இதுக்கு வந்து கொஞ்சம் அகேன்ஸ்டாக இருக்குது. ஏன்னா வந்து இந்தியாவில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் லெஜிஸ்லேட்டரும் வந்து ஒர்க் இன்டர்டிபெண்டன்ட்லி. ஏன்னா வந்து மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டரும் பார்த்திங்கன்னா அவங்களும் தே ஆர் த பார்ட் ஆஃப் லெஜிஸ்லேச்சர். எம்பியாக இருந்து தான் அவங்க மினிஸ்டராக இருக்காங்க. ஸோ அவங்க வந்து ஒர்க் இண்டிபெண்டன்ட்லின்னு கொடுத்துருக்காங்க. ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் வந்து இந்தியாவில் எப்போவுமே கிடையாது. நம்ம யூஎஸில் தான் வந்து ஸ்ட்ரிக்ட் செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருந்தது. இந்தியாவில் வந்து செப்பரேஷன் ஆஃப் பவர்ஸ் இருக்குது, பட் நாட் இன் அ ஸ்ட்ரிக்ட் சென்ஸ். ஸோ ஆப்ஷன் ஏ வந்து கொஞ்சம் தப்பாக இருக்குது. அடுத்தது பாயிண்ட் ப்ரொவைட்ஸ் கண்டினியூட்டி ஆஃப் பாலிசி அண்ட் இஸ் மோர் எஃபிஷியன்ட். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் வந்து கண்டினியூட்டி ஆஃப் பாலிசி கொடுக்குதா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா வந்து ஒரு கவர்மெண்ட் போய் இன்னொரு கவர்மெண்ட் வருது, பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டில் வருதுன்னா என்ன பண்ணுவாங்க, ஒரு கட்சி வந்து இதுக்கு முன்னாடி ஆட்சி பண்ண கட்சி செஞ்ச பாலிசிஸ்லாம் கேன்சல் பண்ணுவாங்க, புதுசாக ஒன்று கொண்டு வருவாங்க. அவங்க அப்படி செஞ்சுட்டாங்க, இப்படி செஞ்சுட்டாங்க, நாங்கள் மாற்ற போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பாலிசியை டிஸ்கண்டினியூ பண்ணுவாங்க, புதுசாக கொண்டு வருவாங்க. ஸோ ஆப்ஷன் பி தப்பாக இருக்குது. The executive remains responsible to the legislature. ஓகே, இது கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. நம்ம நெக்ஸ்ட் படிப்போம். The head of the government cannot be changed without election. ஓகே, இதுவும் கரெக்டு தான். பட் வந்து ஓகே, இந்த டி ஆப்ஷனே இன்னும் கொஞ்சம் டீப்பாக பார்த்தீங்கன்னா இது கரெக்ட் கிடையாது. த ஹெட் ஆஃப் கவர்மெண்ட், ஹெட் ஆஃப் த ஸ்டேட் வந்து பிரசிடென்ட், ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் வந்து பிரைம் மினிஸ்டர். ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட் கேனாட் பி சேஞ்ச் வித்தவுட் எலெக்ஷன் சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் இல்லாமலே கூட பிரைம் மினிஸ்டரை மாற்றலாம். ஏன்னா வந்து ஆஸ் லாங் ஆஸ் வந்து கவர்மெண்ட் வந்து மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணுறாங்கங்கும்போது அவங்களே வந்து பிரைம் மினிஸ்டரை திருப்பி கூட மாற்றலாம். இந்த பிரைம் மினிஸ்டரை ரிசைன் பண்ண சொல்லிட்டு கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர் எல்லாமே ரிசைன் பண்ணிட்டு திருப்பி அவங்க மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணி வேறு ஒரு பிரைம் மினிஸ்டர் கூட மாற்றலாம். கேனாட் பி சேஞ்சுன்னு வராது. பட் இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம்ல, எக்ஸிக்யூட்டிவ் ரிமைன்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். அதாவது மினிஸ்டர்ஸும் பிரைம் மினிஸ்டர் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் எல்லாமே வந்து லெஜிஸ்லேச்சர் எம்பிஸ்க்கு வந்து ஆன்சரபிளாக இருக்கணும். அதாவது
அதாவது இன்டெரக்டாக பீப்புளுக்கு தே ஆர் ஆன்சரபிள். அவங்க கேட்குற கொஷின்ஸுக்கு ஆன்சர் பண்ணணும். வந்து மெஜாரிட்டி என்ஜாய் பண்ணால் மட்டும்தான் அவங்க பவரில் உட்கார முடியும். ஒன்ஸ் வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் வந்து மினிஸ்டர்ஸ் மேலே நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற மாதிரி அது ஓட்டில் ஜெயிச்சிட்டாங்க, அப்போசிஷன் வந்து ஜெயிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது த மினிஸ்ட்ரி ஷுட் ரிசைன். அதாவது கவர்மெண்ட்டே ரிசைன் பண்ணோம், புது எலெக்ஷன்ஸ் வைப்பாங்க, இல்லை ஆல்டர்னேட் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் ஆன்சர். எக்ஸிக்யூட்டிவ் ரிமைன்ஸ் ரெஸ்பான்சிபிள் டு த லெஜிஸ்லேச்சர். இதுதான் ஆன்சர். 17. Out of the following statements, choose the one that bring out the principle underlying the cabinet form of government. Cabinet form of government. ஓகே, கேபினெட்னா நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். கேபினெட் மினிஸ்டர்ஸ்னு சொல்லுவாங்கள்ல. டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரி, எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி, ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி, இவங்களாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மினிஸ்டர்ஸ். இப்போ பிரைம் மினிஸ்டர் ஏதாவது டெசிஷன் எடுக்கிறாருன்னா கண்டிப்பாக இவங்களெல்லாம் கன்சல்ட் பண்ணி தான் எடுப்பார். ஒரே பிரைம் மினிஸ்டர் வந்து எல்லா துறைகளும் பார்க்க முடியாதுல்ல, அதனால் முக்கியமான துறைகள்லாம் வந்து வேறு மினிஸ்டர்ஸுக்கு டிவால்வ் பண்ணுவாங்க. அப்படி தான் கேபினெட்டுங்கிறது வந்து கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ரொம்ப பேர் இருப்பாங்க. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் வந்து ஒரு 70-80 பேர் இருப்பாங்கன்னா கேபினெட் அவ்வளோ இருக்க மாட்டாங்க, அதோட குறைவாக தான் இருப்பாங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான மினிஸ்டர்ஸ்லாம் வந்து கேபினெட் மினிஸ்டர்ஸ், அவங்கள கன்சல்ட் பண்ணி தான் பிரைம் மினிஸ்டர் வந்து டெசிஷன் எடுப்பார். ஓகே, அப்படின்னா ஆப்ஷன்ஸ் பார்த்துருவோம். An arrangement for minimizing the criticism against the government whose responsibilities are complex and hard to carry out to satisfaction of all. Arrangement for minimizing the criticism, அதாவது கவர்மெண்ட்டுக்கு அகேன்ஸ்டாக இருக்கிற கிரிட்டிசிசமை மினிமைஸ் பண்ணுறதுக்காக கொண்டு வந்த அரேஞ்ச்மெண்ட் தான் கேபினெட்னு சொல்கிறாங்க. இது தப்பாக இருக்குது. மெக்கானிசம் ஃபார் ஸ்பீடிங் அப் த ஆக்டிவிட்டிஸ் ஆஃப் கவர்மெண்ட் இஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் இன்க்ரீசிங் டே பை டே. ஓகே, இது கொஞ்சம் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா ஒரே ஆள் எல்லா இதுவும் பண்ண முடியாது, ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து அதிகமாகிட்டே இருக்குங்கிறதுனால அந்த டெசிஷன்லாம் வேகமாக எடுக்கணுங்கிறதுக்காக நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் பிரித்து கொடுக்குறது கேபினெட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது பார்ப்போம். A mechanism of parliamentary democracy for ensuring collective responsibility of the government to the people. ஓகே, கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி இதை நம்ம படிச்சிருக்கோம். பார்லிமெண்ட்ரி ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட்டுக்குரிய ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்னு நம்ம படிச்சிருப்போம்ல. 7 to 8 ஃபீச்சர்ஸ் இருக்குது. அதில் முக்கியமான ஃபீச்சர்ஸ் வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது வந்து இப்போ வந்து நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன் மாதிரி போட்டு அதை ஜெயிக்க வச்சுட்டாங்க அப்படின்னா வந்து த கேபினெட் அண்ட் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் ஆஸ் அ ஹோல் வந்து தே ஆர் ரெஸ்பான்சிபிள் அண்ட் தே ஷுட் ரிசைன். இதுதான் வந்து அதோட முக்கியமான ஃபீச்சர். ஸோ இதுதான் ஆன்சர் இருக்க முடியும். மெக்கானிசம் ஆஃப் பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி ஃபார் என்ஷூரிங் கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதாவது இப்போ வந்து கேபினெட் மீட்டிங் நடக்குதுன்னா வந்து அந்த மீட்டிங்குள்ளே வந்து ஒரு மினிஸ்டர் இன்னொரு மினிஸ்டருக்கு அகேன்ஸ்டாக கருத்து சொல்லலாம். பட் ஒன்ஸ் டெசிஷன் எடுக்கப்பட்டுருச்சு, டெசிஷன் ரீச் ஆகி கன்சென்சஸ் முடிஞ்சு வந்து ஒரு டெசிஷன் எடுக்கப்பட்டுருச்சு அப்படின்னா வந்து பப்ளிக்கில் வந்து ஒரு மினிஸ்டர் வந்து அவரோட சொந்த வியூவை சொல்ல முடியாது. மொத்த கேபினெட்டும் சேர்ந்து எடுத்த டெசிஷனை தான் சொல்லணும். ஸோ வந்து கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டி. நீங்கள் உள்ள ரூம்குள்ளே நீங்கள் டிஃபர் ஆகிருக்கலாம், பட் ஒன்ஸ் டெசிஷன் இஸ் டேக்கன் வந்து நீங்கள் வெளியில் வந்து அந்த கருத்தை மாற்றி சொல்லக்கூடாது, உங்கள் சொந்த கருத்தை சொல்லக்கூடாது. கேபினெட் ஆஸ் அ டெசிஷன் ஆஸ் அ ஹோல் என்ன எடுத்திருக்காங்களோ அதுபடி தான் ஸ்டாண்ட் பண்ணணும். கலெக்டிவ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்கிறதுக்கு அதுதான் மீனிங். இது இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர் தான். இது ஈஸி கொஷின் தான். 18th போயிடலாம். கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். அ கான்ஸ்டிடியூஷனல் கவர்மெண்ட் இஸ் த ஒன் இன் விச். ஓகே, இது வந்து கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட் வந்துகிட்டே இருக்குங்க. யூபிஎஸ்சிக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஏரியான்னு நினைக்கிறேன். Places effective restrictions on individual liberty in the interest of the state authority. Places effective restrictions on individual liberty. ஓகே, இண்டிவிஜுவல் லிபர்ட்டிக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் உருவாக்குறது தான் வந்து கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்டுங்கிறாங்க. டோட்டலாக உல்ட்டாவாக இருக்குது. ஸ்டேட் அத்தாரிட்டியை வந்து ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பண்ணி இப்படி தான் நடக்கணுங்கிறத சொல்கிறது தான் வந்து கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட். ஸோ 1 வந்து ஆப்போசிட்டாக இருக்குது. 2 பார்ப்போம். பிளேசஸ் எஃபெக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்டேட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி. இதுதாங்க கரெக்டு. பிளேசஸ் எஃபெக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்டேட். லிமிட்டட் கவர்மெண்ட் படிச்சிருப்போம்ல. கான்ஸ்டியூஷனல் கவர்மெண்ட்னா என்ன? கவர்மெண்ட் லிமிட்டட் பை பவர்ஸ், லிமிட்டட் இன் பவர்ஸ், அன்லிமிட்டட் பவர்ஸ் கிடையாது. ஸோ இதுதான் அது. பிளேசஸ் எஃபெக்டிவ் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் ஆன் த அத்தாரிட்டி ஆஃப் த ஸ்டேட் இன் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் இண்டிவிஜுவல் லிபர்ட்டி. இதுதான் ஆன்சரு. ஆப்ஷன் பி தான் இருக்கும். அடுத்தது போயிடலாம். We adopted parliamentary democracy based on the British model, but how does our model differ from that model? Okay. As regards legislation, the British Parliament is supreme or sovereign, but in India the power of Parliament to legislate is limited. இது கரெக்டு தாங்க. ஏன்னா பிரிட்டிஷ் பார்லிமெண்ட் வந்து அது வந்து ஜுடிஷியரியை விட ரொம்ப சுப்ரீம். ஜுடிஷியரி வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டுக்கு அகேன்ஸ்டான ஒரு தீர்ப்பை சொல்லவே முடியாது. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து ஒரு லா பாஸ் பண்ணிடுச்சு அப்படின்னா வந்து அதுதான் சுப்ரீம். ஜுடிஷியரி வந்து அந்த கொஷின்லாம் பண்ண முடியாது. ஆனால் இந்தியாவில் அப்படி பார்த்தீங்கன்னா வந்து அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற மெக்கானிசம் நம்ம ஆர்டிகல் 13 ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 13 தான் இந்த இடத்துல வந்து நமக்கு ஞாபகம் வரணும். ஆர்டிகல் 13 வந்து
ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறத வந்து நமக்கு வந்து என்ஷூர் பண்ணுது. அதாவது வந்து ஒரு சட்டம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வைலேட் பண்ணுது, பேசிக் ஸ்ட்ரக்சர் ஆஃப் த கான்ஸ்டியூஷனை வைலேட் பண்ணுது அப்படின்னா வந்து அதை வந்து ஜுடிஷியரி வந்து அது அன்கான்ஸ்டிடியூஷனல் செல்லாது அப்படின்னு சொல்லிடும். ஆனால் பிரிட்டிஷில் அப்படி சொல்ல முடியாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான். ஏன்னா பவர் ஆஃப் பார்லிமெண்ட் டு லெஜிஸ்லேட் இஸ் லிமிட்டட். கரெக்டு தானுங்க. நம்ம வந்து பார்லிமெண்ட் வந்து அன்கான்ஸ்டியூஷனலாக இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து லா மூலமாக சரியாக்கிற முடியாது. ஸோ இது கரெக்டு. In India, matters related to the constitutionality of the amendment of an act of parliament are referred to the constitution bench by the Supreme Court. ஓகே, என்ன சொல்ல வராங்கன்னா வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் வந்து கான்ஸ்டிடியூஷனலி ரைட்டாக இல்லையா அப்படிங்கிறத வந்து ஒரு சுப்ரீம் கோர்ட்டோட கான்ஸ்டியூஷன் பெஞ்சுன்னு ஒன்று வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஆராய்ஞ்சு பார்த்து சரியா இல்லையா, கான்ஸ்டியூஷன் படி தான் இந்த சட்டம் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு ஒரு பெஞ்ச் செட்டப் பண்ணுவாங்க சுப்ரீம் கோர்ட்டில். ஸோ இது கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். ஸோ போத் 1 and 2 இதுதாங்க ஆன்சரு. 20. Which one of the following in Indian polity is an essential feature that indicates that it is federal in character? Okay, ஃபெட்ரலிசம் ஃபீச்சர்ஸ் ஆஃப் ஃபெட்ரலிசம் படிச்சிருப்போம்ல, அதில் வந்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபீச்சர் வந்து இட் இஸ் ஃபெட்ரல் இன் கேரக்டர் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் த ஜுடிஷியரி இஸ் சேஃப் கார்டட். ஓகே, இது வந்து ஒரு ஃபெட்ரல் ஃபீச்சர் தான். இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி வந்து ஒரு ஃபெட்ரல் ஃபீச்சர் தான். ஓகே, ஹைலைட் பண்ணிப்போம். நெக்ஸ்ட் யூனியன் லெஜிஸ்லேச்சர் ஹேஸ் எலெக்டட் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஃப்ரம் த கான்ஸ்டிடியூவன்ட் யூனிட்ஸ். ஓகே okay, third C படிப்போம். The union cabinet can have elected representatives from regional parties. Okay, the fundamental rights are enforceable by courts of law. இது எல்லாமே கொஞ்சம் பார்க்குறது கரெக்டாக இருந்தாலுமே பட் ஃபெட்ரலிசம்னா என்னென்னா டிவிஷன் ஆஃப் பவர்ஸ் பிட்வீன் சென்ட்ரல் அண்ட் ஸ்டேட்ஸு. அப்புறம் வந்து சென்ட்ரலில் வந்து ஸ்டேட்டோட இதுக்குள்ளே வந்து என்கரேஜ் பண்ண முடியாது. அப்புறம் ஸ்டேட் வந்து அதுக்குன்னு ஒரு டிஃபைன்டு பவர்ஸில் அவங்க மட்டும்தான் லெஜிஸ்லேட் பண்ணுவாங்க. ஸோ அதில் வந்து இண்டிபெண்டன்ஸ் ஆஃப் ஜுடிஷியரியும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சர். ஏன்னா ஜுடிஷியரி இண்டிபெண்ட்டாக இருந்தால் தான் வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து சப்போஸ் அதோட பவரை எக்ஸஸாக யூஸ் பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் லிஸ்ட்டை என்கரேஜ் பண்ணுறாங்க அப்படின்னா வந்து அதை தடுக்கிறதுக்கு இண்டிபெண்ட்டான ஜுடிஷியரி தேவை. ஸோ இதோட இம்பார்ட்டண்ட் ஃபீச்சர் ஆஃப் த ஃபெட்ரலிசம் வந்து இந்த நாளில் இதுதான். இது ஈஸியான ஆப்ஷன் தான், டைரக்ட் ஆன்சர். இது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா பார்த்தோன்னே போட்டிருக்கலாம். Okay, question number 21. With reference to India, consider the following statements. There is only one citizenship and one domicile. Okay, citizenshipனா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். domicileனா வந்து permanent residence னு அர்த்தம். permanent residence. Okay, if there is only one citizenship and one domicile. இந்தியாவை தெரியும், எல்லோரும் படிச்சிருப்போம். ஒன் சிட்டிசன்ஷிப் தான். வேறு ஃபாரின் கண்ட்ரியோட சிட்டிசன்ஷிப் நம்ம வாங்கியிருந்தோம்னா வந்து ஆட்டோமேட்டிக்காக இந்தியன் சிட்டிசன்ஷிப்பை நம்ம சரண்டர் பண்ணி ஆகணும். இது வந்து கரெக்டான ஸ்டேட்மெண்ட்டு. there is only one citizenship and one domicile. Okay, a citizen by birth only can become the head of the state. அப்படி ஒன்று கிடையவே கிடையாது. எனி சிட்டிசன் பை எனி மீன்ஸ் வந்து சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டாங்கன்னா அவங்க வந்து ஹெட் ஆஃப் த ஸ்டேட் ஆகலாம். இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. A foreigner once granted citizenship cannot be deprived of it under any circumstances. Okay, எனின்னு இருக்குது. இது வந்து ஒரு நெகட்டிவ் வேர்டு. எனி, ஆல், ஒன்லி இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வந்தாலே நீங்கள் காஷனாக இருந்துக்கணும். அது மோஸ்ட்லி தப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸோ இன்னும் ப்ரொவிஷன்ஸோ இன்னும் கண்டிப்பாக இருக்கும். அது நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்துடும். டக்குன்னு பார்த்து எமோஷன் ஆனோடனே ஆமாம் கரெக்டுன்னு போட்டுறக்கூடாது. இதெல்லாம் வந்து காஷன் வேர்ட்ஸ். எனின்லாம் இருந்ததுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஓகே, சிட்டிசன்ஷிப் ஒன்ஸ் கொடுக்கப்பட்டுருச்சுன்னா எனி மீன்ஸில் அதை டிப்ரைவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. சிட்டிசன்ஷிப்பை வந்து எப்படிலாம் வந்து இது பண்ணலான்னா டெர்மினேஷன் படிச்சிருப்போம். டெர்மினேஷன், ரினன்சியேஷன், டெப்ரிவேஷன், 3 மீன்ஸ் இருக்குது. இது 3 மீன்ஸ் மூலமாக எதில் வேணாலுமே வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து நம்ம இதை வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து டிப்ரைவ் பண்ணி வைக்கலாம். cannot be deprived of it எனி சர்க்கம்ஸ்டன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. சப்போஸ் வந்து சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் சில கிளாஸ்லாம் நம்ம படிச்சிருப்போம்ல. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவ்வளோ இயர்ஸுக்கு மேலே நீங்கள் இம்ப்ரிசன்மெண்ட் பண்ணப்பட்டிருக்கீங்க, அப்புறம் வந்து எனிமி கண்ட்ரிக்கு சாதகமாக ஒர்க் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரிலாம் இல்லை வேறு ஒரு கண்ட்ரி சிட்டிசன்ஷிப்பை வாங்கியிருக்கீங்க, இல்லை பை ஃப்ராடுலண்ட் மீன்ஸில் சிட்டிசன்ஷிப் அக்வயர் பண்ணியிருக்கீங்க, இந்த மாதிரி இதெல்லாம் கவர்மெண்ட்டுக்கு தெரிய வந்துச்சுன்னா வந்து சிட்டிசன்ஷிப்பை வந்து கேன்சல் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து cannot be deprived of எனி சர்க்கம்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஸோ இதோட ஆன்சர் வந்து only one. 22 போயிடலாம். In the context of India, which one of the following is a characteristic appropriate for bureaucracy?
ஓகே, பியூரோக்ரஸினா என்ன? நம்ம எக்ஸிக்யூட்டிவ்ஸ் படிச்சிருப்போம்ல. எக்ஸிக்யூட்டிவ்ஸோட வேலை என்ன? லெஜிஸ்லேட்டர்ஸ் வந்து மேக் பண்ணுற லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க தான் பியூரோக்ராட்ஸ். ஓகேவா? நம்ம பார்க்குற கவர்மெண்ட் அதிகாரிகள்னு சொல்கிறோம்ல, அவங்க எல்லாமே வந்து லெஜிஸ்லேட்டர்ஸ் மேக் பண்ண லாவை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறவங்க கிரவுண்ட் லெவலில். ஓகே, ஆப்ஷன்ஸ் பார்ப்போம். Agency for widening the scope of parliamentary democracy, an agency for strengthening the structure of federalism, an agency for facilitating political stability and economic growth, an agency for the implementation of public policy. Okay, நம்ம சொன்ன டெஃபினிஷனுக்கு மோஸ்ட் அப்ராப்ரியேட்டாக டி தான் இருக்குது. டி தான் ஆன்சர். 23 போயிடலாம். Which one of the following is not a feature of Indian federalism? முன்னாடியே பார்த்தோன்னா ஃபெட்ரலிசமுக்குன்னு உள்ள ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுருந்துருக்கணும். இப்போது இதை பார்ப்போம். தட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி. ஓகே, இண்டிபெண்டன்ட் ஜுடிஷியரி வந்து ஃபெட்ரலிசமோட முக்கியமான ஃபீச்சர் தான், நம்ம படிச்சிருக்கோம். பவர்ஸ் ஹாஸ் பீன் கிளியர்லி டிஃபைன் பிட்வீன் சென்டர்ஸ் அண்ட் ஸ்டேட். இதுவும் கரெக்ட் தான். ஃபெட்ரலிசமோட இம்பார்ட்டண்ட்டான ஃபீச்சரே இது தான். த ஃபெடரேட்டிங் யூனிட்ஸ் ஹவ் பின் கிவன் அன்ஈக்குவல் ரெப்ரசன்டேஷன் இன் ராஜ்யசபா. ஓகே, இட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் அமாங் த ஃபெடரேட்டிங் யூனிட்ஸ். ஓகே, இது வந்து தப்பு. நம்ம ஆர்டிகல் 1 என்ன சொல்லுது? இந்தியா இஸ் அ யூனியன் ஆஃப் இந்தியா வந்து ஃபெடரேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் கிடையாது, இது வந்து ஒரு யூனியனு. இட் இஸ் நாட் ஃபார்ம்டு பி டியூ டு த அக்ரிமெண்ட் பிட்வீன் ஸ்டேட்ஸ். அதாவது ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவாக்குனது இந்தியா கிடையாது. இந்தியன் யூனியன் தான் வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் வந்து மேக் பண்ணி ஒரு இந்தியா வந்து ஒரு நேஷனாக இருக்குது. இந்தியன் கவர்மெண்ட் நினச்சா எந்த ஸ்டேட்டை வேணால் இல்லாமல் பண்ணலாம், பவுண்ட்ரி ஆல்ட்ரு பண்ணலாம், எப்படி வேணால் பண்ணலாம். ஸோ வந்து இட் இஸ் அ ரிசல்ட் ஆஃப் அன் அக்ரிமெண்ட் அமாங் த ஃபெடரேட்டிங் யூனிட்ஸ். வந்து இது யூஎஸில் வேணால் கரெக்ட், பட் இந்தியாவில் இது தப்பு. இந்தியாவில் இது அப்ளிகபிள் கிடையாது. ஏன்னா இந்தியன் யூனியன் தான் வந்து ஸ்டேட்ஸ் எல்லாம் உருவாக்கியிருக்கு. ஸ்டேட்ஸ் எல்லாம் சேர்ந்து உருவானது இந்தியன் யூனியன் கிடையாது. ஓகே, இதுதான் ஆன்சரு. There is a parliamentary system of government in India because ஓகே, மறுபடியும் அதே தான் பார்லிமெண்ட்ரி சிஸ்டம் ஆஃப் கவர்மெண்ட்டோட ஃபீச்சர். அதை தான் இதுக்குள்ளே இந்த கொஷின் எப்படி கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே, இது நீங்கள் ஆப்ஷன்ஸை படிக்கும்போதே தெரிஞ்சிருக்கும். ஆஃப்கோர்ஸ் டி தான் ஆன்சரு. ஏவை பார்த்தோடனே அதை போட்டுறக்கூடாது. எல்லா ஆப்ஷன்ஸும் படித்து பார்த்துட்டு நம்ம கீவேர்டு எங்கே கரெக்டாக சிக்குது, ரெஸ்பான்சிபிள் டு த லோக்சபாங்கிறது தான் இதில் கீவேர்டு. இதை பார்த்தோடனே இங்கே தான் நீங்கள் செலக்ட் பண்ணோம். 25 போயிடலாம். In the context of India, which of the following principles are implied institutionally in the parliamentary government? Okay, parliamentary system of government வந்து வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டான ஏரியா யூபிஎஸ்சிக்கு பொறுத்த வரைக்கும். மெம்பர்ஸ் ஆஃப் த கேபினெட் ஆர் மெம்பர்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். இது கரெக்டுங்க, நம்ம பார்த்துருந்தோம். மினிஸ்டர்ஸ் ஹோல்ட் ஆஃபீஸ் டில் தே என்ஜாய் த கான்ஃபிடன்ஸ் ஆஃப் த பார்லிமெண்ட். இது கரெக்டு, நம்ம எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தோம். கேபினெட் இஸ் ஹெட்டட் பை த ஹெட் ஆஃப் த ஸ்டேட். இது தப்பு. ஹெட் ஆஃப் த ஸ்டேட் யாருங்க? பிரசிடென்ட்டு. ஆனால் கேபினெட்டை ஹெட் பண்ணுறது ஹெட் ஆஃப் த கவர்மெண்ட்டு. அது யார்? பிரைம் மினிஸ்டர். ஓகேங்களா, இது வந்து தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்டான ஆன்சர். ஓகே, 26 போயிடலாம். Consider the following statements. Article 371A to 371I were inserted in the Constitution of India to meet the regional demands of Nagaland, Assam, Manipur, Andhra Pradesh, Sikkim, Mizoram, Arunachal Pradesh and Goa. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். இது ஸ்பெஷல் ப்ரொவிஷன்ஸ் டு செர்டன் ஸ்டேட்ஸ்ன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க கான்ஸ்டியூஷனில். The constitutions of India and the United States of America envisage a dual policy, the union and states, பட் அ சிங்கிள் சிட்டிசன்ஷிப். ஓகே, இந்தியாவில் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப், ஆனால் யூஎஸில் வந்து சிங்கிள் சிட்டிசன்ஷிப் கிடையாது. யூஎஸில் வந்து டியூயல் சிட்டிசன்ஷிப் இருக்குது. யூஎஸில் வந்து ஒருத்தர் வந்து சிட்டிசனுக்கு வந்து ஒரு 2 சிட்டிசன்ஷிப் வச்சுருப்பார். ஒன்று வந்து யூஎஸ்க்கு, இன்னொன்று வந்து அவங்க எந்த ஸ்டேட்டில் இருக்காங்க ஸ்டேட்டுக்கும் ஒரு சிட்டிசன்ஷிப் இருக்குது. யூஎஸில் வந்து 13 ஸ்டேட்ஸாக என்னமோ இருக்குது. அதில் வந்து ஒரு சிட்டிசன் வந்து யூஎஸ் கவர்மெண்ட்டுக்கும் சிட்டிசனாக இருப்பார். இன்னொரு அவர் எந்த ஸ்டேட்டில் வாழ்கிறாரோ அதுக்கும் ஒரு சிட்டிசனாக இருப்பார். ஸோ இந்தியாவில் சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு, யூஎஸில் வந்து டியூயல் சிட்டிசன்ஷிப். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கு? A naturalized citizen of India can never be deprived of a citizenship. ஓகே, நெவர் பி டிப்ரைவ்டு. நெவர், நான் சொன்னேன்ல, எனி, நெவர், ஒன்லி, இந்த மாதிரிலாம் வந்தாலே கொஞ்சம் காஷன் ஆகிடும். நெவர் பி டிப்ரைவ்டு. நம்ம அதை போன வாட்டி தான் பார்த்தோம் எப்படிலாம் சிட்டிசன்ஷிப் டிப்ரைவ் பண்ணுறதுக்கு ப்ரொவிஷன்ஸ் இருக்குது அப்படின்னு. இது தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஸோ ஆன்சர் டி, ஒன் ஒன்லி. ஓகே, 27 போயிடலாம். Which one of the following is the correct sequence in the descending order of precedence in the warrant of precedence? Okay, ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா யார் வந்து
உயர்ந்த அதிகாரி இருக்கிறதுலே ஹையர் பொசிஷனில் யார் இருக்காங்க அப்படிங்கிறது தான் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸு. இந்த ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ஸ் வந்து நம்ம பாலிட்டி லக்ஷ்மிகாந்தில் வந்து கடைசியில் கொடுத்துருப்பாங்க. கடைசியிலனா புக்கோட லாஸ்ட் பேஜில் சில சாப்டர்ஸ் இருக்கும்ல, அங்கே பார்த்தீங்கன்னா இருக்கும். சப்போஸ் இந்தியாவிலே டாப் மோஸ்ட் அத்தாரிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பிரசிடெண்ட் இருப்பார், அப்புறம் வைஸ் பிரசிடெண்ட் இருப்பாங்க, அப்புறம் வந்து ப்ரைம் மினிஸ்டர் இருப்பார். இந்த லிஸ்ட்டு அப்படியே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அப்படியே ஃபுல்லாக மனப்பாடம் பண்ணலைனாலுமே வந்து யாருக்கு கீழே யார் வருவாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். யாரெல்லாம் இதில் இருக்காங்க. சப்போஸ் இதில் பார்த்தீங்கன்னா டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் இருப்பாங்க, அப்புறம் வந்து எக்ஸ் பிரசிடென்ட்ஸ் இருப்பாங்க, கவர்னர்ஸ் ஆஃப் த ஸ்டேட் இருப்பாங்க, அட்டார்னி ஜெனரல் இருப்பாங்க, லோக்சபா ஸ்பீக்கர், சீஃப் ஜஸ்டிஸ், இவங்க எல்லாமே இருப்பாங்க. இவங்க எல்லாத்துக்குமே ஒரு ரேங்க் இருக்கும். அதான் ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸ்னு சொல்லியிருப்பாங்க. இதில் யார் மேலே இருக்கிறதுல யார் ஹையஸ்ட் அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி லிஸ்ட்டு தான் அது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அட்லீஸ்ட் ஃபுல்லாக மனப்படம் இல்லைனாலும் யார் மேலே வருவாங்க, யாருக்கு கீழே யார் வருவாங்கன்னு ஒரு பேட்டர்னில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கு ஆன்சர் வந்து பி தான். நீங்கள் அப்புறமா செக் பண்ணிக்கோங்க. இது ப்ரீவியஸ் இயரில் இது கேட்டிருக்காங்க, டெஸ்ட் சீரீஸ்லேயும் கேட்குறாங்க. ஸோ இதை பார்த்து வச்சுக்கிறது நல்லது. நிறைய பேர் இதை ஒமிட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் சாப்டர்ஸ் கடைசியில் புக்குக்கு பின்னாடி இது இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. 28 போயிடலாம். As per Indian protocol, who among the following ranks the highest in the order of precedence? பார்த்தீங்களா, அடுத்ததே வந்திருக்கு. இதுக்கு ஆன்சர் வந்து சி. ஓகே, இவங்க பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஆர்டர் ஆஃப் பிரசிடென்ட்ஸில் வந்து கவர்னர் தான் வந்து இவங்க 4 ஆப்ஷனில் யார் ஹையஸ்ட் ரேங்க்கில் வராங்கன்னா கவர்னர் ஆஃப் த ஸ்டேட் தான் வராங்க. பார்த்துக்கோங்க. 29. The Indian parliamentary system is different from the British parliamentary. சேம் கொஷின் வந்து நம்ம பார்த்தோம். இந்தியன் இதுக்கும் பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்ரி சிஸ்டமுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்துருப்போம். இதில் என்ன ஆன்சர்னு பார்ப்போம். ஓகே, நம்ம போன வாட்டி பார்த்தா அதே இது அப்படியே இருக்குது. சிஸ்டம் ஆஃப் ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து இந்தியாவில் இருக்குது. ஜுடிஷியல் ரிவ்யூங்கிறது ஆர்டிகல் 13 இம்ப்ளிசிட்டாக இருக்குது. ஆனால் வந்து பிரிட்டிஷ் கான்ஸ்டியூஷனில் வந்து அப்படி ஒன்று இல்லவே இல்லை. பிரிட்டிஷில் வந்து இப்போ பார்லிமெண்ட் ஒன்ஸ் ஒன்று பாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா வந்து அதுதான் சட்டம். அதை வந்து ஜுடிஷியரி கொஷின் பண்ணவே முடியாது. பட் இந்தியாவில் அப்படி கிடையாது. ஜுடிஷியரி வந்து லெஜிஸ்லேஷன் மேக் பண்ண ஒவ்வொரு எல்லாமே வந்து கான்ஸ்டிடியூஷனலாக இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது, செக் பண்ணக்கூடிய பவர்ஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இருக்குது. ஓகேவா? அதனால் வந்து இது அதே கொஷின் தான் ரிப்பீட் ஆகிருக்கு வேறு ஃபார்மில். 30th போயிடலாம். Consider the following statements respect of Constitution Day. Okay. Constitution Day is celebrated on 26th November every year to promote the constitutional values among citizens. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். எல்லோரும் தெரிஞ்சிருப்போம். நம்ம இப்போ கூட செலிப்ரேட் பண்ணோம்ல 26th November. எவ்ரி இயர் நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம். இது இம்பார்ட்டண்ட்டான ஃபேக்ட்டு. On 26th November 1949, the Constituent Assembly of India set up a drafting committee on the chairmanship of Dr. B.R. Ambedkar. Okay. 26 November 1949 அப்போ தான் வந்து கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி வந்து டிராஃப்டிங் கமிட்டியே செட்டப் பண்ணாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தப்பு. 26 November 1949 அப்போ வந்து நம்ம கான்ஸ்டியூஷனை வந்து எனாக்ட் பண்ணிட்டோம். அடாப்ட் பண்ணது வந்து 26 January 1950. பட் எனாக்டட் வந்து டேட் வந்து 26 November 1949. இந்த டேட் தான் வந்து நம்ம ப்ரியாம்பிள்லேயும் இருக்கும். ஆனால் கொஷினில் என்ன சொல்லியிருக்காங்க, டிராஃப்டிங் கமிட்டியை செட்டப் பண்ண டேட்டே இதுதான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது தப்பு. இந்த டேட் கரெக்டான டேட் வந்து பார்த்திங்கன்னா 29 August 1947. அப்போவே வந்து இந்த டிராஃப்டிங் கமிட்டியை வந்து செட்டப் பண்ணிட்டாங்க. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஒரு ஃபேக்ட். ஓகே, ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஸோ ஆப்வியஸ்லி ஆப்ஷன் 3 தான் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் இன்கரெக்ட். இதை வந்து அப்புறம் வந்து இந்த ஏபிசிடி இதை பார்த்தீங்கன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக படித்து பார்க்கணுங்க. இங்கே ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், 2 இஸ் இன்கரெக்ட்னு இருக்குது. எக்ஸாம் டைமில் ப்ரெஷரில் எழுதும்போது கரெக்ட் இன்கரெக்ட்லாம் மாற்றி கேர்லெஸ் மிஸ்டேக்காக கூட வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பார்த்து கேர்ஃபுல்லாக படித்து பார்த்து கொஷினை பார்த்தோன்னே ஈஸியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக என்ஜாய் ஆகி குஷியாகி வந்து ஆப்ஷன்ஸை கேர்லெஸ்ஸாக படித்து மிஸ்டேக் ஆனவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ எனி டைம் வந்து எந்த கொஷினை பார்த்தும் ஓவர் எக்ஸைட்டோ இல்லை வந்து ஹாப்பியோ ஆகாமல் நியூட்ரலாக ஒரு கொஷினை ஹேண்டில் பண்ணோம். 31. A bill amending the constitution requires a prior recommendation of President of India. இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. பார்க்க நான் ரைட் மாதிரி இருக்கும், ஆமாங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா வந்து ஸ்டேட்ஸை வந்து பவுண்ட்ரியை ரீஃபார்ம் பண்ணவோ இல்லை ஸ்டேட்டோட நேமை இது பண்ணவோ அந்த மாதிரி இதுக்கு தான் வந்து பிரசிடெண்ட் கிட்ட ப்ரியராக இன்ஃபார்ம் பண்ணோம். கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து இது வந்து ப்ரியராக வந்து அவர்கிட்ட சொல்லணும்னு வந்து தேவையில்லை. ப்ரியர் ரெக்கமெண்டேஷன். ஓகே, கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டுக்கு வந்து தேவையில்லை. ப்ரியராக வந்து பிரசிடெண்ட் கிட்ட சொல்லணும்னு தேவையில்லை. பட் ஸ்டேட் ஃபார்மேஷனு, ஆல்ட்ரேஷன் ஆஃப் பவுண்ட்ரி இந்த மாதிரி விஷயத்துக்கு வந்து பிரசிடெண்ட் கிட்ட ப்ரியர் ரெக்கமெண்டேஷன் தேவை. ஓகேங்களா?
Second statement. When a constitution amendment bill is presented to the President of India, it is obligatory for the President of India to give his or her assent. இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டு. கண்டிப்பாக கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில் வந்து ஒரு ஸ்பெஷல் மெஜாரிட்டி மூலமாக லோக்சபா ராஜ்யசபா பாஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கும்போது வந்து அதை கண்டிப்பாக வந்து பிரசிடெண்ட் வந்து அசென்ட் பண்ணி தான் ஆகணும். வேறு வழியே இல்லை. ரிட்டர்ன் பண்ணவோ வித்ஹோல்ட் பண்ணவோ அவங்களுக்கு பவர் இல்லை. ஓகேங்களா. Third, a constitution amendment bill must be passed by both the Lok Sabha and Rajya Sabha by special majority and there is no provision for a joint sitting. ஆமாங்க, ஆர்டினரி பில்லுக்கெலாம் வந்து ஜாயிண்ட் சிட்டிங் இருக்குது. பட் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு ஏதாவது டெட்லாக் வந்துச்சுன்னா ஜாயிண்ட் சிட்டிங்கு இந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் கிடையவே கிடையாது. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன் கரெக்ட். நோ ப்ரொவிஷன் ஃபார் ஜாயிண்ட் சிட்டிங் தான் கொடுத்துருக்காங்க. கரெக்ட் தான். ஆர்டினரி லெஜிஸ்லேஷனுக்கு வந்து ஜாயிண்ட் சிட்டிங் இருக்கும். கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லுக்கு அந்த மாதிரி ப்ரொவிஷனே கிடையாது. நோ கொடுத்துருக்காங்க. இப்போ பார்த்தீங்களா, நான் கூட படிக்கும்போது இது நோவை மிஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு சொல்லும்போது. நோ ப்ரொவிஷன் ஃபார் ஜாயிண்ட் சிட்டிங் இது. ஸோ இது கரெக்ட் தான். இப்போ பார்த்தீங்களா, படிக்கும்போது எப்படி கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு லைவாக ஒரு எக்ஸாம்பிள் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் பி 213 தான் கரெக்ட். 32 போயிடலாம். If a particular area is brought under the 5th schedule of the Constitution of India, which one of the following statement best reflects the consequence of it? 5th schedule 6th schedule படிச்சிருப்போம். 5th schedule வந்து இந்த மாதிரி ட்ரைபல் ஏரியாஸ் இதெல்லாம் இது போட்டிருப்பாங்க, ஷெட்யூல்டு ஏரியாஸு. 6th schedule வந்து இந்த ஏஎம்எம்டி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ அப்போ எப்படின்னா வந்து அசாம், மிசோரம், மேகாலயா, திரிபுரா. ஏஎம்எம்டி அந்த எம் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், ஏஎம்எம்டி வித்தவுட் மணினா மணிப்பூர் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அசாம், மேகாலயா, மிசோரம், திரிபுரா இதெல்லாம் வந்து 6th schedule. இப்போ கேட்டிருக்கிற கொஷினில் கேட்டிருக்கிறது வந்து 5th schedule. 5th schedule 6th schedule வந்து இம்பார்ட்டண்ட்டாக பின்னாடி வர சாப்டர்ஸில் நம்ம படிப்போம். அதில் வந்து ரொம்ப மைன்யூட்டாக சில ப்ரொவிஷன்ஸ் இருக்கும் கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி. 5th scheduleனாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கவர்னர், பிரசிடெண்ட், தப்பாக சொல்லிட்டேன். 5th scheduleனாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்து பிரசிடெண்ட். 6th scheduleனாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கவர்னர். நம்ம சில விஷயம் கேட்க மாட்டாங்க, ரொம்ப குழப்புது அப்படின்னு சொல்லி விடுவோம்ல, அதை வந்து கரெக்டாக யூபிஎஸ்சி பிக் பண்ணி கொஷினாக கேட்குறாங்க. 2023 2024 அந்த மாதிரி தான் நடந்திருக்கு. ஸோ ஒவ்வொரு மைன்யூட் ப்ரொவிஷன்ஸையும் டைம் எடுத்து ரிமெம்பர் பண்ணிக்கோங்க பாலிட்டியை பொறுத்த வரைக்கும். ஓகே, இந்த கொஷினுக்கு போயிடலாம். 5th schedule of the Constitution of India. ஓகே ஆப்ஷன் ஏ தான் இதுக்கான மோஸ்ட் அப்ராப்ரியேட். படித்தவொடனே தெரிஞ்சுது. ஏன்னா ட்ரைபல் பீப்புளோட லேண்டை ப்ரொடெக்ட் பண்ணோம், அவங்க கல்ச்சரை ப்ரொடெக்ட் பண்ணோம், அவங்களுக்கு வந்து கல்ச்சரல் அட்டானமி, அவங்களுக்குன்னு ரைட்ஸு, லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸு இந்த மாதிரி சலுகையெல்லாம் கொடுக்கறதுக்காக தான் வந்து ஸ்பெஷலாக வந்து நம்ம ஷெட்யூல் 5, 6 உருவாக்கியிருக்கோம். இதுதான் ஸோ இம்பார்ட்டண்ட்டான ப்ரொவிஷன். ட்ரைபல் லேண்டை வந்து அவுட் சைடர்ஸ் வந்து என்க்ரோச் பண்ணியோ மணி லெண்டர்ஸ் மூலமாக அவங்க லேண்டை பிடுங்கவோ முடியாது. அதுக்காக தான் முக்கியமாக வந்து 5th schedule கொண்டு வந்திருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். Okay, 33. What was the exact constitutional status of India on 26th January 1950? நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண டேவை தான் கொடுத்துருக்காங்க, 26th January 1950. ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம ப்ரியாம்பிளில் பார்த்துருப்போம். நேச்சர் ஆஃப் அவர் பாலிட்டி இதில் அதான் கீவேர்ட்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்த்திங்கன்னா டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், சோவரன், செக்யூலர், இதெல்லாமே வந்து சோஷியலிஸ்ட், இதெல்லாமே வந்து நம்ம ப்ரியாம்பிளில் இருக்கிற கீவேர்ட்ஸ். ஆனால் 26th January 1950 அன்றைக்கி ப்ரியாம்பிளில் என்ன இருந்தது அதுதான் கொஷினே. இப்போது நம்ம பார்த்துருப்போம் 42nd அமெண்ட்மெண்ட், அதில் என்னெல்லாம் ஆட் பண்ணியிருப்பாங்க, ப்ரியாம்பிளில் வந்து 2 கீவேர்டு ஆட் பண்ணியிருப்பாங்க 42nd அமெண்ட்மெண்ட்டில். அதில் என்னது, சோஷியலிஸ்ட், செக்யூலர், இது ரெண்டுமே வந்து அந்த அமெண்ட்மெண்ட்டில் தான் ஆட் பண்ணது. அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரியாம்பிளில் இப்படி ஒன்று கிடையாது, இந்த 2 வேர்ட்ஸுமே கிடையாது. பட் ஈவன் தோ இந்தியா வந்து செக்யுலர் கண்ட்ரி தான் அப்படியா இருந்தாலுமே வந்து நம்ம ப்ரியாம்பிளில் வந்து அது கான்ஸ்டியூஷனல் ஸ்டேட்டஸில் வந்து அதை நம்ம மென்ஷன் பண்ணல. ஸோ அன்றைக்கி கரெக்டாக 26th January அன்றைக்கி கேட்டிருக்காங்க. அன்றைக்கி என்ன இருந்தது, சோவரென், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், இதுதான் கரெக்டான ஸ்டேட்டஸ். ஓகேவா. ஓகே, 33 கொஷின்ஸ் முடிஞ்சது. ஓகே, மஞ்சள் கலரே பார்த்து கண் ஒரு மாதிரி இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். வேறு கலர் மாற்றி பார்ப்போம். க்ரீன் நல்லா இருக்கான்னு செக் பண்ணுவோம். ஐயோ ரொம்ப டார்க்காக போயிடுச்சு, மாற்றிடலாமா. ஓகே, ஆரஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்போமா. ஆரஞ்சு ஓகே, இது நல்லா தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆரஞ்சு ட்ரை பண்ணி பார்ப்போம். அடுத்த 33 கொஷினுக்கு இனிமேல் ஆரஞ்சு கலர். 34. The Constitution of India defines its basic structure in terms of federalism, secularism, fundamental rights, democracy. ஓகேங்களா. இங்கே வந்து கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டிஃபைன்ஸ்னு கொடுத்துருக்காங்கல்ல, இது வந்தாலே கேர்ஃபுல்லாக இருக்கணும். கான்ஸ்டியூஷன் வந்து டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத வந்து அன்லெஸ் அண்ட் அன்டில்
ப்ராப்பரான டெஃபினிஷன் வந்து கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருந்தா மட்டும்தான் அதை நீங்கள் டெஃபினிஷன் சொல்லி நீங்கள் எடுத்துக்கணும். சும்மா கான்ஸ்டியூஷன் இதை பற்றிலாம் பேசியிருக்குல்ல அப்படிங்கிறதுனால அது டிஃபைன் பண்ணியிருக்கு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. பேசிக் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறத வந்து யாருமே டிஃபைன் பண்ணதில்லை இப்போ வரைக்கும். கான்ஸ்டியூஷன்லேயும் பேசிக் ஸ்ட்ரக்சர் கிடையாது. இது வந்து ஜுடிஷியரி தான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரின் அப்படிங்கிறத கொண்டு வந்தாங்க. எப்போனா 1973 கேசவானந்தா பாரதி கேஸ். இதை நீங்கள் வந்து எல்லாருமே தெரிஞ்சுக்கணும். இது மூலமாக தான் வந்து இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் டாக்ட்ரினுங்கிறதே வந்து இந்தியாவில் வந்துச்சு. அப்படின்னா என்னென்னா வந்து கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் மூலமாக வந்து பார்லிமெண்ட் எதை வேணால் திருத்தலாம், சட்ட புத்தகத்தில் இருக்கிற எதை வேணால் மாற்றி அமைக்கலாம். ஆனால் பேசிக் ஸ்ட்ரக்சர், பேசிக் ஃபீச்சர்ஸ்னு சிலது இருக்குது. இதை இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, ஃபெடரலிசம், அதாவது சென்டர் ஸ்டேட் தனித்தனியாக, டியூயல் பாலிட்டி, செக்யூலரிசம், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இந்த மாதிரி ஃபண்டமெண்டல் ரைட் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா சிலது பேசிக் ஸ்ட்ரக்சர். இதை நீங்கள் மாற்றினீங்கன்னா கான்ஸ்டியூஷனே அடிபட்டுரும் அப்படிங்கிற மாதிரி சில ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதை வந்து பார்லிமெண்ட்டே நினச்சாலும் மாற்ற முடியாது. ஸோ அதை தான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். இதை வந்து கொண்டு வந்தது வந்து இது வந்து ஜுடிஷியரி தான் கொண்டு வந்திருக்காங்க. கான்ஸ்டியூஷனில் வந்து இதை பற்றி பேசலை. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் ஜுடிஷியல் ரிவ்யூ டு சேஃப்கார்ட் த சிட்டிசன்ஸ் லிபர்ட்டிஸ் அண்ட் டு ப்ரிசர்வ் த ஐடியல்ஸ் ஆன் விச் த கான்ஸ்டியூஷன் இஸ் பேஸ்ட். நம்ம படிச்சிருப்போம் ஜுடிஷியல் ரிவ்யூ ஆர்டிக்கல்லாம் நான் சொல்லியிருந்தேன். ஆர்டிக்கல் 13 அது வந்து சொல்லுது, ஜுடிஷியல் ரிவ்யூ பற்றி பேசியிருக்குன்னு சொன்னேன். பட் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ வந்து கான்ஸ்டியூஷன் வந்து இம்ப்ளிசிட்டாக தான் இருக்குது. எக்ஸ்பிளிசிட்டாக ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிற வார்த்தையை வந்து கான்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணல. அது வந்து லாஸ் கேன் பி சேலஞ்ச் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறது வந்து நம்மளோட இன்டர்பிரிட்டேஷன். ஸோ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் அப்படின்னு கேட்டிருக்கும்போது நம்ம வந்து அப்படி ப்ரொவைட் பண்ணியிருக்கான்னு கேட்டால் இது வந்து இன்டைரக்டாக தான் ப்ரொவைட் பண்ணியிருக்கு. டைரெக்டாக வந்து கான்ஸ்டியூஷனில் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது. ஸோ அப்படி பார்க்கும்போது நெய்தர் 1 or 2 நாட் 2 தான் ஆன்சர். ஓகேங்களா? 35 போயிடலாம். The preamble of the Constitution of India. The preamble to the Constitution of India is okay. Preamble வந்து இப்போ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷனா இல்லையா, இந்த மாதிரி வந்து பல ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அதில் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது வந்தது பெருபாரி யூனியன் கேஸு, அப்புறம் வந்து கேசவானந்த பாரதி கேஸு. இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பெருபாரி யூனியன் கேஸ் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க, ப்ரியாம்பிள் வந்து பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. கேசவானந்த பாரதி கேஸில் தான் ஃபஸ்ட்டு சொல்லியிருப்பாங்க ப்ரியாம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனோட ஒரு பார்ட் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ இப்போ வந்து ப்ரியாம்பிள் வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் தான் இப்போதைக்கு இதோட ஸ்டேட்டஸ். கொஷினை பார்ப்போம். பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பட் ஹாஸ் நோ லீகல் எஃபெக்ட். இது கரெக்டு தான், ஏன்னா அதுக்கு ஒரு லீகல் எஃபெக்ட் வந்து கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் படித்து பார்ப்போம். பார்த்தோன்னே பிக் பண்ணிடக்கூடாது. நாட் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஓகே, இது பழசு. பெருபாரி யூனியன் கேஸில் நாட் அ பார்ட் சொல்லியிருப்பாங்க. பட் கேசவானந்த பாரதி தான் அதுக்கப்புறம் வந்த ஜட்ஜ்மெண்ட்டு அது வந்து பார்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. பி தப்பு. பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஹேஸ் த சேம் லீகல் எஃபெக்ட் ஆஸ் எனி அதர் பார்ட். ஓகே, சேம் லீகல் எஃபெக்ட். அப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் வந்து ஜஸ்டிஷியபிள். அதாவது அது வந்து ஏதாவது வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னும் போது நீங்கள் ஜுடிஷியரிக்கு மூவ் பண்ணலாம். பட் வந்து ப்ரியாம்பிள் வந்து நான் ஜஸ்டிஷியபிள் பார்ட். ஓகேவா? அது சி தப்பு. A part of the constitution but has no legal effect independently of other parts. ஓகே, இது வந்து லீகல் எஃபெக்டோட முடிஞ்சிடுச்சு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா லீகல் எஃபெக்ட் இண்டிபெண்டன்ட்லி ஆஃப் அதர் பார்ட்ஸ்ன்னு இருக்குது. இந்த டெஃபினிஷன் ஹோலிஸ்டிக்காக இருக்குது. இதை தான் நீங்கள் பார்க்கணும். பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் கரெக்டுங்களா? ஃபஸ்ட்டு பார்ட் கரெக்ட். இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் பட் has no legal effect independently of other parts. ஓகே, ப்ரியாம்பிளுக்குன்னு தனியாக வந்து இப்போ ஜஸ்டிஸ்ன்னு ஒன்று இருக்குது ப்ரியாம்பிளில். அதுக்காக அந்த வந்து நீங்கள் என்ஃபோர்ஸ் பண்ணணுன்னா பண்ண முடியாது. ஆனால் ஜஸ்டிஸுங்கிறது வந்து சப்போஸ் வந்து இப்போது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயே இருக்குது அப்படிங்கும்போது அது வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் பண்ணி லீகல் எஃபெக்ட் இருக்குது அதுக்கு. அதாவது இண்டிபெண்ட்டாக பார்க்கும்போது அதுக்கு வந்து எஃபெக்ட் கிடையாது. பட் வந்து இன்னொரு பார்ட், சப்போஸ் இப்போ கான்ஸ்டியூஷனில் இருக்கிற ஏதாவது ஒரு வார்த்தை ஒரு டேர்ம் வந்து நமக்கு புரியலன்னா நம்ம எதை ரெஃபர் பண்ணுவோம், ப்ரியாம்பிளை தான் ரெஃபர் பண்ணுவோம். ஸோ வந்து இண்டிபெண்ட்டாக அதுக்கு லீகல் எஃபெக்ட் இல்லைனாலுமே வந்து பட் வந்து வேறு பார்ட் கூட கம்பைன் பண்ணி பார்க்கும்போது இதோட ஐடியல்ஸ் எல்லாம் நம்ம ஜஸ்டிஃபை பண்ணிட்டு தான் இருக்கும். சப்போஸ் இப்போ ப்ரியாம்பிளில் வந்து லிபர்ட்டி பற்றி பேசியிருக்கு. ஆர்டிகல் 21 வந்து லிபர்ட்டியை என்ஷூர் பண்ணுது. பார்த்தீங்களா, சொன்னேன்ல, ப்ரியாம்பிள் வந்து டைரெக்டாக வந்து லீகல் எஃபெக்ட் இல்லைனாலும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் மூலமாக அதுக்கு எஃபெக்ட் கிடைக்குது. இதுதான் ஆன்சர், டி தான் ஆன்சர். 36 போயிடலாம். இன் இந்தியா செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி ஃப்ரம் த எக்ஸிக்யூட்டிவ் இஸ் என்ஜாயின்டு பை. ஓகே, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஞாபகம் வருது ஆர்டிகல் 50 டிபிஎஸ்பியில் இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. செப்பரேஷன் ஆஃப் ஜுடிஷியரி அண்டு எக்ஸிக்யூட்டிவ்னு சொல்லியிருப்பாங்க. டிபிஎஸ்பி ஆப்ஷனில் இருக்கா? இருக்குது. ஓகே, ஈஸி கொஷின். 37 போயிடலாம்.
9th schedule was introduced in the Constitution of India during the Prime Ministership of 9th schedule எதுக்காக கொண்டு வந்தாங்க? இந்த லேண்டு ரீஃபார்ம்ஸ்லாம் கொண்டு வரும்போது, அப்புறம் வந்து அபாலிஷன் ஆஃப் ஜமீன்தாரி இதெல்லாம் கொண்டு வரதுக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு 9th ஷெட்யூலில் வந்து சில லாஸ் எல்லாம் போட்டாங்க. அதாவது வந்து அந்த லாஸ் எல்லாம் வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு ஜுடிஷியரி கிட்ட போய் நீங்கள் கிளைம் பண்ண முடியாது. அதுக்காக தான் வந்து 9th ஷெட்யூல்னு ஒன்று கொண்டு வந்து அதில் சில லாஸை போய் ப்ளேஸ் பண்ணாங்க. சப்போஸ் ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் வந்து 69% ரிசர்வேஷன் ஆக்ட் இருக்குல்ல, அதை வந்து 9th ஷெட்யூலில் ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா வந்து அதை வந்து ஜுடிஷியரிகிட்ட போய் நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ண முடியாது. இது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுது, இது ஒரு சில ப்ரொவிஷன்ஸை வயலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி நீங்கள் ஜுடிஷியரிகிட்ட கிளைம் பண்ண முடியாது. இம்யூனிட்டி ஃப்ரம் ஜுடிஷியல் ரிவ்யூ தான் வந்து 9th ஷெட்யூலோட டெஃபனிஷன். அதை எப்போ கொண்டு வந்தாங்கன்னா வந்து 1951 ஃபஸ்ட்டு கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் மூலமாக வந்து கொண்டு வந்தாங்க 9th ஷெட்யூல். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அப்போ யார் பிரைம் மினிஸ்டராக இருந்தாங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பிரைம் மினிஸ்டர் ஜவஹர்லால் நேரு. ஓகேங்களா? 38 போயிடலாம். Under which schedule of the Constitution of India can the transfer of tribal land to private properties for the mining be declared null and void? ஆல்ரெடி பார்த்துருந்தோம். ரிப்பீட் ஆகிருக்கு இந்த கொஷின். 5th ஷெட்யூல் தான் ஆன்சர். ஓகே, இது ஏன் இதோட பேக்ரவுண்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா வந்து பிரிட்டிஷ் பீரியடில் இருக்கட்டும் வந்து அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ட்ரைபல் ஏரியாஸ் எல்லாம் வந்து காட்டெல்லாம் அழித்து அக்ரிகல்ச்சர் லேண்டாக மாற்றினாங்க. அப்படி மாற்றினா தான் வந்து அவங்கக்கிட்ட லேண்ட் டேக்ஸ் வசூலித்து ட்ரைபல் பீப்புள்கிட்ட இருந்தும் ரெவன்யூ வாங்க முடியும். அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணாங்கன்னா வந்து இந்த மாதிரி அக்ரிகல்ச்சரை வந்து ப்ரமோட் பண்ணாங்க. பிரிட்டிஷ் கவர்மெண்ட் காட்டை அழித்து அக்ரிகல்ச்சர் ப்ரமோட் பண்ணாங்க. அப்போ வந்து அவங்களுக்கு தேவையான கிராப்ஸை தான் வந்து விதைக்கணும் அப்படிங்கிற மாதிரி சில ரூல்ஸ்லாம் வரும்போது என்ன பண்ணாங்க, மணி லெண்டர்ஸ் அப்படிங்கிற வந்து ஒரு அவுட் சைடர்ஸ் குரூப்பை வந்து ட்ரைபல் லேண்டுக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவங்க என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி சப்சிடைஸ்டு கிரெடிட் தரேன் அது தரேன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து ஒரு என்ஸ்லேவ்மெண்ட்லேயே வச்சுருந்தாங்க. அவங்க சொல்கிற பயிர் தான் போடணும், அவங்க சொல்கிற விலைக்கு தான் வாங்கிக்கணும், டேக்ஸ் ரேட்டும் நிறையா இருக்கும். இந்த மாதிரிலாம் பண்ணி என்னாச்சு, ஓவர் த பீரியட் வந்து ட்ரைபல் பீப்புளை வந்து கடனாளியாக மாற்றினாங்க. அப்புறம் என்ன பண்ணாங்க, இதோட எக்ஸ்டென்ஷனாக வந்து கடனை திருப்பி கட்ட முடியலன்னு வந்து அவங்க லேண்டை அவங்கக்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாங்க. இதெல்லாம் வந்து இப்போ இண்டிபெண்டன்ஸுக்கு அப்புறமும் தொடர்ந்துட்டு இருந்தது சில ஏரியாஸில். அதெல்லாம் ப்ரிவெண்ட் பண்ணுங்கிறதுக்காக தான் 5th ஷெட்யூல் வந்து இம்பார்ட்டண்ட்டான ப்ரொடெக்ஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. ஜஸ்ட் ஒரு பேக்ரவுண்ட் தெரிஞ்சுக்கோங்க. 39th The Parliament of India can place a particular law in 9th schedule of the Constitution of India. கரெக்டுங்க, இதை நம்ம பார்த்துருப்போம். The validity of the law placed in 9th schedule cannot be examined in any court and no judgment can be made on it. Cannot be examined on any court. எனின்னு நான் சொல்லும்போது இந்த மாதிரி வேர்டெலாம் பார்க்கும்போதே நம்ம காஷனாக இருக்கணும். எனி அப்படின்னு இருக்குல்ல, இது வந்து தப்பாயிடும். ஜென்ரலாக பார்க்கும்போது கரெக்ட், எனியான்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா வந்து ஐஆர் கோஹெலோ கேஸ்னு ஒன்று இருக்குது. 2005, 6, 7 இந்த இயர்ஸில் ஏதோ ஒன்று, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த கேஸில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஜஸ்ட் பிகாஸ் நீங்கள் ஒரு லா பாஸ் பண்ணிவிட்டு அதை 9th ஷெட்யூலில் போய் வச்சுட்டிங்கன்னா டோட்டலாக அது வந்து இம்யூன் டு ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு ஆகிடாது, அதோட கான்ஸ்டிடியூஷனாலிட்டியும் நாங்கள் வந்து செக் பண்ணுவோம் அப்படிங்கிறது தான் இந்த கேஸோட ஜட்ஜ்மெண்ட்டு. ஸோ அப்படி பார்க்கும்போது செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பாகுது. ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்டு, 2 தப்பு. அப்போ ஆப்ஷன் 1 ஒன்லி. ஓகேங்களா? அந்த இப்போ நான் டைப் அடித்த கேஸை வந்து நீங்கள் உடனடியாக சர்ச் பண்ணி பார்க்கணும். நீங்கள் அப்புறமா பார்த்துக்கலான்னு நினச்சா அது கடைசி வரைக்கும் அப்புறமா பார்த்துக்கலான்னு தான் இருக்கும். Which one of the following objectives is not embodied in the preamble to the Constitution? ப்ரியாம்பிளில் வந்து நேச்சர்னு ஒன்று இருக்கும், அதில் தான் நம்ம பார்த்தோம்ல, சோவரைன், சோஷியலிஸ்ட், செக்யூலர், டெமோக்ராட்டிக், ரிப்பப்ளிக், அதெல்லாம் வந்து நேச்சர். இன்னொன்று வந்து அப்ஜெக்டிவ்ஸ், அதாவது வந்து லிபர்ட்டி, ஃப்ராட்டர்னிட்டி, ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ், இதெல்லாம் வந்து அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த ப்ரியாம்பிள். இதில் வந்து என்னெல்லாம் இருக்குது, இதில் எது வந்து நாட்டுன்னு கேட்டிருக்காங்க, நாட் எம்படிட் இந்த ப்ரியாம்பிள்னு கேட்டிருக்காங்க. இதில் எது வந்து நாட் எம்படிட், லிபர்ட்டி ஆஃப் தாட் இருக்குது, லிபர்ட்டி ஆஃப் எக்ஸ்பிரஷன் இருக்குது, லிபர்ட்டி ஆஃப் பிலீஃப் இருக்குது, இன்னும் வேறு என்ன இருக்குது, லிபர்ட்டி ஆஃப் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்கன்னா தாட், எக்ஸ்பிரஷன், இது பிலீஃப் கொடுத்துருக்காங்க. இன்னும் 2 லிபர்ட்டி இருக்குது, ஃபெய்த் அண்ட் வர்ஷிப். இதுவுமே லிபர்ட்டியில் கொடுத்துருக்காங்க. 5 லிபர்ட்டி ஞாபகம் வச்சுக்கோங்க, தாட், எக்ஸ்பிரஷன், பிலீஃப், ஃபெய்த், வர்ஷிப். பட் எக்கனாமிக் லிபர்ட்டி அப்படிங்கிறது வந்து ஒன்று கிடையாது, ப்ரியாம்பிளில் அப்படி ஒன்று கிடையாது. கொஷினில் நாட் இருக்குது, எக்கனாமிக் லிபர்ட்டி தான் ஆன்சர். இப்படி ஒன்று நம்ம கொடுக்கல, ப்ரியாம்பிளில் இப்படி ஒரு வார்த்தையை நீங்கள் பார்த்துருக்க முடியாது. 41 The mind of the makers of the Constitution of India is reflected in which of the following? ஓகே, இது வந்து ஈஸியான கொஷினை நீங்கள் பார்த்தோன்னே சொல்லிடலாம். அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் எங்கே இருக்குது, ப்ரியாம்பிளில் இருக்குது. அதுதான் மைண்ட் ஆஃப் த மேக்கர்ஸ். ஓகேங்களா? இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ டிபிஎஸ்பியோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோ நீங்கள் பிக் பண்ணிங்கன்னா இது வந்து நேரோ.
ப்ரியாம்பிளில் தான் வந்து ஓவராலாக நம்ம அப்ஜெக்டிவ்ஸ் என்ன, நேச்சர் என்ன, அது ஓவராலாக இருக்கிற டேர்மை தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். ஏன்னா மைண்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வைடர் டேர்ம் யூஸ் பண்ணும்போது ப்ரியாம்பிள். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்த்துருப்போம். இது வந்து கொண்டு வந்ததே வந்து 42nd அமெண்ட்மெண்ட்டில் தான் கொண்டு வந்தாங்க. கான்ஸ்டியூஷன் மேக்கர்ஸ் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் அந்த பீரியடில் வந்து இன்கார்பரேட் பண்ணவே இல்லை. 1970s அந்த எமர்ஜென்சி பீரியடில் வந்து 42nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸுங்கிறதே நம்ம கான்ஸ்டியூஷனில் இன்சர்ட் பண்ணோம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 42 இன் இந்தியா ஜுடிஷியல் ரிவ்யூ இம்ப்ளைஸ். ஜுடிஷியல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா கொஷினில் வந்துகிட்டே இருக்குது, வேறு வேர்ட்ஸில் வந்துகிட்டே இருக்குது. ஓகே, the power of the judiciary to pronounce upon the constitutionality of the laws and executive orders. நம்ம முன்னாடி பேசின டெஃபனிஷனை அப்படியே ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க. இதுதான் ஆன்சர். மற்றதையும் படித்து பார்த்துருவோம். பவர் ஆஃப் ஜுடிஷியரி டு கொஸ்டின் த விஸ்டம் ஆஃப் லாஸ் எனாக்டட் பை த லெஜிஸ்லேச்சர்ஸ். இது கரெக்டு தான். பட் லெஜிஸ்லேச்சர் மட்டும் கிடையாது, எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டர்ஸையுமே வந்து அவங்க திரும்பி பார்க்கலாம். ஸோ இது வைடர் டேர்மாக இருக்குது. பவர் ஆஃப் ஜுடிஷியரி டு ரிவ்யூ ஆல் த லெஜிஸ்லேட்டிவ் எனாக்ட்மெண்ட்ஸ் பிஃபோர் தேர் அசென்டட் டு த பிரசிடென்ட். அப்படிலாம் கிடையாதுங்க. பிரசிடென்ட்டையும் அசென்ட் ஆகி லாஸாக மேக் பண்ணதுக்கு அப்புறமும் ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவாங்க. இங்கே பிஃபோர் பிரசிடென்ட்டுக்கு கொடுக்கறதுக்கு முன்னாடியே வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. இது தப்பாக இருக்குது. ஆப்ஷன் டி, பவர் ஆஃப் ஜுடிஷியரி டு ரிவ்யூ இட்ஸ் ஓன் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கிவன் இயர்லியர் இன் சிமிலர் ஆர் டிஃப்ரெண்ட் கேசஸ். இது கரெக்ட் தான். இது வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. பட் வந்து இதோட மீனிங் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூ கிடையாது. நான் வந்து படிச்சுட்டு இருந்த காலத்தில் இதுதான் ஜுடிஷியல் ரிவ்யூ, அதாவது ஜுடிஷியரி அவங்க ஜட்ஜ்மெண்ட்டே ரிவ்யூ பண்ணிவிட்டு திருப்பி வேறு தீர்ப்பு கொடுப்பாங்க, அதான் ஜுடிஷியல் ரிவ்யூ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். டி வந்து தப்பு. இது பண்ணலாம். இதுக்கு ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஆர்டிக்கல் 140 சம்திங் 140 131. இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது, நீங்கள் பார்த்துக்கோங்க. பட் வந்து ஆப்ஷன் ஏ தான் வந்து ஜுடிஷியல் ரிவ்யூவோட கரெக்டான டெஃபினிஷன். ஓகேவா? 43 போயிடலாம். The provisions in the 5th schedule and 6th schedule of the Constitution of India are made in order to. ஓகே, 5th and 6th schedule ரெண்டுமே கேட்டிருக்காங்க. நம்ம முன்னாடியே இதோட பேக்ரவுண்டு பார்த்ததுனால நமக்கு இந்த கொஷின் ஈஸி. ப்ரொடெக்ட் த இன்ட்ரெஸ்ட் ஆஃப் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ். ஓகேங்களா? ஓகே. 44 economic justice as one of the objectives of the Indian constitutions have been provided in. எக்கனாமிக் ஜஸ்டிஸ். ஓகேங்களா? எக்கனாமிக் ஜஸ்டிஸ் வந்து இந்தியன் கான்ஸ்டியூஷனோட அப்ஜெக்டிவாக வந்து எந்த பார்ட் சொல்லுது அப்படிங்கிறது தான் கேள்வி. ஓகேவா? நம்ம ஜஸ்டிஸில் வந்து ப்ரியாம்பிள்லேயும் ஜஸ்டிஸுங்கிற கீவேர்டு இருக்குது, டிபிஎஸ்பிலேயும் வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸ் இருக்குது. இது ரெண்டு தான் வந்து ஆப்ஷனாக இருக்கும். ப்ரியாம்பிளில் வந்து ஜஸ்டிஸ் பொலிட்டிக்கல், எக்கனாமிக்கல் அண்ட் சோஷியல் ஜஸ்டிஸ். ப்ரியாம்பிளில் ஜஸ்டிஸ் இருக்குது. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசியும் வந்து எக்கனாமிக் ஜஸ்டிஸை தான் சொல்லுது. ஏன்னா வந்து பொலிட்டிக்கல் ஜஸ்டிஸை வந்து என்ஷூர் பண்ணுறதுக்கு ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது. பட் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் ஜஸ்டிஸை என்ஷூர் பண்ணுறதுக்கு தான் டிபிஎஸ்பி இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி தான் ஆன்சர். ஃபஸ்ட்டு டக்குன்னு பார்த்த உடனே வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயும் தான் எக்கனாமிக் ஜஸ்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இதை போட்டுறக்கூடாது. எல்லா ஆப்ஷன்ஸையும் படித்து பார்த்துட்டு பி தான் போடணும். இல்லை, கரெக்டான ஆன்சரை போடணும், பி போடக்கூடாது. 45 an amendment to the Constitution of India can be initiated by an introduction of a bill in Lok Sabha only. அப்படியா? அப்படி கிடையாதுங்க. ஒன்லி லோக்சபாலாம் கிடையாது. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட்டை யாரெல்லாம் கொண்டு வரலாம்? லோக்சபா, ராஜ்யசபா யார் வேணால் கொண்டு வரலாம். பட் பார்த்திங்கன்னா ப்ரைவேட் மெம்பரும் கொண்டு வரலாம். ப்ரைவேட் மெம்பர்னால் யார்? மினிஸ்டர் இல்லாத எம்பிஸ் எல்லாருமே ப்ரைவேட் மெம்பர் தான். ஆளுங்கட்சியாக இருக்கட்டும், எதிர்கட்சியாக இருக்கட்டும், எது வேணா இருக்கட்டும், மினிஸ்டர் இல்லாத எம்பிஸ் எல்லாமே ப்ரைவேட் மெம்பர் தான். இதில் யார் வேணால் வந்து கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் பில்லை கொண்டு வரலாம். ஓகேங்களா? ஸ்டேட்மெண்ட் 2 பார்ப்போம். இஃப் such an amendment seeks to make changes in the federal character of the constitution, the amendment also requires it to be ratified by the legislature of all the states. ஓகே, நான் சொன்னேன் இல்லைங்க, காஷன் வேர்டு வந்துருச்சு. ஆல் த ஸ்டேட்ஸ். ஆல் த ஸ்டேட்ஸ்லாம் தேவையில்லை. கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆர்டிகல் 368 என்ன சொல்லியிருக்கு? ஆர்டிகல் 368 2 பார்ட் இருக்கும். அதில் வந்து செகண்ட் பார்ட் என்ன சொல்லுது? ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் தான் சொல்லியிருக்கு. ஃபுல் ஸ்டேட்ஸும் வந்து பாஸ் பண்ணணும்னு கிடையாது. இப்போ ஃபெடரல் கேரக்டர் அஃபெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் இருக்குன்னா வந்து ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் தான் வந்து ராட்டிஃபை பண்ணாலே அது செல்லும். அது வந்து எப்படி பார்த்திங்கன்னா வித் சிம்பிள் மெஜாரிட்டி. சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது. ஓகேங்களா? இது ஆர்டிகல் 368 2 பார்ட் இருக்குது. அது என்னன்னு நீங்கள் பார்க்கணும். இது வந்து ஆல் த ஸ்டேட்ஸ் கிடையாது, ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ் சிம்பிள் மெஜாரிட்டியில் பாஸ் பண்ணாலே வந்து இட் இஸ் செட் ஆஸ் கிவன் கன்சென்ட் அப்படின்னு தான் அர்த்தம். ஸோ இது ரெண்டுமே தப்பாக இருக்குது. ஆப்ஷன் டி, நெய்தர் 1 nor 2. 46 போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ஹேவ் அ பியரிங் ஆன் எஜுகேஷன்? ஓகே, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் எஜுகேஷனை பற்றி பேசுதானா? பேசுது.
ஆர்டிக்கிள் 45. ஆர்டிகல் 45 என்னன்னு நீங்கள் உடனடியாக போய் பார்க்கணும். ரூரல் அண்ட் அர்பன் லோக்கல் பாடிஸ் வந்து எஜுகேஷன் கண்டிப்பாக பேசுது. ஏன்னா எலிமெண்ட்ரி எஜுகேஷனு, அங்கன்வாடிஸு, இந்த வந்து அப்புறம் பப்ளிக் ஸ்கூல்ஸ் நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து லோக்கல் கவர்மெண்ட்டோட பவர்ஸ் கீழே தான் வருது. இது இருக்குது. 5th ஷெட்யூல் 6th ஷெட்யூலில் இது எல்லாமே இருக்கும். நம்ம அப்போ பார்த்த மாதிரி லேண்டு மட்டும் கிடையாது, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்டும் அதுக்குள்ளே இருக்கும். அப்புறம் வந்து மார்க்கெட், லோக்கல் மார்க்கெட் இருக்கும். இந்த மாதிரி பல ப்ரொவிஷன்ஸ் சேர்ந்தது தான் 5th 6th ஷெட்யூல். அது வந்து ஹோலிஸ்டிக் ஷெட்யூல். அதில் எல்லா ப்ரொவிஷன்ஸுமே இருக்கும். எஜுகேஷனும் ஆஃப்கோர்ஸ் இருக்கும். எஜுகேஷன் இருக்கும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கும், லோக்கல் செல்ஃப் கவர்னன்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும், ஹெல்த் இருக்கும். ஸோ வந்து 5th 6th ஷெட்யூல்லையும் இது இருக்குது. 7th ஷெட்யூல்லையும் வந்து ஆஃப்கோர்ஸ் எஜுகேஷன் இருக்கும். எஜுகேஷன் வந்து என்ன லிஸ்ட்டில் இருக்குது? கன்கரண்ட் லிஸ்ட்டில் இருக்குது. ஓகேங்களா? எஜுகேஷன் வந்து கன்கரண்ட் லிஸ்ட்டில், ஃபஸ்ட்டு ஸ்டேட் லிஸ்ட்டில் இருந்தது, அப்புறம் வந்து கன்கரண்ட்டுக்கு மாற்றிட்டாங்க 1970s. ஸோ இது எல்லா ஷெட்யூலும் எல்லா இதுவுமே வந்து எஜுகேஷனை பற்றி பேசுகிறதுனால ஆப்ஷன் 1 2 3 4 5 தான் பேசணும். கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா? பார்த்தோன்னே இதில் உங்களுக்கு 1 2 தான் தெரிஞ்சிருக்குன்னொடனே நேரோவான ஒரு ஆப்ஷனை பிக் பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் வைடாக திங்க் பண்ணிங்கன்னா இந்த ஆன்சர் போடலாம். நானும் இதெல்லாம் ஒரு காலத்தில் தப்பாக எழுதின கேள்வி தான் அது. 47. The instrument of instructions contained in the Government of India Act 1935 have been incorporated in the Constitution of India in the year 1950 as instrument of instructions. இது வந்து என்னென்னா வந்து கவர்னர் ஜென்ரல், அதாவது 1935 ஆக்ட்லேயே வந்து இந்த மாதிரி ஒரு வேர்டு இருக்கும். அதாவது கவர்னர் ஜென்ரல் ஆஃப் இந்தியாவுக்கு வந்து பிரிட்டிஷில் இருக்கிற பார்லிமெண்ட் கவர்மெண்ட் வந்து ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதாவது இந்த இதுபடி நீ கவர்மெண்ட்டை ரன் பண்ணுங்கள் இந்தியாவில் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதை தான் வந்து நம்ம இப்போது புதுசாக வந்து டிபிஎஸ்பி அப்படின்னு எடுத்துருக்கோம். இது டைரெக்டான ஃபேக்ட்டு. இதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். ஓகேவா? 48 போயிடலாம். Which schedule of Constitution of India contains special provisions for the administration of scheduled areas in several states? இந்த கொஷின் வந்துக்கிட்டே இருக்குதுங்க, இதில் தப்பே பண்ணக்கூடாது. 5th ஷெட்யூல். ஓகேவா? 49. There is no provision, no caution word வந்துருச்சு, ஸ்டார்டிங்லேயே நோ அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. There is no provision in the Constitution of India to encourage equal pay for equal work for both men and women. நோ ப்ரொவிஷன் இருக்குது. அப்போவே நீங்கள் காஷனாக இருக்கணும். இல்லைனாலும் நீங்கள் டிபிஎஸ்பியில் இதை நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஆர்டிக்கல் 39D. ஆர்டிக்கல் 39க்குள்ளே ஏதோ ஒரு கிளாஸுங்கிற அளவுக்கு நாலேஜ் உங்களுக்கு இருந்திருக்கணும். டிஇ அது ஸ்பெசிஃபிக்காக தெரியலனாலும் இதை வந்து நீங்கள் கண்ணில் பார்த்துருக்கணும் கண்டிப்பாக புக்கு படிக்கும்போது. ஓகேவா? ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. செகண்ட் ஸ்டேட்மெண்ட், த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டஸ் நாட் டிஃபைன் பேக்வேர்டு கிளாஸஸ். இது கரெக்டு தான். ஏன்னா கொஷினில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபைன் இருக்குது. பேக்வேர்டு கிளாஸை பற்றி பேசியிருக்கலாம், ஆனால் டிஃபைன் பண்ணியிருக்கா இவங்க தான் பேக்வேர்டு கிளாஸ்ன்னு கன்ஃபார்மான ஒரு டெஃபனிஷன் இருக்கா கான்ஸ்டியூஷனில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை. ஓகேங்களா? ஆனால் இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு போடுவீங்களா ரைட்டு போடுவீங்களா? செகண்ட் ஸ்டேட்மெண்ட் ரைட்டு. ஏன்னா இங்கே கொஷினில் நாட் இருக்குது. இதை பார்த்தோன்னே உடனே பறந்தடிச்சுட்டு டி ஆப்ஷன் போட்டுறக்கூடாது. செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். ஏன்னா கொஷின்லேயே நாட் இருக்குது. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா டஸ் நாட் டிஃபைன் பேக்வேர்டு கிளாஸஸ். ஸோ அது கரெக்ட். ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். Question number 50. Consider the following statements. The Constitution of India has 22 parts. அதாவது எனாக்ட் பண்ணும்போது 22 பார்ட்ஸ் இருந்தது. அதே இவங்க 20 தப்பாக கொடுத்துருக்காங்க. பட் இப்போ கரண்ட்டாக எவ்வளோ பார்ட்ஸ் இருக்குன்னா 25 பார்ட்ஸ் இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. There are 390 articles in the Constitution of India in all. ஓகே, இது வந்து எனாக்ட் பண்ணும்போது இப்போ எவ்வளோ இருக்குன்னா வந்து ஆர்டிகிள்ஸில் 450 தாண்டி போயிடுச்சுங்க. ஞாபகம் வச்சுக்கணும். 9th, 10th, 11th and 12th schedules were added to the Constitution of India by Constitutional Amendment Act. கரெக்ட் தாங்க. ஒரிஜினலாக வந்து 8 ஷெட்யூல்ஸ் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் வந்து 9, 10, 11, 12 ஆட் பண்ணாங்க. இப்போ நீங்கள் எல்லா ஷெட்யூலும் என்னென்னு பார்த்துக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இப்போ நான் எழுதியிருக்கேன். டக்குன்னு உடனே போய் எல்லா ஷெட்யூலும் என்னென்னு மனப்பாடம் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்னெல்லாம் கரெக்டு? 3rd one மட்டும்தான் கரெக்டு. 3 only. ஓகே. 51. Which one of the following statements correctly describes the 4th schedule of the Constitution? ஓகேங்க, இதெல்லாம் நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று விஷயம். லக்ஷ்மிகாந்த் புக்கில் ஸ்டார்டிங்லேயே கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட் ஷெட்யூல்லேருந்து 12th ஷெட்யூல் வரைக்கும் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத வந்து கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். 4th ஷெட்யூல் வந்து ராஜ்யசபா அலோகேஷன் ஆஃப் சீட்ஸ் இன் ராஜ்யசபாவை பற்றி தான் பேசுது. ஓகே, இந்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? கண்டென்ட் லாங்குவேஜஸ் இது கண்டென்ட் ஸ்கீம் ஆஃப் த. ஓகே,
allocate seats in the council of states. council of statesனால் வேறு எதுவும் இல்லை, ராஜ்யசபா தான். இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக போட வேண்டிய கேள்வி, தெரிஞ்சே ஆகணும் அந்த மாதிரி. ஓகே, மேட்ச் பண்ணுறது அடுத்தது. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஓகே, இந்தியன் கான்ஸ்டியூஷன் வந்து நம்ம ஊரில் இருக்கிற நிறையா பார்ட்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் வந்து வேறு வேறு கண்ட்ரீஸ்லேருந்து பாரோ பண்ணியிருக்கோம்ல, அது வந்து எந்த கண்ட்ரிலேருந்து என்ன ஃபீச்சர் பாரோ பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகே, இந்த அலைன்மெண்ட் வந்து கொஞ்சம் அடுத்து 1 B2ன்னு இருக்குது, பட் எக்ஸாமில் வந்து டேப்லர் காலம் மாதிரி தான் வந்திருக்கும். ஓகே, பார்ப்போம். டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, இது எந்த கண்ட்ரிலேருந்து எடுத்திருக்கோம்? அயர்லாண்டு. ஏக்கு நேராக 3 இருக்கா, ஆப்ஷன் இருக்கா? பி இருக்குது, டி இருக்குது. இப்போ அடுத்த ஆப்ஷனை பாருங்கள். பி காலமில் வந்து நமக்கு தேவையான ஆப்ஷன் பி ஆப்ஷன், டி ஆப்ஷன், அதில் ரெண்டுமே 5 இருக்குது. ஸோ இதை செக் பண்ணாதீங்க. நம்ம சி காலமுக்கு போயிடலாம். சியில் என்ன செக் பண்ணோம்? கன்கரண்ட் லிஸ்ட் இன் யூனியன் அண்ட் ஸ்டேட்ஸ் ரிலேஷன். இது எங்கே இருக்குது? இது எங்கேருந்து பாரோ பண்ணியிருக்கோம்னா, கன்கரண்ட் லிஸ்ட் இப்படின்னு வந்தாலே வந்து ஆஸ்திரேலியா ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, சிக்கு நேராக 1 இருக்கிற ஆப்ஷன் எங்கே இருக்குது? நமக்கு தேவையானது பி ஆப்ஷன், டி ஆப்ஷன். அதில் சிக்கு நேராக 1 இருக்கிறது இது தான். ஓகேவா? இதை நீங்கள் ஹைலைட் பண்ணிக்கலாம். இதுதான் ஆன்சர். இதுக்கும் செக் பண்ணிக்கலாம் கரெக்டாக தான் போட்டிருக்கோமான்ட்டு. ஏக்கு நேரம் என்ன இருக்குது? 3. டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் எங்கேருந்து வாங்கியிருக்கோம்? அயர்லாண்ட், ஐரிஷ் கான்ஸ்டியூஷன்லேருந்து எடுத்தது. கரெக்டு தான். செகண்ட், பிக்கு நேரம் என்ன இருக்குது? 5 இருக்குது. பி என்ன இருக்குது? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் யூஎஸ்ஏலேருந்து தான் எடுத்திருக்கோம். யூஎஸ்ஏல பில் ஆஃப் ரைட்ஸ்னு இருக்கும், அதுதான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம். அடுத்து என்ன இருக்குது? சிக்கு நேரம் 1 இருக்குது. சி என்னது? கன்கரண்ட் லிஸ்ட்டு. 1 என்னது? ஆஸ்திரேலியா. கரெக்டாக மேட்ச் ஆகிருக்கு. டிக்கு நேரம் என்ன இருக்குது? 2. டியில் என்ன இருக்குது? இந்தியா ஆஸ் எ யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் வித் கிரேட்டர் பவர்ஸ் டு யூனியன். ஓகே, இங்கே இதுக்கு ஆன்சர் என்னது? கனடான்னு கொடுத்துருக்கோம். கனடாவில் வந்து தான் வந்து சென்ட்ரலைசேஷன் ஆஃப் பவர்ஸு, ரெசிடரி பவர்ஸ் வித் யூனியனு, கவர்னர், இது மூணுமே பார்த்திங்கன்னா ஒரு சிமிலாரிட்டியாக இருக்கும். இது எல்லாமே நம்ம கனடாவிலேருந்து தான் இன்கார்பரேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ ஆப்ஷன் டி தான் ஆன்சர். 53 போய்டும். Which of the following schedules of the Indian Constitution list the names of the states and specifies their territories? ஓகே, நான் சொன்னேன்ல ஷெட்யூல்லேருந்து கேள்வி இன்னொன்று ரிப்பீட்டாக இருக்குது. இதுக்கு ஆன்சர் வந்து ஃபஸ்ட்டு ஷெட்யூல். ஃபஸ்ட்டு ஷெட்யூல் தான் நேம் ஆஃப் த ஸ்டேட்ஸு, டெரிட்டரிஸ் இதெல்லாம் இருக்குது ஃபஸ்ட்டு. இது நீங்கள் மனப்பாடமாக தெரிஞ்சுக்கணும். 54. If a new state of Indian Union is to be created, which one of the following schedules? அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல்ஸ் இருக்குது, ஆர்டிகல்ஸ் இருக்குது, பார்ட்ஸ் இருக்குது. இங்கே கேட்டிருக்கிறது ஷெட்யூல். ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் மஸ்ட் பி அமெண்டட். ஓகே, ஷெட்யூல்னு பார்த்தா ஃபஸ்ட்டு ஷெட்யூல். ஓகேவா? இதை நீங்கள் ஷெட்யூல் அப்படியே போகிற போக்கில் நீங்கள் மிஸ் பண்ணிவிட்டு ஓவர்லுக் பண்ணிட்டு ஆர்டிக்கிள் அப்படின்னு நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா நியூ ஸ்டேட்டு அப்படின்னு பார்த்த உடனே செகண்டு போட்டிருப்பீங்க. ஆனால் கொஷினில் கேட்டிருக்கிறது ஷெட்யூல். ஆர்டிக்கலாக இருந்தால் தான் அது 2. இங்கே கேட்டிருக்கிறது ஷெட்யூல். ஸோ ஃபஸ்ட்டு ஷெட்யூல். கேர்ஃபுல்லாக இருக்கணும். 55. Which article of the Constitution provides that it shall be the endeavor of every state to provide adequate facility for instruction in the mother tongue at the primary stage of education? ஓகே, மதர் டங் எஜுகேஷனை ப்ரமோட் பண்ணுறதுக்கான ஆர்டிக்கிள். இது ஆன்சர் பார்த்தீங்கன்னா 350A. இது எப்படின்னா வந்து நாங்கள் டிபிஎஸ்பி சாப்டர் படிக்கும்போது பார்த்துருப்பீங்க. டிபிஎஸ்பி அவுட் சைடு பார்ட் 3 அப்படின்னு படிச்சிருப்பீங்க. டிபிஎஸ்பி அவுட் சைடு பார்ட் 4, சாரி, அவுட் சைடு பார்ட் 4. அதில் வந்து எவ்வளோ ஆர்டிகல்ஸ் இருக்கும்னா 3 ஆர்டிகல்ஸ் இருக்கும். நான் சொல்கிறேன், அதை நீங்கள் அப்படியே நோட் பண்ணிக்கலாம். ஆர்டிக்கல் 335 என்னென்னா வந்து அதுவுமே 3 ஆர்டிகல் சொன்னேன்ல, டிபிஎஸ்பி அவுட் சைடு பார்ட் 4ன்னு. அதில் ஃபஸ்ட்டு வந்து ஆர்டிகல் 335 அது என்ன சொல்லுதுன்னா ரிசர்வேஷன் இன் ஜாப்ஸ் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ், அது ஒன்று. ஆர்டிகல் 350A அதுதான் நம்ம கொஷினாக கேட்டிருக்காங்க, மதர் டங் அட் ப்ரைமரி லெவல், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 351 என்ன சொல்லுதுன்னா வந்து ப்ரமோஷன் ஆஃப் ஹிந்தியை வந்து இந்தியா முழுக்க ப்ரமோட் பண்ணோம் ஒரு கல்ச்சரல் இன்டெகிரேஷனுக்காக அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது மூணுமே வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் அவுட் சைடு பார்ட் 4. ஓகேங்களா? அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதே 350A தான் வந்து இன்னொரு இடத்துல நம்ம புக்கில் படிப்போம். லிங்க்விஸ்டிக் ஆஃபீஸர் ஃபார் லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டிஸ் அப்படின்னு படிச்சிருப்போம். லிங்க்விஸ்டிக் மைனாரிட்டிஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 350A. ஓகேங்களா? இன்னொரு தடவை படிப்போம் இதே புக்கில், அடுத்த போர்ஷன்ஸில் படிப்போம். ஓகே, இதில் இருக்கிற டிபிஎஸ்பி அவுட் சைடு பார்ட் 4ல் 3 இருக்குது. 3த்தையும் நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். 56 போயிடலாம். த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரெக்கக்னைசஸ். ஓகே, ரெக்கக்னைசஸ் வேறு, டிஃபைன்ஸ் வேறு. இங்கே கேட்டிருக்கிறது ரெக்கக்னைசஸ். ஓகேங்களா? ஒன்லி ரிலீஜியஸ் மைனாரிட்டிஸுங்கிறத நம்ம எங்கே பார்த்துருக்கோம்? ஆர்டிக்கிள் 2930 வந்து
ரிலீஜியஸ்ன்னு இருக்கும், லிங்விஸ்டிக்கும் இருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து ஒன்லி ரிலீஜியஸ்னு கொடுத்துருக்காங்க. அது தப்பு. ஒன்லி லிங்விஸ்டிக் கொடுத்துருக்காங்க, அதுவும் தப்பு. நான் சொன்னேன்ல ஒன்லி வரும்போது கேர்ஃபுல்லாக இருக்கணும்ன்ட்டு, ஒன்லி கொடுத்துருக்காங்க. ரிலீஜியஸ் அண்ட் லிங்விஸ்டிக் மைனாரிட்டிஸ். அடுத்தது வந்து ரிலீஜியஸ், லிங்விஸ்டிக் அண்ட் எத்னிக் மைனாரிட்டிஸ். எத்னிக் மைனாரிட்டிஸ் அப்படிங்கிற டேர்மை வந்து எந்த ஆர்டிக்கல்லையுமே நம்ம பார்க்க முடியாது. ரிலீஜியஸ் அண்ட் லிங்விஸ்டிக் மைனாரிட்டிஸுக்கு தான் வந்து நம்ம ப்ரொவிஷன்ஸ் படிச்சிருக்கோம் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில். கல்ச்சுரல் ரைட்ஸ் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ்னு வந்து 2930 இது தான் பார்த்துருக்கோம். எத்னிக் மைனாரிட்டிஸுங்கிறத வந்து கான்ஸ்டியூஷன் ரெக்கக்னைஸ் பண்ணலை. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் சி தான் ஆன்சர். 57 போயிடலாம். அண்ட் அமெண்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கேன் பி இனிஷியேட்டட் பை. ஓகேங்களா? நம்ம முன்னாடியே பார்த்தோம்ல, பிரசிடெண்ட் வந்து ஹீ இஸ் அ பார்ட் ஆஃப் த பார்லிமெண்ட் தான். ஆனால் வந்து அவரை வந்து இனிஷியேட் பண்ண முடியாது. கொஷினில் இனிஷியேட்டட் பை இருக்குது, அவர் சைன் பண்ணி ஆகணும், பட் வந்து அவர் இனிஷியேட் பண்ண முடியாது. இந்தியாவில் வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரால் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண முடியாது. பட் வந்து யூஎஸில் பண்ணலாம். யூஎஸ் ஸ்டேட்ஸ் can initiate and India can't. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கலாம். யூஎஸில் ஸ்டேட்ஸ் வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பில்லை இன்ட்ரடியூஸ் பண்ணலாம், இந்தியன் ஸ்டேட்ஸ் கேனாட் இனிஷியேட். ஓகே, அப்படி பார்க்கும்போது 1 and 2 தான் இருக்குது. 1 and 2 இருக்கிற ஆப்ஷன் இருக்கா? இருக்குது. ஆப்ஷன் டி 1 and 2. ஓகேவா? 58 போயிடலாம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஷெட்யூல்ஸ் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா கண்டெய்ன்ஸ் ப்ரொவிஷன்ஸ் ரிகார்டிங் ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட். அதாவது ஆன்டி டிஃபெக்ஷன்னா என்னென்னா வந்து எம்எல்ஏஸ் வந்து ஒரு கட்சியில் இருப்பாங்க, இன்னொரு கட்சிக்கு வந்து ஒரு சந்தர்ப்பமாக பார்த்து ஜம்ப் பண்ணிவிடுவாங்க. ஜம்ப் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, இப்போ இருக்கிற கவர்மெண்ட் வந்து பவர் லூஸ் ஆகிடும், இன்னொரு கவர்மெண்ட் வந்து, அதாவது கவர்மெண்ட்டோட ஸ்டெபிலிட்டியை வந்து இது வந்து குறைக்குது. அப்படிங்கிறதுக்காக இந்த ஆக்டை தடுக்கணும். எம்எல்ஏ பேரம் பேசி இன்னொரு கட்சிக்கு அவங்கள இழுக்கிறது வந்து தப்பு அப்படிங்கிறதுனால இதை கொண்டு வந்திருக்காங்க. இது எப்போ கொண்டு வரப்பட்டதுன்னா, என்ன ஃபஸ்ட்டு கொஷினை பார்த்துருவோம். விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் ஷெட்யூல்ஸ் கேட்டிருக்காங்க. இது வந்து ஈஸியான கொஷின். 10th ஷெட்யூல். இதோட பேக்ரவுண்ட் வந்து நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். 52nd கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் ஆக்ட், 52nd CAA 1985 தான் கொண்டு வந்திருக்காங்க. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் வந்து இன்னொன்று ஒரு அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் என்னென்னா, ஆன்டி டிஃபெக்ஷன் ஆக்ட் கொண்டு வரும்போது தான் வந்து கான்ஸ்டியூஷனில் ஃபஸ்ட்டு பொலிட்டிக்கல் பார்ட்டி அப்படிங்கிற இதை டிஃபைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இது அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன். 10th ஷெட்யூல். 59. இந்த ஃபாலோயிங் கொட்டேஷன் வி த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஓகே, இது வந்து இந்த கொஷின் வந்து அப்படியே ஃபுல்லாக ப்ரியாம்பிளில் வந்து அப்படியே போட்டிருக்காங்க. டைம் இருந்தால் படிங்க, இல்லைனா பார்த்தோன்னே இது ப்ரியாம்பிள்னு தெரிஞ்சிச்சுன்னா டைரெக்டாக மேட்ருக்கு வந்துடணும். கொஷின் என்ன? ஓகே, எக்ஸ் டியூ பை ஹேர் என்ன கிவ் அவர் செல்ஃப் டிஸ்கவுண்ட். எக்ஸ் ஸ்டாண்ட்ஸ் ஃபார், எக்ஸ்னா என்னங்கிறது தான் கொஷின். எக்ஸில் என்ன இருக்குது? ஓகே, ஆப்ஷன்ஸை பார்க்கும்போதே தெரியுது அவங்க டேட்டை பற்றி தான் கேட்குறாங்க. அப்படிங்கும்போது ப்ரியாம்பிளோட டேட் என்னது, அதில் டேட் என்ன போட்டிருப்பாங்க? 26th day of November 1949. இது அப்படியே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 26th day of November இப்படி தான் போட்டிருக்கோம். இதை நீங்கள் அப்படியே தெரிஞ்சுக்கணும். 26 November டேட் நம்பராக எழுதுறது, அந்த மாதிரி இது இந்த மைன்யூட்டான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ப்ரியாம்பிள் வந்து ரொம்ப பேசிக்கில் எல்லோரும் கண்டிப்பாக பார்த்துக்கணும். 26th day of November 1949. இந்த டேட்டை வந்து தூக்கத்தில் இருந்துச்சு கேட்டால் கூட நீங்கள் சொல்கிற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? 60th போயிடலாம். Which of the following are matters on which a constitutional amendment is possible only with the ratification of legislature of not less than 1/2 of the states? ஓகே, இதில் வந்து 3 ப்ரொசீஜர் இருக்குது. ஒன்று வந்து சிம்பிள் மெஜாரிட்டி மூலமாக கொண்டு வரது. அப்புறம் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி இன்னொன்று வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் ஸ்டேட்ஸ். இது 3 தான் வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணுற ப்ரொசீஜரில் இருக்குது. இந்த 3ல் வந்து செகண்ட் ஒன்றும் தேர்ட் ஒன்றும் பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 368 இருக்கிறது. முன்னாடியே சொல்லியிருப்பேன். இதில் கேட்டிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க? இதெல்லாம் வந்து ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் ஹாஃப் ஆஃப் த ஸ்டேட்ஸ், இது இருந்தால் தான் வந்து அமெண்ட் பண்ண முடியுங்கிற பார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. பார்த்துடலாம் ஆப்ஷன்ஸ். எலெக்ஷன் ஆஃப் த பிரசிடெண்ட். இதில் வந்து ஸ்டேட்ஸும் சேர்ந்து தான், ஸ்டேட்ஸோட எலெக்டட் மெம்பர்ஸும் சேர்ந்து தான் வந்து பிரசிடெண்ட் எலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதில் எதாவது ப்ரொசீஜர் மாற்றணுன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஸ்டேட்ஸோட ரோல் அதில் இருக்குது. ஸோ இதுவும் அதோட இதுவும் இன்க்ளூடடு. ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் பார்லிமெண்ட்.
இதை ஆல்டர் பண்ணணுன்னாலும் நீங்கள் ஸ்டேட்ஸை கன்சல்ட் பண்ணி தான் பண்ணணும். ஸ்டேட்ஸோட உரிமையும் இதில் இன்வால்வ்டாக இருக்குது. எனி லிஸ்ட் இன் 7th ஷெட்யூல் 7th ஷெட்யூலில் 3 லிஸ்ட் இருக்குல்ல, சென்ட்ரல் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட்டு. இதில் நீங்கள் எதாவது ஆல்டர் பண்ணணுன்னாலும் half ஆஃப் த ஸ்டேட்ஸோட ராட்டிஃபிகேஷன் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஜிஎஸ்டி நம்ம கொண்டு வரும்போது ஸ்டேட்ஸ் half ஆஃப் த ஸ்டேட்ஸ் வந்து அவங்களோட கன்சல்ட்டை தெரிவித்தப்போ ராட்டிஃபை பண்ணதுக்கப்புறம் தான் வந்து ஜிஎஸ்டி நம்மளால் கொண்டு வர முடிஞ்சுது. ஸோ இது ஒரு ஃபேக்டரு. அபாலிஷன் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் ஆஃப் அ ஸ்டேட், இதுக்கு வந்து ஸ்டேட்ஸோட கன்சென்ட் தேவையில்லை, ஸ்பெஷல் மெஜாரிட்டி கூட தேவையில்லை. சிம்பிள் மெஜாரிட்டி இன் பார்லிமெண்ட்டை வச்சு இதை பண்ண முடியும். ஸோ இது 4th ஆப்ஷன் வந்து தப்பு. 1 2 3 ஆப்ஷன் இருக்குங்களா? இருக்குது. ஓகே, இதுதான் ஆன்சர். இது நீங்கள் மனப்பாடம் பண்ணிக்கணுங்க. இந்த 3லேயும் சிம்பிள் மெஜாரிட்டி வச்சு எதெல்லாம் அமெண்ட் பண்ண முடியும், ஸ்பெஷல் மெஜாரிட்டியில் எதெல்லாம் அமெண்ட் பண்ண முடியும். இந்த ஸ்பெஷல் மெஜாரிட்டி ப்ளஸ் half ஆஃப் த ஸ்டேட்ஸ், இதில் ஏதாவது 2 நீங்கள் ஞாபகம் வச்சிட்டிங்க, இதுக்கு கீழே என்னென்ன வரும், இது கீழே என்னென்ன வரும் ஞாபகம் வச்சிட்டிங்கன்னா இன்னொன்று வந்து நீங்கள் மீதியை ஒமிட் பண்ணி எலிமினேஷன் மெத்தட் மூலமாக சால்வ் பண்ணிடலாம். 61 போயிடலாம். The Supreme Court of India has held in some judgments that the reservation policies made under Article 16(4) of the Constitution of India would be limited by the Article 335 for the maintenance of efficiency of administration. ஓகே, இதை பற்றி உங்களுக்கு தெரியலன்னே வச்சுப்போம். அடுத்த ஸ்டேட்மெண்ட் போவோம். எனக்கும் தெரியல தான் ஃபஸ்ட்டு படிக்கும்போது. ஸ்டேட்மெண்ட் 2, Article 335 of the Constitution of India defines the term efficiency. defines the term எஃபிஷியன்சி 335 இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல, எங்கே பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? டிபிஎஸ்பி அவுட் சைடு பார்ட் 4 அப்படின்னு சொல்லி பார்த்தோம். 335 ரிசர்வேஷன் ஆஃப் ஜாப்ஸ் ஃபார் ஷெட்யூல்டு கேஸ்ட் அண்ட் ஷெட்யூல்டு டைப்ஸ் தான் ஆர்டிகல் 335. அதில் வந்து எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனுங்கிறத டிஃபைன் பண்ணியிருக்காங்களா? எங்கேயாவது டிஃபைன் பண்ணியிருந்தாங்கன்னா வந்து நம்ம அதை கண்டிப்பாக படிச்சிருப்போம், நமக்கு தெரிஞ்சிருக்கும். பட் டிஃபைன் பண்ணலை. இங்கே கொஷினில் டிஃபைன்ஸு இந்த மாதிரிலாம் பார்த்தாலே நமக்கு எக்ஸாக்டாக தெரிஞ்சால் தான் ரைட்டு போடணும், இல்லைனா தப்புன்னு தான் போடணும். இது வந்து தப்பு. இப்போ ஆப்ஷன்ஸுக்கு வாங்களேன். ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கவே வேணாம். ஸ்டேட்மெண்ட் 2 தப்புன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஸ்டேட்மெண்ட் 2 தப்புங்கிற மாதிரி இந்த ஒரே ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது. ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், பட் ஸ்டேட்மெண்ட் 2 இஸ் இன்கரெக்ட். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆப்ஷனாக இருக்கும். இதுக்கும் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் இன்னொரு தாட்டி ரீவிசிட் பண்ணுவோம். The Supreme Court of India has held in some judgment that the reservation policies made under Article 16(4) of the Constitution of India would be limited by Article 335 for the maintenance of efficiency of administration. இதை பார்த்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவ் டோனில் இருக்கிற மாதிரி தான். ஏன்னா இந்த ரிசர்வேஷனுக்காக வந்து சில இதை நம்ம எஃபிஷியன்சி ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷனும் வந்து நம்ம பார்க்கணும். ரிசர்வேஷன் வந்து அன்லிமிட்டடாக கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறது சுப்ரீம் கோர்ட் அவங்க ஜட்ஜ்மெண்ட் மூலமாக சொல்லியிருக்கலாம். அதாவது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்லாம் படிக்கும்போது நம்ம இதை ஆட்டோமேட்டிக்காக நம்ம இதை கேள்விப்பட்டிருப்போம். ஸோ நேச்சுரலாக வந்து இது தப்பாக தான், இது கரெக்டாக இருக்கும். டிஃபைன்ஸ்னு வந்தாலே ரொம்ப காஷனோட நீங்கள் டிஃபைன் பண்ணணும். அன்லெஸ் அண்ட் அன்டில் எக்ஸ்பிளிசிட்டாக தெரியாத வரைக்கும் டிஃபைன் பண்ணலன்னு தான் எடுத்துக்கணும். ஆப்ஷன்ஸ் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிறதுனால இது இன்கரெக்டுன்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம்னா ஒரே ஆப்ஷன் தான் இருக்குது, சி போட்டுடணும். 62, ரைட் டு ப்ரைவசி இஸ் ப்ரொடெக்டட் அண்டர் த ஆர்டிக்கிள் ஆஃப் த விச் ஆர்டிக்கல்? ஓகே, ரைட் டு ப்ரைவசிலாம் வந்து பேசிக் இதுங்க. ரைட் டு லிபர்ட்டி கீழே தான் வருது. ஸோ ஆர்டிக்கல் 21. இங்கே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஜட்ஜ்மெண்ட் வந்து புட்டசாமி கேஸ். ஓகேங்களா? இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்பெல்லிங் தப்புன்னு நினைக்கிறேன். இதை வந்து நீங்கள் உடனடியாக போய் பார்க்க வேண்டியது. ஆர்டிக்கல் 21 அண்டர் ரைட் டு லிபர்ட்டி தான் வந்து ரைட் டு ப்ரைவசி இருக்குது, பார்த்துக்கோங்க. 63, with reference to India, consider the following statements. Judicial custody. Okay, judicial custody means an accused in the custody of the concerned magistrate. Okay, judicial custody na enna magistrate oda custody kila accused irukkarunu solranga. First part correct. And such accused is locked up in a police station and not in jail. ஓகே, போலீஸ் ஸ்டேஷனில் தான் வந்து அவங்க கஸ்டடியில் வச்சுருப்பாங்க, நாட் இன் ஜெயில்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை திருப்பி கான்செப்ட் படிக்கும்போது பார்ப்போம். டியூரிங் ஜுடிஷியல் கஸ்டடி த போலீஸ் ஆஃபீஸர் இன்சார்ஜ் ஆஃப் த கேஸ் இஸ் நாட் அலவுட் டு இன்ட்ரகேட் த சஸ்பெக்ட் வித்தவுட் த அப்ரூவல் ஆஃப் கோர்ட். ஓகே, இந்த கொஷினில் என்ன இருக்குது? ஜுடிஷியல் கஸ்டடின்னு இருக்குது. அப்படின்னா ஜுடிஷியரி சம்வேர் இன்வால்வ் இன் அன் இம்பார்ட்டன்ட் ரோல். ஓகேங்களா? இதில் வந்து நாட் அலவுட் டு இன்ட்ரகேட் த சஸ்பெக்ட் வித்தவுட் த அப்ரூவல் ஆஃப் த கோர்ட். கோர்ட் ஜுடிஷியலோட கஸ்டடியில் இருக்கும்போது கண்டிப்பாக கோர்ட்டோட இன்வால்வ்மெண்ட் இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஏன்னா வந்து ஜுடிஷியல் கஸ்டடிங்கும்போது என்னென்னா வந்து ஒரு மெஜிஸ்ட்ரேட்டோட கஸ்டடியில் தான் அந்த அக்யூஸ்ட் இருக்கார் அப்படின்னு அர்த்தம், ஜுடிஷியல் கஸ்டடினா. ஸோ அப்படி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக போலீஸ் வந்து அந்த சஸ்பெக்டை இன்ட்ரகேட் பண்ணோன்னா கோர்ட்டோட பர்மிஷன் தேவை இருக்கும். அதுக்கு பேர் தான் ஜுடிஷியல் கஸ்டடி. ஓகேங்களா? அப்போ வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து என்ன ஆகும்?
கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். நாட் இருக்குது, பார்த்து பண்ணணும். இது கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகேவா? அடுத்தது வந்து ஜுடிஷியல் கஸ்டடி மீன்ஸ் அண்ட் அக்யூஸ்ட் இன் த கஸ்டடி ஆஃப் த கன்சர்ன் மெஜிஸ்ட்ரேட். ஃபஸ்ட்டு பார்ட் கரெக்ட். அண்ட் சச் அக்யூஸ்ட் இஸ் லாக்ட் அப் இன் அ போலீஸ் ஸ்டேஷன் அண்ட் நாட் இன் ஜெயில். இது கொடுத்துருக்காங்கல்ல, இது தப்பு. ஜுடிஷியல் கஸ்டடினாலே ஜெயில், நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஜுடிஷியல் கஸ்டடினாலே ஜெயிலில் தான் இருப்பார். ஓகேங்களா? போலீஸ் கஸ்டடினா தான் வந்து போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கிற லாக்கப்பில் இருப்பார். ஆனால் இங்கே ஜுடிஷியல் கஸ்டடியை வந்து நாட் இன் ஜெயில்னு கொடுத்துருக்காங்க. இது தப்பு. ஓகேங்களா? ஸோ ஆப்ஷன் 2 தான் ஆன்சர். உங்களுக்கு இந்த இது கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா நான் இன்னொரு தடவை சொல்லலை, இன்னும் கன்ஃபியூஸ் ஆகிடும். 63 கொஸ்டினை மட்டும் இன்னொரு தடவை நீங்கள் ப்ளே பண்ணி கேட்டு பாருங்கள். தெளிவாக சொல்ல வேண்டியது சொல்லியாச்சு. போலீஸ் கஸ்டடினா வந்து போலீஸ் ஸ்டேஷன் லாக்கப்பில் இருப்பார். 24 ஹவர்ஸில் வந்து அவங்க மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி ப்ரொடியூஸ் பண்ணணும். ஜுடிஷியல் கஸ்டடினா மேஜிஸ்ட்ரேட்கிட்ட ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. இப்போ அந்த அக்யூஸ்ட் வந்து மேஜிஸ்ட்ரேட்டோட கண்ட்ரோலில் இருக்கார். ஸோ வந்து ஹி வில் பி கெப்ட் அப் இன் அ ஜெயில். ஓகேங்களா? ஜுடிஷியல் கஸ்டடினா ஜெயில். ஜே ஞாபகம் வச்சுக்கோங்க. 64. With reference to India, consider the following statements. Okay, when a prisoner makes out a sufficient case, parole cannot be denied to such prisoner because it becomes a matter of his or her right. Okay, parole is a matter of right கிடையாது. Parole not a matter of right. ஓகேங்களா? இப்போ வந்து சப்போஸ் இப்போ போலீஸ் அத்தாரிட்டிஸு, ஜெயில் அத்தாரிட்டிஸ்லாம் வந்து இந்த பர்சனுக்கு வந்து பரோல் கொடுக்க வேணாம், கொடுத்தா வந்து அதில் டேஞ்சர்ஸ் இன்வால்வ்டு அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அவங்க அதை டினை பண்ணலாம். உங்களுக்கு இது கிடையாது, உங்களுக்கு நாங்கள் இதை டினை பண்ணுறோங்கிறது அவங்களுக்கு ஆப்ஷன் இருக்குது. கண்டிப்பாக கொடுத்தே ஆகணுங்கிறது கிடையாது. ஓகேங்களா? பரோல். ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் ஹேவ் தேர் ஓன் பிரிசனர்ஸ் ரிலீஸ் ஆன் பரோல் ரூல்ஸ். ஓகேங்களா? ப்ரிசன் வந்து ஸ்டேட் சப்ஜெக்ட். சென்ட்ரல் லிஸ்ட்டு, ஸ்டேட் லிஸ்ட்டு அந்த மாதிரி படிச்சிருப்போம்ல. ப்ரிசன் வந்து ஸ்டேட் லிஸ்ட்டில் வருது. ஸ்டேட் சப்ஜெக்ட்டு. ப்ரிசனர்ஸ் ஆக்ட் ஆஃப் 1894 ஒன்று இருக்குது. ஸோ அதுபடி பார்த்திங்கன்னா ஸ்டேட்ஸ் தான் வந்து, ஸ்டேட் கவர்மெண்ட் தான் வந்து அந்த ஸ்டேட்டில் இருக்கிற ப்ரிசன் ரூல்ஸு எப்படி கவர்ன் பண்ணணும், ரூல்ஸ் எல்லாம் ஃப்ரேம் பண்ணுற அத்தாரிட்டி ஸ்டேட் கவர்மெண்ட்ஸுக்கு தான் இருக்குது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்டு. ஆப்ஷன் 1 வந்து தப்பு. பிகம்ஸ் அ மேட்டர் ஆஃப் ரைட்டுன்னு இருக்குது. மேட்டர் ஆஃப் ரைட் கிடையாது. எனக்கு பரோல் கொடுத்தே ஆகணும், இது என்னோடய உரிமைன்னு நீங்கள் கேட்க முடியாது. ஏன்னா அத்தாரிட்டிஸ் வந்து அதை டினை கூட பண்ணலாம். பட் வந்து ஃபர்லா அப்படின்னு ஒன்று இருக்குது. FORLOUGHன்னு ஒன்று இருக்குது. அப்படின்னா என்னென்னு நீங்கள் போய் பார்க்கணும். இது வந்து மேட்டர் ஆஃப் ரைட்டு. கண்டிப்பாக வந்து அக்யூஸ்டுக்கு வந்து நீங்கள் இதை கொடுத்தே ஆகணும். ஏன்னா வந்து இது எதுக்குன்னா வந்து ஜெயிலே இருந்தாலுமே வந்து உங்களோட ஃபேமிலியல் டைஸு, சோஷியல் டைஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கான்ஸ்டியூஷன் கொடுக்குது, சட்டம் கொடுக்குது. அதனால் வந்து ஃபார்லா வந்து மேட்டர் ஆஃப் ரைட், பட் பரோல் வந்து மேட்டர் ஆஃப் ரைட் கிடையாது. இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ ஆப்ஷன் 2 ஒன்லி. ஓகேங்களா? 65 போயிடலாம். A legislation which confers on the executive or administrative authority an unguided and uncontrolled discretionary power in the matter of application of law violates which of the following articles of the Constitution? என்ன சொல்கிறாங்க? ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் அத்தாரிட்டி, ஒரு ஆஃபீஸர் வந்து அன்கண்ட்ரோல்டு டிஸ்க்ரிஷனரி பவரை ஒரு லாவை அப்ளை பண்ணும்போது அப்படி பண்ணார், அவரோட டிஸ்க்ரிஷனுக்கு ஒருத்தரை ஒரு விதமாகவும் இன்னொருத்தரை வேறு விதமாகவும் ட்ரீட் பண்ணார் ஒரு ஆஃபீஸர் அப்படின்னா வந்து அது எந்த ப்ரொவிஷனாக வயலேட் பண்ணுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ளிகேஷன் ஆஃப் லா அதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லாவை தான் வந்து இந்த இது வயலேட் பண்ணுது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா என்ன சொல்லுதுன்னா, ஒரு சட்டத்துக்கு முன்னாடி அனைவரும் சமம் தான், ஒருத்தர் ஒரு மாதிரி இன்னொரு மாதிரி ட்ரீட் பண்ண முடியாதுங்கிற சொல்கிற ஆர்டிகல் தான் ஆர்டிகல் 14. ஸோ ஒரு ஆஃபீஸர் இந்த மாதிரி அவருக்கு பிடிச்ச விதத்தில் வேறு பர்சன்ஸை ட்ரீட் பண்ணுறாருங்கும்போது இட் வயலேட்ஸ் ஆர்டிகல் 14. ஓகேவா? இப்போ ஆர்டிகல் 28 இதெல்லாம் என்ன சொல்லுதுங்கிறதையும் நம்ம பார்ப்போம். ஆர்டிகல் 28 என்ன சொல்லுது? ரிலீஜியஸ் இன்ஸ்ட்ரக்ஷன் இன் education institutions. ஓகேங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர்டிகல் 32 என்ன சொல்லுது? கான்ஸ்டியூஷனல் ரெமெடிஸ். அதாவது ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வந்து யாராவது வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னா நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகலாம். அதுதான் ஆர்டிகல் 32. ஆர்டிகல் 44 என்ன சொல்லுதுன்னா யூனிஃபார்ம் சிவில் கோட், டிபிஎஸ்பியில் இருக்குல்ல,
அதுதான் ஆர்டிகல் 44. யூனிஃபார்ம் சிவில் கோடு வந்து ஸ்டேட் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. பட் 65 ஆன்சர் ஆர்டிகல் 14 ஆப்ஷன் ஏ. கொஷின் நம்பர் 66. வாட் இஸ் த பொசிஷன் ஆஃப் த ரைட் டு ப்ராப்பர்ட்டி இன் இந்தியா? ஓகே, ரைட் டு ப்ராப்பர்ட்டி வந்து ஃபஸ்ட்டு வந்து இட் இஸ் அ பார்ட் ஆஃப் த ஃபண்டமெண்டல் ரைட்ஸாக இருந்தது. இனிஷியலி ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது ஆர்டிகல் 19 கீழே. பட் இப்போ வந்து ஆர்டிகல் 44th அமெண்ட்மெண்ட் இருக்குல்ல, 44th கான்ஸ்டியூஷனல் அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் இது வந்து நோ லாங்கர் ஃபண்டமெண்டல் ரைட். 44th இது என்னன்னு நீங்கள் போய் பார்க்கணும். இது என்னென்ன ஆர்டிகல் இன்ட்ரடியூஸ் பண்ணுச்சுன்னு நீங்கள் போய் பார்க்கணும். அப்போ என்ன பண்ணாங்கன்னா வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டிங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து நார்மல் ரைட்டாக மாற்றிட்டாங்க. அதாவது ஆர்டிகல் 300A அப்படிங்கிற ஆர்டிக்கலில் வந்து ரைட் டு ப்ராப்பர்ட்டியை கொண்டு போய் வச்சுட்டாங்க. ஸோ வந்து இப்போ வந்து அது வந்து நோ லாங்கர் ஃபண்டமெண்டல் ரைட். அப்படி இருக்கிறப்ப ஆப்ஷன்ஸை பார்ப்போம். லீகல் ரைட் அவைலபிள் டு சிட்டிசன்ஸ் ஒன்லின்னு இருக்குது. சிட்டிசன்ஸ் மட்டும்தான் இங்கே ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ண முடியுமா? அப்படி கிடையாதுல்ல, இது தப்பு. லீகல் ரைட் அவைலபிள் டு எனி பர்சன். ஓகே, இதை பார்ப்போம். அடுத்தது ஃபண்டமெண்டல் ரைட் அவைலபிள் டு சிட்டிசன்ஸ் ஒன்லி. ஃபண்டமெண்டல் ரைட்டே கிடையாது. அடுத்து சிட்டிசன்ஸ் ஒன்லி, ரெண்டு தப்பு இருக்குது. நெய்தர் அ ஃபண்டமெண்டல் ரைட் நார் அ லீகல் ரைட், இது தப்பு. ஏன்னா இப்போ கான்ஸ்டியூஷனில் இருக்கிறனால நார் அ லீகல் ரைட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ லீகல் ரைட் அவைலபிள் டு எனி பர்சன். ஓகேவா? இதுதான் கரெக்டான ஆப்ஷன். Question number 67. Which one of the following categories of fundamental rights incorporates protection against untouchability? அன்டச்சபிலிட்டி வந்து என்ன ஃபண்டமெண்டல் ரைட்டு கீழே வருது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 6 டைப் ஆஃப் ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது. அதில் இங்கே 4 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ப்ளாய்டேஷன் ஒன்று, ஃப்ரீடம் ஒன்று, கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் ஒன்று, ஈக்குவாலிட்டி ஒன்று, அதுக்கடுத்து வந்து ரைட் டு ரிலீஜியன் ஒன்று, அப்புறம் வந்து கல்ச்சுரல் அண்ட் எஜுகேஷனல் ரைட்ஸ் 6 இருக்குது மொத்தம். இதில் வந்து எதுன்னு கேட்குறாங்க. 6 ஃபண்டமெண்டல் ரைட்ஸை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ப்ளஸ் வந்து அன்டச்சபிலிட்டி வந்து ஆர்டிகல் 17 கீழே வருது, அதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். ஆர்டிகல் 17. ஓகேவா? இது எதுக்கு கீழே வருது? ஆர்டிகல் 14 to 18 வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 14 to 18 வந்து ரைட் டு ஈக்குவாலிட்டி கீழே வருது. அதுக்கு கீழே தான் வந்து 17 இருக்குல்ல. ஸோ ஆப்ஷன் வந்து டி, ரைட் டு ஈக்குவாலிட்டி. இது கண்டிப்பாக எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டிய ஒன்று, இதில் தப்பு பண்ணவே கூடாது. Which article of the Constitution of India safeguards one right to marry? ஓகே, ரைட் டு மேரி எதுக்கு கீழே வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யாரை மேரி பண்ணுங்கிறத நம்ம தான் டிசைட் பண்ணோம். அப்படி திங்க் பண்ணிங்கன்னா அப்படி இது எந்த ஆர்டிக்கிளுக்கு கீழே வரும்? ஆர்டிக்கிள் 21, ரைட் டு லிபர்ட்டி. அப்புறம் இன்னொன்று என்ன ரைட் ஞாபகம் வருது? ரைட் டு ப்ரைவசி. ஓகேங்களா? ஸோ அப்படி பார்க்கும்போது என்ன ஆப்ஷனு? ஆர்டிக்கிள் 21. ஓகே, 69 போயிடலாம். ஓகே, பெருசாக இருக்குது கொஷின். As per the Right to Education Act, to be eligible for appointment as a teacher in a state, a person would be required to possess minimum qualification laid down by the concerned State Council of Teacher Education. இதை பார்க்கும்போது எனக்கு இதை பற்றி தெரியல. ஆர்டி ஆக்ட் எப்போ கொண்டு வந்தாங்க அதை பற்றி பேசிக் தெரியும், பட் இவ்வளோ டீட்டெயிலாக எனக்கும் தெரியல. நெக்ஸ்ட் பார்ப்போம். ஆஸ் பர் த ஆர்டி ஆக்ட் ஃபார் டீச்சிங் பிரைமரி கிளாஸஸ், a candidate is required to pass a teacher eligibility test. இது கரெக்டு. கண்டக்டட் இன் அக்கார்டன்ஸ் வித் த நேஷனல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் கைட்லைன்ஸ். இது கரெக்டு தான். ஓகேங்களா? ஒன்று நமக்கு தெரியல, எப்படியே வச்சுருப்போம். இன் இந்தியா மோர் தென் 90% ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன்ஸ் ஆர் டைரக்ட்லி அண்டர் ஸ்டேட் கவர்மெண்ட். இது தப்புங்க. இது கொஞ்சம் பேசிக்காக நீங்கள் திங்க் பண்ணிங்கன்னா எவ்வளோ டீச்சர் ட்ரைனிங் இன்ஸ்டியூஷன் இருக்குது, அதில் 90% வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுதுங்கிறாங்க. அப்படி இருக்காது. ஏன்னா 90% வந்து ப்ரைவேட் ஆளுங்க தான் இருக்காங்க, நாட் ஸ்டேட். ஓகேங்களா? இது வந்து பேசிக் ஸ்டேட்மெண்ட். நீங்கள் இதை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா 3 தூக்கி பாருங்கள், என்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது? 1 and 3 போயிடுது, 3 போயிடுது, 2 ஒன்லி இருக்குது, 1 and 2 இருக்குது. இந்த சொல்யூஷன் நான் பார்த்துட்டேன், அதனால் சொல்கிறேன். இது வந்து தப்புங்க. ஸ்டேட் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் இருக்குல்ல, இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட்டில் இது தப்பு. இந்த நேஷ்னல் கவுன்சில் ஆஃப் டீச்சர் எஜுகேஷன் தான் வந்து இதையும் ப்ரிஸ்கிரைப் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து எனக்குமே நியூ லேர்னிங்காக தான் இருக்குது. ஒருவேளை அந்த காலத்தில் இது ரிலவெண்ட்டாக இருந்திருக்கலாம் 2018. ஆப்ஷன் வந்து 2 ஒன்லி, இது தப்பு. இதை நோட் பண்ணிக்கோங்க. 70 போயிடலாம்.
Right to privacy is protected as an intrinsic part of right to life and personal liberty. Which of the following in the Constitution of India correctly and appropriately imply the above statements? Right to privacy, intrinsic part of right to life and personal liberty. ஓகேங்களா, இதுக்கு ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம ரைட் டு ப்ரைவசி, ரைட் டு லிபர்ட்டி ஆல்ரெடி பார்த்தது என்னது? ஆர்டிகல் 21 ஆப்ஷனில் இருக்கா? ஓகே, ஆர்டிகல் 21 இருக்குது. பார்ட் 3 தானே அது? பார்ட் 3 இருக்குது. மற்றதெல்லாம் நீங்கள் பார்க்கவே வேணாம், சும்மா படித்து பாருங்கள். ஆனால் படித்து பார்த்து கன்ஃபியூஸ் பண்ணி திங்க் பண்ணி ஆன்சரை தப்பாக்கிடக்கூடாது. ரைட் டு ப்ரைவசினாலே நம்ம ஞாபகம் வருது ஆர்டிகல் 21. ஆர்டிகல் 21 எங்கே இருக்குது? பார்ட் 3 ஆன்சரில் இருக்கா? ஸோ சி தான் ஆன்சர். 71. Right to vote and to be elected in India is a fundamental right, natural right, constitutional right, legal right. ஃபஸ்ட்டு இந்த ஆப்ஷன்ஸ்லாம் பார்த்துடலாம். லீகல் ரைட்டுனா என்னென்னா ஒரு லா பாஸ் பண்ணியிருக்காங்க. கான்ஸ்டியூஷனில் டைரெக்டாக ஆர்டிக்கல் இல்லைனாலும் ஏதாவது ஒரு லா பாஸ் பண்ணி அது மூலமாக அந்த கவர்மெண்ட் நமக்கு இந்த ரைட்டை கொடுக்குது அப்படிங்கும்போது அது லீகல் ரைட் ஆகும். கான்ஸ்டியூஷனல் ரைட்னா என்னென்னா கான்ஸ்டியூஷன்லேயே ஒரு ஆர்டிக்கலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சப்போஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, அது கான்ஸ்டியூஷனல் ரைட். கான்ஸ்டியூஷனில் ஆர்டிகல் 300A நமக்கு ப்ராப்பர்ட்டி ஓன் பண்ணலாங்கிறது நமக்கு ரைட் கொடுத்துருக்காங்க. அது கான்ஸ்டியூஷனல் ரைட். ஓகேங்களா. நேச்சுரல் ரைட்னா கான்ஸ்டியூஷனில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, லீகலில் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருக்கணும்னு கூட அவசியம் இல்லை. நேச்சுரலாக பை பர்த்லேயே எனக்கு இந்த ரைட் இருக்குது, பிரின்சிபல்ஸ் ஆஃப் நேச்சுரல் ஜஸ்டிஸ் கீழே எனக்கு இந்த ரைட்லாம் இருக்குது அப்படிங்கும்போது, ஃபார் எக்ஸாம்பிள் ரைட் டு லிவ், ரைட் டு ப்ரீத், ரைட் டு ஃப்ரெஷ் ஏர், இதெல்லாம் நேச்சுரல் ரைட். இதை யாருக்கும் பதிக்க முடியாது, யாரும் கொடுக்கலனாலுமே இது நமக்கு ரைட்டு தான். அது நேச்சுரல் ரைட். ஃபண்டமெண்டல் ரைட்னா பார்ட் 3ல் எக்ஸ்க்ளூசிவாக மென்ஷன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் ஃபண்டமெண்டல் ரைட். எல்லா கான்ஸ்டியூஷனல் ரைட்டும் ஃபண்டமெண்டல் ரைட்டான்னு கேட்டால் கிடையாது. சப்போஸ் ரைட் டு ப்ராப்பர்ட்டி பார்த்திங்கன்னா அது ஃபண்டமெண்டல் ரைட்டாக இருந்தது, பட் இப்போ இல்லை. இப்போ கொஷினுக்கு போயிடுவோம். ரைட் டு ஓட் அண்ட் டு பி எலெக்டட் இன் இந்தியா இஸ் ஓகே. ரைட் டு ஓட் இது என்ன ஆர்டிக்கலுங்க? ஆர்டிக்கல் 326. அது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்ச்சைஸ். எல்லாருமே 18 இயர்ஸுக்கு மேலே இருக்கிறவங்களாம் ஓட்டு போடலாம் அப்படிங்கிற ரைட்டு கொடுக்குற ஆர்டிக்கல் 326. டு பி எலெக்டட் இது ரெண்டுமே என்ன ரைட்டுன்னு கேட்குறாங்க. ஸோ இது ஃபண்டமெண்டல் ரைட்டில் அப்படி ஒன்று இருக்கா? இல்லை. நேச்சுரல் ரைட்டு, நம்ம பிறந்துட்டோங்கிறனாலே ஓட்டு போட முடியுமா? முடியாதுல்ல. சிட்டிசன்ஷிப் பார்க்கணும், ஓட்டர் ரைட்ஸ் பார்க்கணும், ரெசிடென்ஸ் பார்க்கணும், நிறையா க்ரைட்டீரியாவில் ஏஜ் பார்க்கணும். இதெல்லாம் பார்த்து தான் நேச்சுரல் ரைட்டுக்கு பார்த்து தான் ஓட்டிங் ரைட் கொடுக்குறாங்க. ஸோ நேச்சுரல் ரைட் கிடையாது. லீகல் ரைட் இது ஏன் வராதுன்னா கான்ஸ்டியூஷன்லேயே இது கொடுத்துருக்காங்க. ஸோ கான்ஸ்டியூஷனல் ரைட்டு தான் வரணும். கான்ஸ்டியூஷனில் இல்லை, லீகல் ஏதாவது ஒரு லா மூலமாக தான் நமக்கு இந்த ப்ரிவிலேஜஸ் அண்ட் ரைட்ஸ் கிடைக்குதுன்னா வேணால் நம்ம லீகல் ரைட்டுன்னு கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பெயில் இருக்குன்னு வைங்க. பெயில் கொடுக்குறாங்க ஒரு அக்யூஸ்டுக்குனா அது இட் இஸ் அ லீகல் ரைட்டு. ஏன்னா அதை ஸ்டாட்டுட்டரி ரைட்டுன்பாங்க. ஒரு லா மூலமாக தான் அந்த ரைட் நமக்கு வருது. கான்ஸ்டியூஷன்லேயே பெயிலை பற்றி பேசியிருக்க மாட்டாங்க. பட் வேறாஸ் ரைட் டு ஓட் கான்ஸ்டியூஷன்லேயே ஒரு ஆர்டிக்கலை பற்றி பேசியிருக்கும்போது ஃபஸ்ட்டு இது கான்ஸ்டியூஷனல் ரைட். ஸோ தான் எழுதணும். ஓகேங்களா, கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். 72. விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் என்விசேஜ்ட் பை ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்? ஓகே, ரைட் அகெயின்ஸ்ட் எக்ஸ்ப்ளாய்டேஷன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது ஆர்டிக்கல் 23, 24. ஓகேங்களா. 24 சில்ட்ரனை பற்றி பேசியிருப்பாங்க. 23 பொதுவாக ஃபோர்ஸ்டு லேபர் அதை பற்றி பேசியிருப்பாங்க. ஹசார்டஸ் லேபர், ஹியூமன் டிராஃபிக்கிங் பற்றி பேசியிருப்பாங்க. 24 தான் சைல்டு. ஓகேங்களா. ஸோ ஆப்ஷன்ஸை பார்ப்போம். ப்ரொஹிபிஷன் ஆஃப் டிராஃபிக்கிங் இன் ஹியூமன்ஸ் பீயிங் அண்ட் ஃபோர்ஸ் லேபர், இதுதான் ஆர்டிகல் 23. ஓகேவா. அபாலிஷன் ஆஃப் அன்டச்சபிலிட்டி ஆர்டிகல் 17. அது ரைட் டு ஈக்குவாலிட்டி கீழே போயிடும். ப்ரொடெக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆஃப் மைனாரிட்டிஸ் இது வராது. இது ஆர்டிகல் 29, 30 அப்படி போயிடும். இது என்னது? ப்ரொஹிபிஷன் ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃப் சில்ட்ரன் இன் ஃபேக்ட்ரிஸ் அண்ட் மைன்ஸ், இதுதான் ஆர்டிகல் 24. ஆப்ஷன்ஸ் 1 and 4 ஒன்லி இருக்கா? இருக்குது. ஓகேங்களா. 73. Consider the following. Which of the above is or are human rights under Universal Declaration of Human Rights? ஓகே, நீங்கள் இப்போ உடனடியாக நீங்கள் சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்க வேண்டியது UDHR. இதில் இருக்கிறத 30 ரைட்ஸ். இதை நீங்கள் சும்மா ஒரு கோத்ரூ பண்ணி ஆகணும். இதை பேஸாக வச்சு தான் இந்தியாவில் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாம் உருவாக்குனாங்க. இது ரீசெண்டாக 2023 75th இயர் ஆனிவர்சரியில் கொண்டாடினாங்க யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸுக்கு. அப்படின்னா என்னென்னு தெரிஞ்சுக்கணும். பட் இதையும் நீங்கள் தெரிஞ்சு, இது நான் பைண்டிங். இந்த யூனிவர்சல் டிக்ளரேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் நான் பைண்டிங் ஆன் த ஸ்டேட்ஸ். நம்ம சைன் பண்ணிட்டோம் அப்படிங்கிறனால இது பைண்டிங் கிடையாது. இது நான் பைண்டிங் இதுதான், அந்த ஆப்ளிகேஷன்ஸ் தான் UDHRல இருக்குது. பார்ப்போம் இதற்கு என்ன ஆன்சர்னா,
ரைட் டு எஜுகேஷன் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க யூடிஹெச்ஆரில். ரைட் டு ஈக்குவல் ஆக்சஸ் டு பப்ளிக் சர்வீஸ் கண்டிப்பாக கொடுத்துருப்பாங்க. ரைட் டு ஃபுட் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம யூனிவர்சல் டிக்ளேர் ஹியூமன் ரைட்ஸுங்கிறது ரொம்ப வைடான டேர்ம். அதில் எது வேணால் இருக்கலாம், இது இருக்காதுன்னு நீங்களால் சொல்லவே முடியாது. ஸோ அப்படி பார்க்கும்போது எஜுகேஷன் இருக்கும், ஈக்குவல் ஆக்சஸ் டு பப்ளிக் சர்வீஸ் இருக்கும், ஃபுட்டும் இருக்கும். ஸோ நேச்சுரலாக D 1 2 3 தான் போகணும். எல்லா கேள்வியுமே நம்ம வந்து தெரிஞ்சு எழுத முடியாதுல்ல. சில கேள்வி வந்து காமன் சென்ஸ் அப்ளை பண்ணி தான் எழுதுகிற மாதிரி வரும் ஒரிஜினல் ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வைடாக இன்டர்பிரட் பண்ணணும். ஹியூமன் ரைட்ஸுங்கிறது ரொம்ப வைடான டேர்ம், அதில் என்ன வேணால் இருக்கலாம், ஒன்று இல்லைன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியாதுல்ல. ஸோ ஆப்ஷன் D தான் நீங்கள் போட்டு வரணும். 74. In India, if a religious sect or community is given the status of national minority, what special advantage is it entitled to? Okay. National minority. National level minorityங்கிறத வந்து நேஷ்னல் கமிஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் ஆக்டுக்கு கீழே சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிஃபைன் பண்ணும். யாரெல்லாம் வந்து நேஷ்னல் மைனாரிட்டி அப்படிங்கிறத வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் தான் டிஃபைன் பண்ண முடியும். அதுவும் நேஷ்னல் கமிஷன் ஆஃப் மைனாரிட்டிஸ் ஆக்ட் கீழே தான் டிஃபைன் பண்ண முடியும். இப்போதைக்கு இந்தியாவில் யாரெல்லாம் நேஷ்னல் மைனாரிட்டிஸ்னால் 6 நேஷ்னல் மைனாரிட்டிஸ் இருக்காங்க, கவர்மெண்ட் டிஃபைன் பண்ணியிருக்காங்க. முஸ்லிம்ஸ், கிறிஸ்டியன்ஸ், புத்திஸ்ட், சீக், பார்சி, ஜெயின். ஜெயின் வந்து ரீசெண்ட் அடிஷன் 6 இருக்கா, முஸ்லீம், கிறிஸ்டியன், புத்திஸ்ட், சீக், பார்சி, ஜெயின். ஓகே, இவங்க 6 தான் வந்து நேஷ்னல் லெவல் மைனாரிட்டிஸ். ஓகேங்களா. வாட் ஸ்பெஷல் அட்வான்டேஜ் தேர் என்டைட்டில்டு டு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இது வந்து நம்ம எல்லாருமே படிச்சிருப்போம். எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர் எக்ஸ்க்ளூசிவ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷன்ஸ்னால் உங்களுக்கு உடனே ஞாபகம் வேண்டியது ஆர்டிகிள் 30. ஓகேங்களா, அவங்களுக்கு இந்த ப்ரொவிஷன் இருக்குது. The President of India automatically nominates a representative of the community to the Lok Sabha. இப்படி ஒன்று கிடையாது. இப்படி நம்ம எங்கேயுமே படிச்சிருக்கோம்ல, ஆட்டோமேட்டிக்லி நாமினேட்ஸ் ரெப்ரசன்டேட்டிவ். நாமினேட் பண்ணலாம், பட் நேஷ்னல் மைனாரிட்டியிலேருந்து தான் பண்ணணும் அப்படின்லாம் கிடையாது. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. இது வந்து தேர்ட் ஸ்டேட்மெண்ட், இட் கேன் டிரைவ் பெனிஃபிட்ஸ் ஃப்ரம் த பிரைம் மினிஸ்டர்ஸ் 15 பாயிண்ட் ப்ரோக்ராம். ஓகே, இது கரெக்டு. இது நீங்கள் எப்படின்னா வந்து 15 பாயிண்ட் ப்ரோக்ராம்னு ஒன்று கொண்டு வந்தாங்க. அது எதுக்குன்னா வந்து மெயினாக வந்து மைனாரிட்டி வெல்ஃபேருக்காக கொண்டு வந்தாங்க. இப்போ உடனே நீங்கள் கூகுளில் 15 பாயிண்ட் ப்ரோக்ராமில் என்ன இருக்குன்னு அடித்து பார்க்கணும். அவங்க வெல்ஃபேர், மைனாரிட்டிஸோட வெல்ஃபேருக்காக அவங்களுக்கு எஜுகேஷனு, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டு, ஹவுசிங்கு, பேசிக் ஃபெசிலிட்டிஸு, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங்கை உயர்த்துறதுக்காக ஒரு ஹோலிஸ்டிக்கான ஒரு ப்ரோக்ராம் தான் 15 பாயிண்ட் ப்ரோக்ராம். ஸோ இது வந்து மைனாரிட்டி வெல்ஃபேருக்காக தான் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ 1 and 3 இருக்கா? 1 and 3. Okay. 75. Consider the following statements. Okay, question எங்கே இருக்கு? Which of the above statements are true? The question. Okay. 1. Article 301 pertains to right to property. அப்படியா? 301 ப்ராப்பர்ட்டி கிடையாது, 300A தான் ப்ராப்பர்ட்டி. நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் 300A. ஸோ 1 ஆட்டோமேட்டிக்காக தப்பு. ரைட் டு ப்ராப்பர்ட்டி இஸ் அ லீகல் ரைட் பட் நாட் அ ஃபண்டமெண்டல் ரைட். இது கண்டிப்பாக கரெக்டுங்க. லீகல் ரைட்டு தான், ஃபண்டமெண்டல் ரைட்டை விட்டு தூக்கிட்டாங்க. ஓகேங்களா. ஓகே. Article 300A was inserted in the Constitution of the India by the Congress government at the center by the 44th Constitutional Amendment. 44th கரெக்டுங்க. 300A கரெக்டு ப்ராப்பர்ட்டி. ஆனால் வந்து காங்கிரஸ் கவர்மெண்ட்டான்னு கேட்டால் கிடையாது. காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு அடுத்த வந்த ஜனதா கவர்மெண்ட்டு தான் வந்து இந்த 300A வந்து ஃபண்டமெண்டல் ரைட்லேருந்து ப்ராப்பர்ட்டி ரைட்டை உருவி 300Aவில் போய் இன்சர்ட் பண்ணது வந்து காங்கிரஸுக்கு அடுத்த வந்து ஜனதா கவர்மெண்ட்டு. ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. 1 வந்து 300A. அப்போ 301 என்ன சொல்லுது அதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்ல. 301 வந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட், காமர்ஸ் அண்ட் இன்டர்கோர்ஸ். இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் ஆர்டிகல் 301 சொல்லக்கூடியது. ஓகேங்களா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஆப்ஷன் என்னது? 2 மட்டும்தான் கரெக்டு. 2 ஒன்லி. ஓகேவா, அடுத்தது போயிடலாம். 76. மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஓகே, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவிஷன். ஓகே, ஆர்டிகிள்ஸை வச்சு கொஷின் வந்திருக்கு. ஆர்டிகிள் 14 வச்சு 14ஓட டெஃபினிஷன் எங்கே இருக்குது? ஆர்டிகிள் ஷேல் நாட் டிஸ்கிரிமினேட். டிஸ்கிரிமினேஷனை பற்றி பேசுகிறது வந்து
ஆர்டிகல் 15. ஸோ 1 வந்து பி, இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா? இப்போ உடனே ஆப்ஷனுக்கு வாங்க. பிக்கு நேராக 1 இருக்கிறது என்ன, எவ்வளோ இருக்குது? ஆப்ஷன் பி இருக்குது, சி இருக்குது. ஓகே, இப்போ நம்ம ஏக்கு செக் பண்ணுவோம். ஏ என்னது? ஆர்டிகல் 14. ஆர்டிகல் 14ஓட டெஃபினிஷன் எங்கே இருக்குது? ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா இருக்குங்களா? ஆர்டிகல் 14 ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா. ஸோ வந்து ஏக்கு நேராக 2 இருக்கணும். அப்படி இருக்கா ஏதாச்சும்? ஏக்கு நேராக 2 இருக்குது. நமக்கு தேவையான ஆப்ஷன் சி. இதை வச்சு ஃபஸ்ட்டு 2 வச்சு நீங்கள் போட்டுடலாம். சும்மா எல்லா ஆப்ஷனையும் செக் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டே நமக்கு என்ன தெரிஞ்சிடுச்சு? ஆப்ஷன் ஏவா சியான்னு தான் நமக்கு வந்து டவுட் இருக்குது. அப்புறம் வந்து செகண்ட் ஆப்ஷன் பிக்கு செக் பண்ணும்போது பியோட இது ஆர்டிகல் 15, அதோட ஆன்சர் வந்து 1ல் இருக்குது. பிக்கு நேராக 1 இருக்கா? 1 இருக்குது. உடனே சி போட்டுடணும். மற்றதெல்லாம் நம்ம படிக்கணும்னு அவசியம் இருக்காது. 77 கொஸ்டின் போயிடலாம். Which article of the Constitution of India says no child below the age of 14 years shall be employed to work in? ஓகே, இது சைல்டு லேபரை பற்றி பேசக்கூடிய ஆர்டிக்கல் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஆர்டிக்கல் 24. ஓகேவா? நெக்ஸ்ட்டு போயிடலாம். மேட்ச் லிஸ்ட் 1 வித் லிஸ்ட் 2. ஆர்டிகல்ஸ் அண்ட் ப்ரொவிஷன்ஸ் அதே மாடலில் வந்திருக்கு. ஓகே, ஆர்டிகல் 16(2). ஓகே, 16நாலே நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டியது எம்ப்ளாய்மெண்ட். 14நாலே ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா. 15 வெறும் டிஸ்கிரிமினேஷன் மட்டும். 16 எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? 16 எம்ப்ளாய்மெண்ட்டை பற்றி பேசக்கூடிய ஏதாச்சும் இருக்கா? நோ பர்சன் ஷால் பி டிப்ரைவ்ட் ப்ராப்பர்ட்டியை பற்றி பேசியிருக்காங்க. பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஓகேவா? நமக்கு தேவையானது 16க்கு தேவையான டெஃபினிஷன் வந்து 2ல் இருக்குது. ஸோ ஏக்கு நேராக 2 இருக்கிற ஆப்ஷன் ஏதாச்சும் இருக்கா? 2 இருக்குது. ஆப்ஷன் ஏ இருக்குது, சி இருக்குது. பி செக் பண்ணுவோம். பி என்னது? ஆர்டிகல் 29(2). 29னா என்னது? கல்ச்சுரல் அண்டு இது கல்ச்சுரல் ரைட்ஸு. 30 தான் வந்து எஜுகேஷன். ஓகே, நம்ம 30 செக் பண்ணுவோம். 30 எஜுகேஷன் நமக்கு நல்லா தெரியும்ல. எஜுகேஷனல் இன்ஸ்டியூஷன்ஸ் மைனாரிட்டி செட்டப் பண்ணுறதுக்கான ரைட்டு. 30 செக் பண்ணுவோம். 30ல் வந்து எஜுகேஷன் இன்ஸ்டியூஷன் எங்கே இருக்குது நமக்கு? எஸ்டாப்ளிஷ் அண்ட் அட்மினிஸ்டர். ஓகே, இது கூட சேர்த்து இருக்குது. சிக்கு 3யும் கரெக்டாக இருக்குது. ஓகேவா? சிக்கு நேராக 3 இருக்கிற ஆப்ஷன்ஸ் இருக்கா? இருக்குது. ஸோ ஆப்ஷன் 1க்கு சாரி, திருப்பி எனக்கே இந்த டேப்லெட் காலம் இல்லாதனால கொஞ்சம் கன்ஃபியூசிங்காக இருக்குது. ஓகே ஓகே, ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். சிக்கு நேராக 3 இருக்குது. ஏக்கு நேராக வந்து செகண்டோட டெஃபினேஷன் தான் இருக்குது. ஏக்கு 2, பிக்கு 4, சிக்கு 3. சி 3 கன்ஃபார்ம் பண்ணிட்டோம், ஏக்கு 2 கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். இதை பார்த்தோன்னே இதை போட்டணும், ஏ தான் ஆன்சர். மற்றதும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இதை 2 மட்டும் ஃபிக்ஸ் பண்ணிட்டா நம்ம கரெக்டாக தான் போட்டிருக்காமான்னு செக் பண்ணுறதுக்கு மீதி 2 ப்ரொவிஷன்ஸையும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம இதெல்லாமே பார்த்தது தான். 79. Which one of the following rights was described by Dr. B.R. Ambedkar as a heart and soul of the Constitution? ஓகே, டாக்டர் B.R. அம்பேத்கர் வந்து எந்த ப்ரொவிஷனாக ஹார்ட் அண்ட் சோலாக சொல்லியிருக்காரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுதான் அது, ரைட் டு கான்ஸ்டிடியூஷனல் ரெமடிஸ். ஓகேங்களா? இதுதான் வந்து அவருக்கு சொல்லியிருக்கிறது. இது ஆன்சர். இது நீங்கள் படிக்கும்போது கொஞ்சம் மிஸ் பண்ணியிருப்பீங்க. அவர் என்ன சொன்னார், இவர் என்ன சொன்னார், நிறைய பேர் கொடுத்துருப்பாங்க. இதை மிஸ் பண்ணியிருப்பீங்க. பட் பார்த்தீங்கன்னா இது கொஸ்டினாக வந்துருச்சு. ஆர்டிகல் 32 ஞாபகம் வச்சுக்கணும். இதுதான் ஃபண்டமெண்டல் ரைட்டு. இன்னொரு ரைட் இருக்குது, அது ஃபண்டமெண்டல் ரைட்டு கிடையாது, பட் வந்து அதுவும் கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ்க்கு தான். ஆர்டிகல் 32 வந்து சுப்ரீம் கோர்ட்டை பற்றி பேசுது. ஆர்டிகல் 22, 26 வந்து ஹை கோர்ட்டை பற்றி பேசுது. சப்போஸ் இப்போ யாரோட ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வயலேட் ஆகிடுச்சு அப்படின்னா வந்து ஆர்டிகல் 32 கீழே ரைட் டு கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் கீழே நம்ம டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். இப்போ சப்போஸ் கவர்மெண்ட் வந்து என்னோடய ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணுது அப்படிங்கும்போது நான் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட்டுக்கே போகலாம். சுப்ரீம் கோர்ட் வந்து அதை ஹியர் பண்ண மாட்டேன்னு சொல்லி மறுக்கவே முடியாது. அதனால் சுப்ரீம் கோர்ட் வந்து இந்த 5 டைப்ஸ் ஆஃப் ரிட்ஸ் படிச்சிருப்போம்ல, WRIT, அதாவது ஹேபியஸ் கார்பஸ், ப்ரொஹிபிஷன், சர்டியோரரி, குவோ வாரண்டோ, இதெல்லாம் படிச்சிருப்போம்ல. இதெல்லாம் எக்ஸசைஸ் பண்ணி நமக்கு ஜஸ்டிஸ் தருவாங்க சுப்ரீம் கோர்ட்டு. இப்போ வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை வயலேட் பண்ணால் டைரெக்டாக சுப்ரீம் கோர்ட் போகலாம். பட் வேறு ஏதாவது ரைட்டை வயலேட் பண்ணியிருக்காங்க, அதுக்கு நான் கான்ஸ்டியூஷனல் ரெமடிஸ் தேடணுன்னா வந்து நான் ஹை கோர்ட்டுக்கு தான் போகணும் ஃபஸ்ட்டு. ஹைகோர்ட்டோட ரெட் ஜூரிஸ்டிக்ஷன் பற்றி பார்த்திங்கன்னா அந்த ஹைகோர்ட்டோட டெரிட்டரி, இப்போ தமிழ்நாடு ஹைகோர்ட்னா தமிழ்நாடோட ஜூரிஸ்டிக்ஷனில் தான் அதுக்கு இந்த ரிட்ஸ் பாஸ் பண்ண முடியும். வேறு ஜூரிஸ்டிக்ஷனில் அதால் பாஸ் பண்ண முடியாது. ஸோ ஆர்டிகல் 32 to 26 வந்து நீங்கள் பார்த்துக்கணும். இது வந்து சுப்ரீம் கோர்ட்டோடது, இது ஹைகோர்ட்டோடது. ஓகேங்களா? 80க்கு போயிடலாம். இந்த இந்தியன் கான்ஸ்டியூஷன் த ரைட் டு ஈக்குவாலிட்டி இஸ் கிராண்டட் பை 5 ஆர்டிகிள்ஸ். ரைட் டு ஈக்குவாலிட்டி 14 to 18 4 தான் இருக்குதுன்னு சொல்லிட்டு அப்படி போட்டக்கூடாது. 14 to 18 எண்ணி பார்த்தீங்கன்னா 5 இருக்கும். ஓகேங்களா? அதுதான் ஆன்சர். 14 to 18, 14 to 18ல் 5 இருக்கும். ரைட் டு ஈக்குவாலிட்டி. ஓகேங்களா?
81. A British citizen staying in India cannot claim right to. ஓகே, இது சிட்டிசன்ஸுக்கு மட்டும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் வந்து நிறையா இருக்குதுங்க. இங்கே கொஷினில் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட்ஸை சுற்றி தான் இருக்கும். ஒன்று மட்டும் ட்ரேட் அண்ட் ப்ரொஃபஷன், இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட் தான். ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா, லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி எல்லாமே ஃபண்டமெண்டல் ரைட் தான். ஆப்ஷன் ஏ வந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் ப்ரொஃபஷன் வந்து ஆர்டிகல் 19Gயில் வருது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா 14ல் வருது. ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஆர்டிகல் 21ல் வருது. ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் ஆர்டிகல் 25, 26 அதிலலாம் வருது. இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, பிரிட்டிஷ் சிட்டிசன் ஸ்டேயிங் இன் இந்தியா கெனாட் கிளைம் ரைட் டு. இந்தியன் சிட்டிசன்ஸுக்கு மட்டுமே அவைலபிளாக இருக்கிற ரைட்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதை நீங்கள் நோட் பண்ணிக்கணும். 15, 16, 19, 29, 30. 15, 16, 29, 30 அப்படியே அடுத்தடுத்து இருக்குது. 19 ஒன்று வருது. இதெல்லாம் வந்து சிட்டிசன்ஸுக்கு மட்டுமே இருக்கிற ரைட்டு. ஏலியன்ஸ் சிட்டிசன்ஸு, மற்ற கண்ட்ரி சிட்டிசன்ஸ்லாம் இதை கிளைம் பண்ணவே முடியாது. பட் மற்ற ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாமே வந்து ஃபாரின் சிட்டிசன்ஸுக்கும் இருக்குது, இந்தியன் சிட்டிசன்ஸுக்கும் இருக்குது. இது நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஆர்டிகல்ஸ். இது 5மே மனப்பாடம் பண்ணிக்கோங்க. இதை பார்த்த உடனே நமக்கு தெரிஞ்சிடும். கெனாட் கேட்டிருக்காங்க, கெனாட் கிளைம் ரைட் டு. ஓகே, கெனாட் கிளைம் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் ப்ரொஃபஷன் அவங்களுக்கு வந்து ஆர்டிகல் 19 தானே. ஸோ இது வந்து அவங்க கிளைம் பண்ண முடியாது. ஈக்குவாலிட்டி பிஃபோர் லா 14 அவங்க பண்ணலாம். ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஆர்டிகல் 21 அவங்க பண்ணலாம். ஃப்ரீடம் ஆஃப் ரிலீஜன் 25, 26 அவங்க பண்ணலாம். பட் வந்து ஃப்ரீடம் ஆஃப் ட்ரேட் அண்ட் ப்ரொஃபஷன் வந்து அவங்க கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஆப்ஷன் ஏ. 82. Consider the following statements. No one can be compelled to sing the national anthem. ஓகே ஓகே, இதில் எதெல்லாம் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. நேஷ்னல் ஆண்டமை பாடுறது வந்து கம்பல் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இட் வில் பி வயலேட்டிவ் ஆஃப் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். இது கரெக்டு தான். நேஷ்னல் ஆண்டம் ஒருத்தர் பாடி ஆகணும்னு நம்ம கட்டாயப்படுத்த முடியாது. பாடுறது பாடாது அவங்கவுங்க இஷ்டங்கிறது கோர்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்காங்க. இந்த இடத்துல நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து பிஜோய் இமானுவல் கேஸ். இதில் வந்து இதை பற்றி சொல்லியிருப்பாங்க. இது ரொம்ப இம்பார்ட்டண்ட்லாம் இல்லை, சும்மா ஞாபகம் வச்சுக்கோங்க, வேணும் எழுதி வச்சுக்கோங்க. செகண்ட் ஒன் வந்து இட் வில் பி வயலேட்டிவ் ஆஃப் ரைட் டு ஃப்ரீடம் ஆஃப் கான்சியன்ஸ் அண்ட் ப்ராக்டிஸ் அண்ட் ப்ரொபகேஷன் ஆஃப் ரிலீஜன். இப்போ சப்போஸ் சில பேர்த்தோட ரிலீஜியஸ் டாக்டரின்ஸ் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, நேஷ்னல் ஆண்டம் வந்து பாடக்கூடாது, அவங்களோட ரிலீஜியஸ்க்கு அகைன்ஸ்ட் அப்படின்னு அவங்க பிலீவ் பண்ணுறாங்கன்னா அவங்க அதை பாட வேண்டாம், அவங்க பாடி தான் ஆகணும்னு கட்டாயம் கிடையாது அப்படின்னு சொல்லி கோர்ட் சொல்லியிருக்கு. இது என்ன ஜட்ஜ்மெண்ட்னா சசி தரூர் கேஸில் இதை சொல்லியிருக்காங்க. ஓகேவா. there is no legal provision obliging anyone to sing the national anthem. கண்டிப்பாக பாடியே ஆகணும்னு வந்து எந்த சட்டமும் கிடையாது. ஸோ இது 3மே கரெக்டு தான். ஸோ ஆப்ஷன் சி. ஓகேங்களா. இது சும்மா நாலேஜுக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இந்த கேஸ் கூட நீங்கள் வேணால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 83. Under the Indian Constitution, concentration of wealth violates. ஓகே, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த் வந்து எதை வயலேட் பண்ணுது? கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்தை வந்து டைரக்டிவ் பிரின்சிபல்ஸில் வந்து ஆர்டிகல் 39ல் சி. இது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்தை வந்து நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. எப்படி ஞாபகம் வச்சுருந்தேன்னா சின்னு ஞாபகம் வச்சுருந்தேன். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் வெல்த்னா ஆர்டிகல் 39C ஞாபகம் வச்சுருந்தேன். ஸோ இதை வந்து அது வயலேட் பண்ணுது. நோட் பண்ணிக்கோங்க. இது தெரிஞ்சிருக்கணும், நீங்கள் படிக்கும்போதே இதை அக்ராஸ் பண்ணியிருப்பீங்க. 84. Which part of the Constitution of India declares the ideal of a welfare state? வெல்ஃபேர் ஸ்டேட்டை பற்றி எது பேசுது? கன்ஃபார்மாக வந்து டிபிஎஸ்பி தான் பேசுது. டிபிஎஸ்பி தான் வெல்ஃபேர் ஸ்டேட்டை ஆம்பிஷனாக வச்சு இருக்கக்கூடிய பார்ட் டிபிஎஸ்பி தான். இந்த வெல்ஃபேர் ஸ்டேட்டுக்கு எக்ஸாக்டாக ஒரு ஆர்டிக்கல் இருக்குது. ஆர்டிக்கிள் 38. உடனே போய் அதோட டெஃபினிஷனை பார்த்துக்கோங்க. ஆர்டிகல் 38 தான் வெல்ஃபேர் ஸ்டேட்டை பற்றி பேசுது டிபிஎஸ்பி. 85. With reference to the provisions contained in Part 4. Part 4னா என்ன? டிபிஎஸ்பி எழுதி வச்சுக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகும். Part 4 கொஷின் பேப்பரில் இங்கே டிபிஎஸ்பின்னு பக்கத்தில் போடும். டிபிஎஸ்பி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் கரெக்ட்? ஓகே, தேர் ஷால் பி என்ஃபோர்ஸபிள் பை த கோர்ட்ஸ். கிடையாது. டிபிஎஸ்பி வந்து நான் ஜஸ்டிஷியபிள். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் தான் ஜஸ்டிஷியபிள் ரைட்டு. டிபிஎஸ்பி நாட் ஜஸ்டிஷியபிள். கோர்ட்டுக்கிட்ட போய் நிற்க முடியாது. ஸ்டேட் வந்து டிபிஎஸ்பி ஃபாலோ பண்ண மாட்டேங்குதுங்க அப்படின்னு சொல்லி கோர்ட்டுக்கிட்ட போய் நம்ம நிற்க முடியாது. தப்பு. they shall not be enforceable by any court. இதுதான் கரெக்ட். அதை டைரெக்டாக என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. the principles laid down in this part are to influence the making of laws by the state. ஆமாம், ஸ்டேட் வந்து மைண்டில் வச்சுக்கணும், இந்த பிரின்சிபல்ஸு இந்த ஆம்பிஷன்ஸை நம்ம அச்சீவ் பண்ணோன்னா வந்து நீங்கள் டிபிஎஸ்பியை ஃபாலோ பண்ணணும். டிபிஎஸ்பியில் இந்த ஐடியல்ஸ்லாம் இருக்குது, நம்ம இதுதான் நம்மளோட கோல்ஸாக வச்சு நகரணும். இதை வந்து லாஸ் மேக் பண்ணும்போது அட் த பேக் ஆஃப் தேர் மைண்ட் டிபிஎஸ்பி இருக்கணுங்கிறது தான் டிபிஎஸ்பியை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் கொண்டு வந்ததுக்கான பர்பஸு. ஸோ அது கரெக்டு. ஸோ ஆப்ஷன் 2 and 3 இருக்கா? இருக்குது. ஓகே.
ஓகே, ரொம்ப டைம் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் குயிக்காக போயிடலாம், ஏன்னா ரிப்பீட்டிஷன் ஆகுது நிறையா கொஸ்டின், நீங்களே பார்த்துருப்பீங்க. 86. Other than fundamental rights, which of the following parts of the Constitution of India reflect the principles and provisions of UDHR? UDHR ஆல்ரெடி பார்த்தோம்ல, அதே தான் கேட்டிருக்காங்க. ஓகே ஓகே யூடிஹெச்ஆரில் வந்து இதில் இருக்கிற எதுலலாம் வந்து யூடிஹெச்ஆரில் வந்து 30 ரைட்ஸ் இருக்கும்ல, அதெல்லாம் படிக்க சொன்னேன்ல, அதை படிச்சிருந்தீங்கன்னா அதில் வந்து வைடாக இருக்கும், எல்லாமே கொடுத்துருப்பாங்க. நம்ம பிரியாம்பிளில் சொன்னதும் அதில் இருக்கும், டிபிஎஸ்பியில் சொன்னதும் இருக்கும், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் சொன்னதும் இருக்கும். ஸோ இதான் வைடாக இருக்கிற டேர்ம் என்ன, 1 2 3 ஆப்ஷன் இருக்கா, இதுதான் நீங்கள் போட்டு வரணும். எக்ஸாக்டாக தெரியலனா ப்ரியாம்பிளில் இருக்கிறது மட்டும்தான் அவங்க போட்டிருப்பாங்க, இல்லை டிபிஎஸ்பியில் மட்டும்தான் போட்டிருப்பாங்க, பி ஒன்லி அப்படிலாம் போட்டு வரக்கூடாது. யூடிஹெச்ஆரில் வந்து வைடாக இருக்கும், அதில் இருந்து தான் நம்ம ஃபண்டமெண்டல் ரைட்ஸே மேக் பண்ணியிருக்கோம். அப்படிங்கும்போது கண்டிப்பாக அதில் வைடாக இருக்கும், நிறையா சொல்லியிருப்பாங்க. ஸோ வந்து இது மூணுமே வைடாக இருக்கிற ஆப்ஷன் தான் நீங்கள் பிக் பண்ணணும். ஓகேங்களா. 87. Which principle among the following was added to the DPSP by 42nd amendment? ஓகே, 42nd amendmentல என்னென்ன டிபிஎஸ்பிலாம் ஆட் பண்ணாங்க அப்படின்னா 39, அப்புறம் 39A, அப்புறம் 43A, அப்புறம் 48A. 39, 39A, 43A, 48A இது 4 தான் வந்து 42nd அமெண்ட்மெண்ட்டில் புதுசாக சேர்த்த டிபிஎஸ்பிசி. இது என்னென்னு உங்கள் எல்லாத்துக்குமே ஒன்றா தெரிஞ்சிருக்கணும். 39A வந்து ஃப்ரீ லீகல் சர்வீசஸ் இந்த மாதிரி இருக்கும். 48A வந்து ப்ரொடெக்ஷன் ஆஃப் என்வைரன்மெண்ட் அண்ட் ஃபாரஸ்ட் இருக்கும். 43A வந்து பார்ட்டிசிபேஷன் ஆஃப் ஒர்க்கர்ஸ் இந்த மேனேஜ்மெண்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ். இது கண்டிப்பாக எல்லோரும் மனப்பாடமாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒன்று, ஸ்ட்ரெஸ் பண்ணி படிச்சிருக்கணும். இப்படி படிக்கலைன்னா இப்போ போய் உடனே படிச்சிருங்க. இது 4மே என்னென்னு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஓகே. 88. With reference to the Constitution of India, the DPSPs constitute limitation upon. ஓகே, டிபிஎஸ்பி வந்து எதை வந்து லிமிட் பண்ணுது, லெஜிஸ்லேட்டிவ் ஃபங்க்ஷனை லிமிட் பண்ணுதான்னு கேட்டிருக்காங்க, எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனை லிமிட் பண்ணுதான்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இப்போ நீங்கள் வந்து இதில் அந்த புக்கில் பாலிட்டியில் போய் பார்த்தீங்கன்னா கடைசியாக டிபிஎஸ்பிஸில் ஒன்று சொல்லியிருப்பாங்க, நெய்தர் அ லிமிட்டேஷன் நார் அ சோர்ஸ் ஆஃப் பவர்னு சொல்லியிருப்பாங்க. அதாவது டிபிஎஸ்பி வந்து ஒரு லிமிட்டேஷனும் கிடையாது, சோர்ஸ் ஆஃப் பவரும் கிடையாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அப்போ வந்து இது ரெண்டுத்தில் எதை லிமிட் பண்ணுதுன்னு கேட்டிருக்காங்க. எதையுமே லிமிட் பண்ணாது, நெய்தர் 1 nor 2. ஓகேங்களா. ஓகே, 89 போயிடலாம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் ஆர் ட்ரூ ஆஃப் த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆஃப் த இந்தியன் சிட்டிசன்? ஓகே, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இது எதெல்லாம் இருக்குது. லெஜிஸ்லேட்டிவ் ப்ராசஸ் ஹேஸ் பீன் ப்ரொவைடட் டு என்ஃபோர்ஸ் தீஸ் டியூட்டிஸ். இதை இப்போ எப்படி பார்ட் 4 டிபிஎஸ்பி வந்து என்ஃபோர்ஸபிள் கிடையாதோ, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் பார்ட் 4A இதுவுமே வந்து என்ஃபோர்ஸபிள் கிடையாது. இதை வந்து நீங்கள் வயலேட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கோர்ட்டில் போய் நிற்க முடியாது, என்ஃபோர்ஸ் பண்ண முடியாது. ஓகேங்களா. தே ஆர் கோரிலேட்டிவ் டு லீகல் டியூட்டிஸ். லீகல்னு கொடுத்துருக்காங்க, லீகல் டியூட்டிஸ். இப்போ தான் சொன்னோம் இதை வந்து என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கு எந்த லாஸும் கிடையாதுன்னு, ஆனால் இங்கே லீகல் டியூட்டிஸ்னு கேட்டிருக்காங்க, இதுவும் தப்பு. என்ஃபோர்ஸ்னு கேட்டிருக்காங்க, என்ஃபோர்ஸ் பண்ணுறதுக்கும் நமக்கு ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. ஸோ இதுக்கு ஆப்ஷன் டி. ஓகேங்களா. இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்கிற எல்லா டியூட்டிஸையும் நீங்கள் கண்ணில் ஒரு 4-5 தடவை பார்த்துட்டிங்கன்னா உங்கள் மைண்டில் பதிஞ்சிரும். ஸோ அதுக்கு அடுத்து வர கொஷின்ஸ் எல்லாமே வந்து நம்ம கண்ணில் பார்த்தா அந்த மெமரியை வச்சு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தெரிஞ்சு வச்சுருந்தா போதும். மனப்பாடமாக சொல்ல தெரியணும்னு அவசியம் இல்லை, பார்த்தா இது இருக்குது இது இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு தெரிஞ்சு வச்சுக்கணும். 90 போயிடலாம். In the context of India, which one of the following is the correct relationship between rights and duties? ஓகே, இது ரெண்டுத்துக்கும் கோரிலேஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுற மாதிரியான ஆப்ஷன் இது. ரைட்ஸ் ஆர் கோரிலேட்டிவ் வித் டியூட்டிஸ், கரெக்ட் மாதிரி தெரியுது. ரைட்ஸ் ஆர் பர்சனல் அண்ட் ஹென்ஸ் இண்டிபெண்ட் ஆஃப் சொசைட்டி அண்ட் டியூட்டிஸ். ரைட்ஸும் சொசைட்டிஸும் வேறு வேறு, இதுக்கு வேறு இது வேறு, இண்டிபெண்ட் ஆஃப் சொசைட்டின்னு சொல்லியிருக்காங்க, இது தப்பு மாதிரி தெரியுது. ரைட்ஸ் நாட் டியூட்டிஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் பர்சனாலிட்டி ஆஃப் த சிட்டிசன்ஸ். உரிமைகள் மட்டும் இருந்தால் போதும், ஒரு பர்சனாலிட்டி அட்வான்ஸ் ஆகிடும் சிட்டிசனுக்கு. டியூட்டிஸ் அவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க, இது தப்பான ஸ்டேட்மெண்ட்டு. டியூட்டிஸ் நாட் ரைட்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் ஃபார் த ஸ்டெபிலிட்டி ஆஃப் த ஸ்டேட்ஸ். ஒரு அரசு வந்து ஸ்டேபிளாக இருக்கணும்னா வந்து டியூட்டிஸ் ரொம்ப முக்கியம், ரைட்ஸ் முக்கியம் இல்லைங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்படியும் சொல்லிட முடியாது, டியூட்டிஸ் முக்கியம் தான், பட் ரைட்ஸ் வந்து எப்படி இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு சொல்ல முடியும். ஸோ ரைட்ஸ் ஆர் கோரிலேட்டிவ் வித் டியூட்டிஸ் தான் வந்து இது கரெக்டான ஆப்ஷனாக இருக்கும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ரைட்ஸ் வந்து ஒருத்தர் வந்து இஷ்டத்துக்கு எல்லாருமே ரைட்ஸை என்ஜாய் பண்ணுறாங்க, ஒரு டியூட்டி கான்ஷியஸ்னஸே இல்லை அப்படிங்கும்போது என்ன ஆகும்னா வந்து ஒரு ஸ்டேட்டில் வந்து எல்லாருமே வந்து அவங்க ரைட்ஸை என்ஜாய் பண்ண முடியாது.
ஏன்னா டியூட்டிஸ் இப்போ ஃபண்டமெண்டல்ஸ் ஒரு டியூட்டி, இப்போ நான் ஒரு சிட்டிசனாக வந்து நான் என் டியூட்டியை நான் ஒழுங்காக செஞ்சால் தான் இன்னொரு சிட்டிசன் அவரோட ரைட்டை வந்து என்ஜாய் பண்ண முடியும். இப்போ வந்து எல்லாருமே ஒரு டியூட்டிஸே இல்லாமல் அவங்க ரைட்ஸை இஷ்டத்துக்கு மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க அப்படிங்கும்போது இன்னொரு சில பேரால் அவங்க ரைட்ஸை என்ஜாய் பண்ண முடியாது. ஸோ ரைட்ஸ் இருந்தால் தான் சாரி டியூட்டிஸ்னு ஒன்று இருந்தால் தான் ரைட்ஸை வந்து என்ஜாய் பண்ண முடியும். ஸோ சிட்டிசன் ஷுட் பி கான்ஷியஸ் about their duties so that everyone are enjoying their rights. ஓகேங்களா? ஸோ ரைட்ஸ் ஆர் கோரிலேட்டிவ் வித் டியூட்டிஸ். ஓகேங்களா? 91 to uphold and protect the sovereignty, unity and integrity of India is a provision made in. ஓகே, இந்த கீவேர்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா sovereignty, unity, integrity இது எல்லாமே ப்ரியாம்பிளில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ரியாம்பிள் போட்டுறக்கூடாது. இங்கே to uphold, protect sovereignty இது வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். ஓகேங்களா? நான் அப்போ சொன்ன மாதிரி இந்த ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லாம் கண்ணில் டக்குன்னு பார்த்துருந்தீங்கன்னா இது கரெக்டாக போட்டுக்கலாம். அவசரப்படாமல் இந்த கொஷினை ஹேண்டில் பண்ணோம். 92 த ஐடியல் ஆஃப் வெல்ஃபேர் ஸ்டேட் நம்ம பார்த்தாச்சு. ஆர்டிகல் 38 டிபிஎஸ்பியில் இருக்குது. ஓகேங்களா? ஓகே. 93 கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ரிகார்டிங் டிபிஎஸ்பி. The principles spell out the socio-economic democracy in the country. இது கரெக்டு. socio-economic political democracyங்கிறது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் ஃபாலோ பண்ணுது. இது வந்து socio-economic democracyயை வந்து அட்வொகேட் பண்ணுறது வந்து டிபிஎஸ்பி. ஓகேங்களா? இது ஒன் கரெக்டு. ப்ரொவிஷன்ஸ் கண்டெய்ன்ட் இன் தீஸ் பிரின்சிபல்ஸ் ஆர் நாட் என்ஃபோர்ஸபிள். ஆல்ரெடி பார்த்தாச்சு, நாட் என்ஃபோர்ஸபிள் தான். இது ரெண்டுமே கரெக்டு. போத் 1 and 2. ஓகேங்களா? ஓகே. 94 இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி. இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டின்னு பார்க்கும்போது இது ஆர்டிகல் 51. ஆர்டிகல் 51 வந்து டிபிஎஸ்பி தாங்க. இது ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் கிடையாது. ஆர்டிகல் 51A இருக்குல்ல, அதுதான் வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் ஆட் பண்ணாங்க. ஓகேவா? 51 வேறு 51A வேறு, இந்த டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கணும். 51 வந்து பார்ட் 4 டிபிஎஸ்பி, 51A வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ். கொஷின் என்னது? இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரமோஷன் ஆஃப் இன்டர்நேஷ்னல் பீஸ் அண்ட் செக்யூரிட்டி இது வந்து ஆர்டிகல் 51 சொல்லக்கூடிய ப்ரொவிஷனு. இது வந்து டிபிஎஸ்பியில் தான் இருக்குது. இந்த சின்ன மைன்யூட்டான டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் படிக்கும்போது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி டெஸ்ட்ஸ் மூலமாக நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். Question 95. According to the Constitution of India, which of the following are fundamental for the governance of country? Okay. கண்ட்ரியை வந்து கவர்னன்ஸுக்கு எது ரொம்ப ஃபண்டமெண்டல்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இருக்குது, டியூட்டிஸ் இருக்குது, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் இருக்குது. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டு டியூட்டிஸ் ரெண்டு இருக்குது. ஸோ நான் என்ன சொன்னேன், இந்த மாதிரி வரும்போது கொஞ்சம் வைடாக திங்க் பண்ணோம் அப்படின்னு சொன்னேன். வைடாக இருக்கிற ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிபிஎஸ்பி தான். ஏன்னா டிபிஎஸ்பியில் வந்து கவர்மெண்ட் ஒரு லா மேக் பண்ணுறதுக்கு முன்னாடியும் இல்லை எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு முன்னாடியும் அவங்க மைண்டில் இருக்க வேண்டியது என்னது? டிபிஎஸ்பி. ஓகேவா? ஸோ அதுதான் இருக்கணும். நீங்கள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸோ டியூட்டிஸோ இல்லை ரெண்டுமே அப்படி சொல்லக்கூடாது. கவர்னன்ஸ்னு வந்தாலே வந்து டிபிஎஸ்பி ரொம்ப இம்பார்ட்டண்ட். கவர்னன்ஸுக்கான நம்ம நேஷனோட கோல்ஸ் என்ன, நம்ம என்ன அப்ஹோல்ட் பண்ண விரும்புகிறோம், சோஷியோ எக்கனாமிக் ஜஸ்டிஸ் எப்படி அச்சீவ் பண்ண போகிறோம், அதெல்லாம் டிபிஎஸ்பியில் தான் இருக்குது. ஸோ இதுதான் ஆன்சர். 96 which of the following are fundamental duties? நான் சொன்னேன்ல, அது நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் எல்லாம் டக்குன்னு உங்கள் மைண்டில் பார்த்தோன்னே இது இருக்குது இது இல்லைன்னு அப்படின்னு சொல்லிட முடியும். ஓகேவா? இது இருக்குது. ப்ரிசர்வ் த ரிச் ஹெரிட்டேஜ் ஆஃப் த கண்ட்ரி இது இருக்குது. டு ப்ரொடெக்ட் த வீக்கர் செக்ஷன்ஸ் இப்படி ஒன்று இருக்கான்னு கேட்டிங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் கிடையாது. பார்த்தோன்னே இருக்கிற மாதிரி தெரியும், பட் கிடையாது. டு டெவலப் த சயின்டிஃபிக் டெம்பர் இது இருக்குது. டு ஸ்ட்ரைவ் டுவர்ட்ஸ் எக்ஸலன்ஸ் இன் ஆல் த ஸ்பியர்ஸ் அண்ட் கலெக்டிவ் ஆக்டிவிட்டி இதுவும் இருக்குது. ஓகேங்களா? இது கிடையாது. வீக்கர் செக்ஷன் சோஷியல் இன்ஜஸ்டிஸுங்கிறது கிடையாது. ஸோ 1, 3, 4 இருக்கா? இருக்குது. 97 கன்சிடர் த ஃபாலோயிங் ப்ரொவிஷன்ஸ் அண்டர் டிபிஎஸ்பி. ஓகே. செக்யூரிங் ஃபார் சிட்டிசன்ஸ் யூனிஃபார்ம் சிவில் கோட். யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து என்னது? ஆர்டிகிள் 44. ஓகேங்களா? இது என்ன கொஷின்ஸ் வந்து கொஷின் எங்கே இருக்குது? கீழே. விச் ஆஃப் த அபவ் ஆர் காந்தியன் பிரின்சிபல்ஸ்? ஓகே. யூனிஃபார்ம் சிவில் கோட் வந்து லிபரல் பிரின்சிபல். லிபரல், சோஷியலிஸ்டிக், காந்தியன் 3 இருக்குது. அந்த டிஃப்ரென்ஸை வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். வில்லேஜ் பஞ்சாயத்து வந்து காந்தியன் தான். ஓகேங்களா? இது வந்து ஆர்டிகிள் 40 எழுதிக்கோங்க. ஆர்டிகிள் 40. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸ் இன் ரூரல் ஏரியாஸ் இதுவும் வந்து காந்தியன் தான். அவர் வந்து காந்தியை வந்து ரூரல் ஏரியாஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருப்பாரு. காட்டேஜ் இண்டஸ்ட்ரீஸு, சுயதொழில் இந்த மாதிரி தான் ப்ரமோட் பண்ணணும். பெரிய பெரிய இண்டஸ்ட்ரியை தவிர இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லாமல் சின்னதெல்லாம் ப்ரமோட் பண்ணணும்னு காந்திஜி சொல்லியிருப்பார். இது காந்தியன் தான். செக்யூரிங் ஃபார் ஆல் த ஒர்க்கர்ஸு அவங்களோட இதெல்லாம் பற்றி பேசுகிறது வந்து சோஷியலிஸ்டிக் பிரின்சிபல்ஸு. ஓகேங்களா? இது வந்து கிடையாது. கொஷின் வந்து காந்தியன் கேட்டிருக்காங்க. 2, 3 தான். ஓகேவா? 2, 3 இருக்கா ஆப்ஷனில்? 2,
213. ஓகே, முடிக்க போகிறோங்க. Under the Constitution of India, which one of the following is not a fundamental duty? Okay, to vote in public elections is not a fundamental duty. இதை பார்த்தோன்னே எழுதிடலாம். கீழே இருக்கிற மூணுமே வந்து ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் இருக்குது. ஓகேங்களா. 99. Which reference to the Constitution of India consider the following? ஓகே, கொஸ்டினை முதல்ல படிச்சோம். Which of the following provisions are fulfilled by the National Social Assistance Program? ஓகே, அதாவது ஒரு முடியாதவங்க, டிசேபிள்டு, இன்ஜூர்டு பீப்புள், எல்டர்லி பீப்புள், அப்புறம் அவங்க சோல் பிரெட் வின்னரை லூஸ் பண்ணியிருப்பாங்க ஆக்சிடெண்ட் மூலமாக, ஏதோ மூலமாக, டிசேபிள்டு, விடோஸ், இவங்களுக்குலாம் சப்போர்ட் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் வந்து சில ஸ்கீம்ஸ்லாம் போடுது. ஃபார் எக்ஸாம்பிள் நேஷ்னல் ஓல்ட் ஏஜ் பென்ஷன் ஸ்கீமு, அப்புறம் வந்து சில ஸ்கீம்ஸ்லாம் கொடுக்குதில்ல சப்போர்ட் பண்ணுறதுக்காக நீடி பீப்புளுக்கு. அதுதான் நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராம். இது வந்து எந்த இதை ஃபுல்ஃபில் பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க. இது ரைட்ஸ் கிடையாது, டியூட்டிஸ் கிடையாது. டிபிஎஸ்பியில் தான் வந்து இந்த மாதிரி நேஷ்னல் சோஷியல் அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ வந்து இது டிபிஎஸ்பி. ஓகேவா. ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேயோ டியூட்டிஸ்லேயோ வந்து நம்ம இந்த மாதிரி அசிஸ்டன்ஸ் ப்ரோக்ராமை பற்றி எதுவுமே இருக்காது. 100. Which of the following is or are included in the DPSP? ஓகே, prohibition of trafficking in human beings, இது டிபிஎஸ்பியா? இது கிடையாது. இல்லை, இது என்னது? ஆர்டிக்கல் 23 இது. ஓகேவா. ப்ரொஹிபிஷன் ஆஃப் கன்சம்ஷன், எக்ஸப்ஷன் ஆஃப் இன்டாக்சிகேட்டிங் ட்ரிங்க்ஸ், ஆமாங்க, இது வந்து ஆர்டிக்கல் 47. ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது வந்து டிபிஎஸ்பி தான். ஓகே, ஆப்ஷன் 2 ஒன்லி இருக்கா? இருக்குது. ஓகே, நம்ம எப்படியோ 100 கொஷின் முடிச்சாச்சுங்க. ஓகேங்க, இப்போ இந்த பிடிஎஃப்பில் நம்ம போட்ட சைடில் இருக்கிற இந்த இன்ஃபர்மேஷன்லாம் வந்து நீங்கள் நோட் பண்ணலைன்னா பரவாயில்ல, கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஆன்சர் பிடிஎஃப் இருக்குது, அதில் செக் பண்ணிக்கலாம். அதில் வந்து இன்னும் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கூட ஆட் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவில் சொல்ல தவறுன சில விஷயங்கள்லாம் கூட அதில் ஆட் பண்ணியிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த வீடியோவோட கடைசியில் நம்ம மெயின்ஸுக்கு தேவையான போர்ஷன்ஸ் இதில் என்னென்ன படிக்கணும்னு காட்டுறான்னு சொல்லியிருந்தேன்ல, இதுதாங்க அது. இதில் இருக்கிற ஒவ்வொரு டாப்பிக்குமே உங்கள்கிட்ட ரெடிமேடாக ஒரு 2 பேஜ் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக. ஏன்னா அப்போ தான் வந்து மெயின்ஸ் எக்ஸாமில் வந்து நீங்கள் எழுதுனதை அப்படியே கொண்டு போய் அங்கே ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். 2 பேஜ் நோட்ஸ் ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக எடுத்து வச்சுக்கோங்க ஒவ்வொரு டாப்பிக்குமே. இதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் ஃபீல் ஃப்ரீ டு ஆஸ்க். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போங்க. தேங்க்யூ.